இல்ல இருக்காரா? மாலை லிசனர்ல வணக்கம் இருக்காரு, இன்னும் உங்களுக்கு. ஸ்பீக்கர் வரல. வந்துட்டாரு அனைவருக்கும் மாலை ஸ்பீக்கர். வணக்கம். இல்லை ஸ்பீக்கர் வந்துட்டாரு. சரி, நான் பரணி பிரகாஷ் அண்ணா ஹாய். வருவார்னு பார்த்தேன். பரணி என்ன ஆளை ஹாய் ஹாய் ஹாய். சரி, பரணி வரும் அப்படின்னு பார்த்தா பரணி ஆளை காணா. சரி, அதனால அப்டேட்டோட ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் சொல்லுங்கண்ணே. லைனா ஃபைனா ரெகுலர் ஸ்பேஸ் போயிடுவோம். இன்னைக்கு என்ன அப்டேட்டு? விமல் நடித்த ஓம் காளி ஜெய் காளி அப்படிங்கிற ஒரு படமா சீரீஸா அப்படிங்கிறது தெரியல. படம் மாதிரி தான் தெரியுது. ஹாட்ஸ்டாரில் 28 மார்ச் 28 வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அதோட ட்ரெய்லர் வந்திருக்கு. ட்ரெய்லர் நல்லா தான் இருக்கு. அடுத்து வந்து ராவணன் அப்படின்னு ஒரு வீடியோ சாங்கு நிறமாறும் உலகில் அப்படிங்கிற படத்துல இருந்து வந்துருந்துச்சு. மெயினா வந்து சக்தி திருமுருகன் டீசர் வந்துச்சு. அதாவது வந்து சக்தி திருமகன் விஜய் ஆண்டனியோட 25வது படம். அருவி டைரக்டர். வால் அருவி 2 எடுத்து யாருக்கும் கேட்கலையா? அண்ணா யாருக்கு லைட்டா கேட்கல? இல்ல லைட்டா ப்ரோ, பிரேக் கேக்குது ஆகுதுண்ணே. கேக்குது, நல்லா தான் கேக்குது. உங்களுக்கு நல்லா கேக்குதா? எனக்கு லைட்டா பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. பேசுங்கண்ணா பேசுங்கண்ணா. ஓகே. நான் தான் பொறுமையா கொஞ்சம் கேப் விட்டு பேசினேன். அந்த 2வது படம் ஞாபகம் வரல. அருவி வால் அந்த 2 படங்களோட டைரக்டர் அவர் தான் எடுத்திருக்கிறாரு, அருண் பிரபு. எனக்கு உண்மையாலுமே விஜய் ஆண்டனி படத்தோட ரீசெண்ட் ட்ரெய்லர்ல இந்த ட்ரெய்லர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து குட் பை டக்லி. அந்த குட் பை டக்லி வந்து தேட்டர் அக்ரிமெண்ட் ரொம்ப முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி தேட்டர் அக்ரிமெண்ட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது செங்கல்பட்டு ஏரியால ஆரம்பிச்சிருக்காங்கிறதா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டிலே ரொம்ப லேட்டா ஆரம்பிக்கிற ஏரியாங்கிறதுனா செங்கல்பட்டு ஏரியா தான். ரிலீஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஏதோ சைன் பண்ணல அப்படிம்பாங்க. இன்னைக்கு ஈவினிங் ஆயிரும், நாளைக்கு காலையில் ஆயிருமாங்க. அவங்களே வந்து 1 மாசத்துக்கு முன்னாடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு வெற்றி தேட்டர். அவர் என்னன்னா ஏப்ரல் 9 சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. அப்புறம் எடிட் பண்ணி ஏப்ரல் 10ன்னு போட்டிருந்தாரு. ஏப்ரல் 9ங்கிறது மொத்தம் அக்ரிமெண்ட்ல ப்ரீமியர் ஷோ இருக்குங்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிருக்கு போல இருக்கு. அதனால ஏப்ரல் 9 ஃபர்ஸ்ட் ட்வீட் போட்டிருந்தாரு. மொத்தம் நமக்கு ப்ரீமியர் ஷோ இருக்கிறது 2வது தடவை கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரூமரு. அந்த ரூமர் வந்து கிட்டத்தட்ட உண்மைங்கிற பட்சத்தில் இருக்க ரூமர் என்னன்னா ஜெயம் ரவி, அதாவது ரவி மோகன், அவர் வந்து டேரக்டரா ஆக போறாரு. ஃபர்ஸ்ட் சினி ஃபீல்டுக்குள்ள அவர் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டரா தான் வந்தாரு. அதுக்கப்புறம் திடீர்னு வந்து டேரக்டர் ஆகி ஹீரோ ஆளவந்தான் படம் ஆயிட்டாரு. ஒர்க் பண்ணாப்ல. ஆமா. இப்போ வந்து அவரு அதாவது தனுஷும் அப்படிதான் ஆசைப்பட்டாரு, டேரக்டராகவும் ஆசைப்பட்டாரு, டேரக்டர் ஆயிட்டாரு. கார்த்தி அசிஸ்டன்ட் டேரக்டரா உள்ள வந்தாரு. விஷால் அசிஸ்டன்ட் டேரக்டரா உள்ள வந்தாரு. இவங்கெல்லாம் வந்து ஹீரோவாகவே இருக்காங்க. டேரக்ட் பண்ண துப்பறிவாளன் 2 மட்டும் விஷால் வந்து அனௌன்ஸ் பண்ணாரு. ஆனால் படம் இன்னும் வரல. இப்போ ஜெயம் ரவி அந்த அசிஸ்டன்ட் டேரக்டரா உள்ள வந்து ஹீரோ ஆனவர் இப்போ திரும்ப வந்து அவர் டேரக்டராகவே முழுசா ஆகணும்னு ஒரு நியூஸ் இன்னைக்கு வந்திருக்கு. அவர் ஆக போறாருன்னு. யோகி பாபு அதில் ஹீரோவா நடிக்கிறாரு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் ஆச்சரியமான தகவல். அடுத்தது அண்ணா சுந்தர்சியோட பரணி அந்த வந்துட்டாருண்ணே. பரணி வந்துட்டாரா? ஓகே. இவ்வளோ அப்டேட் லேட்டா அப்படியே என்ன சுந்தர்சி பரணி பத்தி சொல்ல இவ்வளோ வந்தீங்கண்ணே ஏதோ. தாமதமா வந்துட்டீங்க? இல்ல, சுந்தர்சி வந்து அடுத்து வந்து ஒரு படம் தயாரிப்புல அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த படத்துடைய அப்டேட் வந்துருந்துச்சு இன்னைக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. என்னன்னா பூஜை ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. நான் பரணிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கரை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வரேன் இருங்க. ஓகே. அடுத்த அப்டேட் வரேன். நான் இந்த கேபிள் ஒரு சின்ன விண்ணப்பம். எனக்கு நேற்று லிசனர்ல போயிட்டீங்கன்னா என்ன மியூட் ஆயிடுது, அப்படியா? தெரியலையா தலைவா? அது ஆக்சுவலா ஆரம்பத்துல இல்ல துண்டு போட்டு வைக்கணும். லேட்டா வந்தா கொடுக்க முடியல. நம்ம ஸ்பேஸ்ல அது ஒரு பிரச்சனையா தான் போயிட்டு இருக்கு. பக்குன்னு ஆப்ல. அது இல்லைண்ணே, இந்த லிசனருக்கு போறப்ப இந்த மியூட் ஆயிடுது. அது எல்லா ஸ்பேஸுமே அப்படிதான் இருக்கேன்னு தெரியல. அப்போ உங்க போன்ல பிரச்சனை. ஆமா ப்ரோ, லிசனர் போய் மியூட் ஆயிரும். மறுபடியும் லீவ் பண்ணிட்டு மறுபடியும் வந்தாதான் பேசுறது கேட்கும். எனக்கும் 2-3 நாள் அப்படி போகுது. இல்லைங்க, நான் 2 ஓகே, பேர் பண்ணி பார்த்துட்டு ஆனா கேட்க மாட்டேன். பரவாயில்ல, இறக்கி பரணி வந்து கேக்குது. கோகோஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கிளியரா கேட்குதான்னு பார்த்துங்க, அக்செப்ட் பண்ணிருங்க. கோகோஸ்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் பரணிக்கு. அடுத்தது வந்து வேற என்ன, 10 ஸ்பீக்கர் 10 ஸ்லாட் ஃபுல்லா. இன்னும் 2 பேர் காமிக்குதா? ஓகே, சுகன் ப்ரூவ். அடுத்து வேற யார் ரெக்வெஸ்ட்? இன்னொருத்தர் வந்தாரு, தலப்பிரபான்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ரெக்வெஸ்ட் காமிக்கல. சரி சுகுமார் ப்ரோ, சீக்கிரம் வந்துட்டீங்க. இருங்க, அந்த பரணி ஓரளவுக்கு அப்டேட் சொல்லி கவர் பண்ணியிருக்கேன். இருந்தாலும் அந்த 2-3 மிச்சம் இருக்காத சொல்லிடுறேன். என்னன்னா வந்து சுந்தர்சி தயாரிப்புல அடுத்த படத்தோட இன்னைக்கு வந்து பூஜை ஆரம்பிச்சு ஷூட்டிங் தொடங்கிட்டாங்க. ப்ரொடக்ஷன் நம்பர் 7. அடுத்து மெயினா ரெட்ரோ 50 நாள் இருக்கு அப்படிங்கிற கவுண்ட் டவுன் ப்ரோமோ ஒன்று விட்டுருக்காங்க. 50 days டு கோ அப்படிங்கிற அந்த கவுண்ட் டவுன் ப்ரோமோ ஒன்று விட்டுருந்தாங்க இன்னைக்கு. அடுத்தது வந்து வேற என்ன, குட் பை டக்லி டீம் ஆதிக் ரவிச்சந்திரன் மற்றும் மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ் 2 பேரும் வந்து ஒரு காலேஜ், எத்திராஜ் காலேஜில் ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அங்கே குட் பை டக்லி ப்ரொமோஷன் ஈவெண்ட் மாதிரி அங்கே காலேஜ் கல்ச்சுரல் தான். அங்கே இவங்க 2 பேரும் போனது நமக்கு வந்து ப்ரொமோஷன் ஈவெண்ட் மாதிரி மாறிடுச்சு.
அப்புறம் ஏதாவது சொன்னாங்களா? வேற சசிகுமார் எதுவும் பரத்தோட முக்கியமான அப்டேட்? படம் ஷூட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எந்த சசிகுமார் படம்? பரத்தோட படம், சசிகுமார் ஆமா பரத் ஆமா, நடிக்கிற படம். சசிகுமார் பரத் இணைஞ்சு நடிக்கிற படத்துக்கு ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. வேற என்ன அப்டேட் வந்துச்சு? வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா சொல்லுங்க, கேட்போம். அப்டேட் ஏதாவது சொன்னாங்களா? எனக்கு சொன்ன மாதிரி தெரியல. மர்மர் படத்துக்கு சக்சஸ் மீட் அதை ஒரு நடந்துச்சு. வீடியோ பார்த்து வச்சு அப்புறம் செஞ்சிருந்தது. வந்துட்டு ஆமா, அதுக்கப்புறம் வந்துட்டு இது கார்த்தி என்ன போட்டிருந்தாரு, கன்ஃபார்மா என்னன்னு தெரியல, அபிஷியலா வந்துச்சானு 3BHK ரைட்ஸ் யாரோ வாங்கிட்டாங்கன்னு போட்டிருந்தாரு. அந்த ஸ்ரீ கணேஷ், எட்டு தோட்டாக்கள் டைரக்டர் ஸ்ரீ கணேஷோட படம் தமிழ்நாடு தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாரு. எஸ்பி சுப்பையா, ஓகே, ஒரு சூப்பர். எஸ்பி சுப்பையா வாங்கியிருந்தாருன்னு போட்டிருந்தாங்க. அது கன்ஃபார்ம் தான். எஸ்பி சுப்பையாலாம் குடும்பஸ்தன் படத்துடைய டிஸ்ட்ரிபியூட்டர். சரி சுகுமார் ப்ரோ கேக்குதா? எமோஜி போடுறீங்க, பேச முடியுதா? மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சுகுமார் அண்ணா பேச முடியலையா? டிரைவிங்கா? பேச முடியலையா? மைக் ஆன் பண்ண தம்ஸ்டவுன் முடியலையா? இல்ல இல்ல தம்ஸ்டவுன் ரிமூவ் பண்ணிட்டு போட்டாரு. ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணணுமா? தம்ஸ்டவுன் போட்டாரு. சரி, ரிமூவ் பண்ணிட்டா திரும்ப ஃபர்ஸ்ட் வந்து வரீங்களா? சரி, ரிமூவ் பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து வாங்க. ஆதி என்ன, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும், எல்லாம் முடியட்டும் கேட்கறேன். ஏன்டா? இல்ல இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், ஒரு நெகட்டிவ் நியூஸோட போக வேணான்ட்டு தான். ஷூ இல்ல இல்லன்னு. சரி, ஓகே. சரி, ஒரு கேப் வருது, நான் வேணா கேட்கட்டுமா? அண்ணா என்னன்னா இவங்க இருக்காங்களா ஃப்ரைஸ் வித் பொட்டேட்டோ, அவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க ஆமா, பாத்தீங்களா? அது எனக்கு தெரியல, அதான் அவங்க ட்வீட் தான் போட்டிருந்தேன். ஏற்கனவே சொல்லிட்டேன். நீங்க சொன்னதை பார்த்திருந்தேன். அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நான் பெருசா படம் பார்த்தது இல்லை அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வரணும்னு நீங்க எனக்கு நினைக்கிறீங்களா? தான் பேசுறது அது எதுவுமே கேட்கலையா இல்ல யாருக்கும் கேட்கலையா? உங்களுக்கு தான் ப்ரோ எனக்கு கேட்கல. கேக்குது. விஷால் பேசிட்டு இருக்கான். ஆமா அண்ணா, அவங்க கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வர்றது நல்லதுன்னு எனக்கு தோணுது. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதான் அதை கேட்கலான்னு வந்தேன். இல்லப்பா, இப்போ ஹோம்ஒர்க்னா ஒரு படத்தை பத்தி பார்க்க போறோம், பேச போறோம் அப்படின்னு வச்சுக்கோ. அந்த படத்தை பத்தி அவங்க தெரிஞ்சுட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா பரவாயில்ல. ஆனா இந்த விஷயத்துல அவங்களுக்கு தெரியலன்னு அவங்க சொல்றதுக்கு நாயகன் படத்தோட இதை பத்தி, நாயகன் படத்துல வர ஒரு பாட்டை பத்தி. இப்போ யுவன் சங்கர் ராஜா பத்தி ஹோம்ஒர்க் பண்ணணும்னு வச்சுக்கோ. ரேண்டமா ஒரு சாங் தெரியும்னா 150 ஆல்பம் பண்ணிருக்காப்ல. இதே இளையராஜாவோடது, அது அவங்க இளையராஜாவை பேசிட்டு போல நாயகன் தெரியலன்றது. 1500 படம் இருக்கு. நாயகன் வந்து 1500 படம் இருக்கு, சரியா? இன்னொன்னு, நீ ஒரு பரத்வாஜ் ரங்கன் மாதிரி ஒரு மாஸ்டர் கிளாஸ் வீடியோ எடுக்க போற, அவங்க சினிமா ரிலேட்டடா அப்படின்னா, அப்போ அவங்க வந்து அதை தெரிஞ்சுட்டு போய் இது பண்ணும். ஆனா அவங்க எடுக்கிறது அதுவே கிடையாது. அவங்க எடுக்கிறதே என்னன்னா, இவங்க பெரிய லெஜண்ட், ஆனா இத பத்தி எதுவுமே அதிகமா தெரியாத ஒரு ஜென்சி கிட். அவங்க வந்து இவங்க கிட்ட, சரி ஜென்ரலா உங்களுக்கு ஆர்ட்னா நீங்க யாரு, ஒரு ஆர்டிஸ்ட், ஓகே, நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறேன்றதுதான் இந்த பாட்காஸ்டோட ஃபார்மேட்டே. நான் வந்து உங்களை பத்தி, அதாவது நீ யாருன்னு தெரியும், நீ எவ்வளவு பெரிய லெஜெண்ட்னு தெரியும், ஆனா உன் ஒர்க் ப்ராசஸ் என்ன, எப்படி நீங்க ஒரு ஒர்க்கை அணுகுறீங்க, இப்ப எங்க காலத்துக்கும் உங்க காலத்துக்கும் எப்படி நம்ம ஒர்க்கை அணுகுறோம், சக்சஸை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜெனரிக்கான கொஸ்டின்ஸ். அதாவது ஒரு ஆர்டிஸ்டோட லைஃப் ரிலேட்டட் கொஸ்டின்ஸை 2 ஜெனரேஷன் சம்மந்தப்பட்டவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான் இது. அப்புறம் இன்னொன்னு, அது ஒரு ஃபன் பாட்காஸ்ட். இப்ப நாம ஆடியன்ஸ் அதை எதுக்கு பாக்குறோம்? ஜாலியா இருக்கு. அதாவது ஒரு பெரிய லெஜெண்ட மத்தவங்க எல்லாம் என்ன, அண்ட் இன்னொன்னு எனக்கு எது கொடூர கடுப்பாக்குன்னா, நாயகன் படத்தோட இதெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்க எல்லாம் சாதிச்சிருக்காங்க, எல்லாமே தெரிஞ்சும் அவங்க வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க, தலை கூட வேலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, தளபதி கூட வேலை பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்கறவங்கள மத்தியில இது எதுவுமே பண்ணாம எனக்கு அதுதான் இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஒரு 1000 படம் பண்ண ஒருத்தங்களை, இல்ல ஒரு 100 படம் பண்ண ஒருத்தங்களை நியர்லி ஒரு ஹீரோவோட சேர்த்து அசோசியேட் பண்ணி நீங்க அவங்களை எங்க இது பண்றது வரீங்கன்னு எனக்கு இருக்குல்ல. தெரியுது. அந்த 2 பேரை தானே இந்த 2 பேருடா, அதான் சொல்லிட்டேன்டா பேரு. சொல்லிட்டீங்களா? ஓகே. அதுதான் அது எனக்கு அது இருக்கு. எனக்கு அப்படி இல்லாம இன்டர்வியூஸ்ல எனக்கு வந்து இவங்களோடது பரத்வாஜரங்க பிடிச்சிருக்கு, சுதீர் ஸ்ரீனிவாசன் ஓரளவுக்கு பிடிக்கும். அதே மாதிரி இவங்களோடது பேர் என்ன, மாதேவன். மாதேவனோடது பிடிக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த எனக்கு விஜய் சித்து விலாக்ஸும் ரொம்ப பிடிக்கும். அவங்க மொட்டை மாடி பாட்டி என்னன்னா, அவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரா இருந்தாலும் பெருசா ஐடலைஸ் பண்ணாம
பண்ணா கலாயா வாங்க அப்படியே ஒரு மொட்டை மாடல உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்போம் அப்படிங்கிற ஜோனுக்கு கொண்டு வராங்கல்ல, எனக்கு அது பிடிக்கும். அது போக இந்த இது ஒரு ஃபார்மேட் எனக்கு இது மோர் ஜென்யூனா இருக்கு. சுகுமார் அண்ணா வந்துட்டாரு, ஆக்டிவ் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆதி அண்ணா மியூட் போட்டாரு நம்மள. சுமார் ப்ரோ இப்ப கேக்குதா? அண்ணா இருக்காரு, கேக்குது என்ன ப்ரோ, பிரச்சனை? இப்பதான் செக் அவருக்கு பண்ணி தனக்கு பார்த்தேன். பவர் வந்துருச்சு, தனக்கு அப்பாடா பவர் வந்துருச்சுன்றதை காட்டுறதுக்காக இந்த இல்ல மாதிரி இல்ல, சில எனக்கு பண்ணுவாங்க. ஒர்க் ஆகுதான்னு செக் பண்றதுக்கு வந்து கிளிக் பண்ணி வந்துட்டாரு. பார்த்தேன். சுகுமார் அண்ணா எங்க ஒர்க் ஆகுதுன்னா கிளிக் பண்ணி பேசுங்க, அது எங்க மியூட் போடுறீங்க? ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ண. அட நீங்க வேற, இதுக்கு சுகுமார் முன்னாடி அண்ணா இந்த எப்படி மாதிரி தான் இருக்கீங்க? வந்து அவங்க கூப்பிட்டு இருக்கும்போது அன்மியூட் பண்ணி பேசுறேன், யாருமே பதில் சொல்ல மாட்டீங்க. சரி, அதனால இந்த மாதிரி செக் எங்க கேட்டாதாங்க நாங்க பதில் சொல்ல முடியும். கேட்டேன் ப்ரோ. இதுக்கு முன்னாடி அவர் சரி ரிமூவ் சுகுமார் பண்ணிட்டு ப்ரோ, அனுப்பிச்சு விட்டார் கீழே திரும்பியும். ஆமாங்க. ஆனா சரி இல்லைங்க, நீங்க பேசுனது எங்களுக்கு கேட்டாதானங்க நாங்க பேச முடியும். அதுதான், அது சரி ஒர்க் சுகுமார் ப்ரோ, ஆகலன்னா இது மெயின் கேட்க வந்தது இல்ல. மெயின் 2 விஷயம் கேட்கணும் உங்கள்ட்ட. ஃபர்ஸ்ட் நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. ரெண்டாவது உங்கள்ட்ட எல்லாரும் ப்ரோ எதிர்பார்த்துட்டு வாய்ஸ் இருக்கிறது பிரேக் பெருசு ஆகுது. படத்தோட ரிவ்யூ. ஏகப்பட்ட பேரு சுகுமார் ப்ரோட்ட நெக்ஸ்ட் பேஸ்க்கு சீக்கிரம் வர சொல்லுங்க. பெருசு படத்தை பத்தி சீக்கிரம் எதுக்கு ப்ரோ? பேசணும். எனக்கு கிளியரா கேக்குது சுகுமார், உங்களுக்கு தான் பிரேக் ஆகுது. அப்படியா? வாய்ஸ் இப்ப பெருசு படத்தை பத்தி கேக்குறீங்க அதானே? ஆமாண்ணே. ஆமா, அதேதான். நான் கேட்கல, எல்லாரும் உங்கள்ட்ட பெருசா எதிர்பார்க்கறாங்க. நீங்க ரிவ்யூ சொல்லுவீங்க. நேத்தே உங்களுக்கு வந்து அவர் சீக்கிரம் ஏன் முடிச்சு விட்டீங்க, ஒரு 10 மணிக்குள்ள ஸ்பேஸ் வந்தாருன்னா ரிவ்யூ சொல்லுவார்ல. நாங்க ரொம்ப எதிர்பார்க்கறோம் அவர்கிட்ட, நீங்க டக்குனு எனக்கு அவர்கிட்ட கேட்டு வாங்கி சொல்லுங்க அப்படின்னாங்க. அவரே நீங்க சொல்லுவாருன்னு, நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க, அதனால சொல்லிருங்க. ம். பெருசு எல்லாரும் எதிர்பார்க்கறீங்கன்னு தெரியுது. பெருசா ம், என்ன சொல்றது? என்ன இல்ல மௌனம், இதுக்கு என்ன கிறிஸ்டபர் பாசிட்ட இதுக்கு பாசிட்ட பண்றீங்க? பாலா இதுக்கு கிறிஸ்டபர் பாலா ரிவ்யூ போட்டா எப்படி ப்ரோ போடுவேன்? பாலாவோட இது வரும்ல, எவ்வளவு நேரம் யோசிக்கிறேன் பாத்தீங்களா, அதான் பதில் அப்படின்ற மாதிரி. கிட்டத்தட்ட நீங்க எப்படி வேணா எடுத்துக்கோங்க. சரி, ஓகே. நான் அதுவும் படத்தை பத்தி கமெண்ட் எல்லாம் பண்ணல. ஓகே, எப்படி வேணா எடுத்துக்கலாம். அப்போ கிறிஸ்டபர் கிட்ட இருந்து சுகுமார் அண்ணா, கண்டிப்பா என்ன வரும்னா, பெருசு அந்த அளவுக்கு பெருசா இல்லைன்னு வரும். இல்ல, சில பேர் சொல்லுவாங்க பெருசு ஒரு தினுசு அப்படின்னு. இல்ல ஆனா சுகுமார் அண்ணா, அது கொஞ்சம் சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணிருக்காங்க. ரொம்ப அருவருப்பா இல்லைன்னு சொன்னாங்களே, அது உண்மையா? எஸ்ஆர் பிரபு போட்டார் ட்வீட். இல்ல சென்சிட்டிவ்ன்றல, ஃபேமிலியோட ஒரு சில விஷயங்கள் வந்து சென்டிமெண்ட் சீன்லாம் கொஞ்சம் வச்சிருக்காங்க. அது இல்லாம எப்படி சொல்றது, என்னப்பா பிளர் பண்ணிருக்காங்கப்பா அந்த ஒரு இதுவை. அது வந்து அப்படி என்னதான் இருந்தாலுமே என்ன பேச வராங்க, என்ன இது பண்றாங்கன்னு எல்லா ஆடியன்ஸ்க்குமே தெரியும். அதை நம்ம வந்து இல்லைன்னு மறைக்க முடியாது. அது ஃபேமிலியோட வந்து போய் பார்க்கக்கூடிய ஒரு படமா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் சர்டிபிகேட் வேற? இல்லைன்னு தான் சொல்லுவேன். இதுல என்ன இருக்கு, அவங்க சர்டிபிகேட்டே ஏதுன்னு கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா. ஆனா அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அடல்ட் ஃபேமிலி என்டர்டைனர் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க. அதான் கேட்டேன், சரி இல்லப்பா, என்னன்னு எப்படின்ட்டு. படத்துல ஃபேமிலியா நடிச்சிருப்பாங்க, அதனால வந்து அப்படி சொல்லிருக்கலாம் போல. இல்ல அப்பெல்லாம் தாண்டி ஒரு 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 படம் வந்து ஃபேமிலினா நம்ம ஊர்ல அது ரொம்ப இப்படி இதுவா இருக்கு, அதாவது அடல் ஜோக் இருக்கிற படம் அது இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. 18 வயசு மேற்பட்டவங்க யாருனாலும் ஒரு படத்தை பார்க்கலாம், அடல் ஃபிலிம். அதை நீங்க குடும்பத்தோட பார்க்க போறீங்க அப்படின்னா நாங்க எங்களுக்கு சங்கோஜமா இருக்கும். அப்படின்னா அடல் ஃபிலிம் ஜானர் உங்களுக்கு செட் ஆகாதுன்றதுனால இருக்கலாம், அதுக்காக இந்த ஃபேமிலிகள் பார்க்க சங்கூஜோன்ற தகுதியான வார்த்தையை படம் நான் இல்லைன்னு ரசிக்கிறேன். ஆகாது. அப்படி இல்ல ப்ரோ. அதான் சொல்றேன், உங்களுக்கு சங்கோஜமா இருக்குன்னா அத அது எனக்கு வந்து எனக்கு எது ஆச்சரியமா இருக்குன்னா, நான் சொல்றது 2 உங்களுக்கு புரிய அடல்ட்ஸ். மாட்டேங்குது ப்ரோ. ஆதி ப்ரோ, இல்ல ட்ரைலர் ப்ரோ, பாத்தீங்களா சும்மா இல்லையா? சும்மா சும்மா இல்ல சும்மா நீங்க ஒரு இருங்க நிமிஷம் இருங்க, சும்மா, நான் நீங்க சொல்லிடுறேன். சொல்றதே சொல்ல. நீங்க நான் வேற சொன்னதுதான் சொல்றேன். விஷால் பேசுனதுக்காக இல்ல சொல்லிட்டு இருந்தேன். நான் நீங்க சொல்றதும் சொல்லிடுறேன். நீங்க சொல்றீங்களே அது வந்து 18 மேல அதெல்லாம் பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்க முடியாதுன்னா இல்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க பார்க்கலான்னு. ஆக்சுவலா வந்து நீங்க படம் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது யாருக்கு அந்த மாதிரி ஆகுது அப்படின்றத காட்டியிருப்பாங்க. வைபவோட அப்பாக்கு. அது மோர் ஓவர் அந்த படத்துல ஒரு கான்வர்சேஷன் எல்லாமே அவங்க ஃபேமிலிக்குள்ள நடக்கிற ஒரு கான்வர்சேஷனா தான் இருக்கும். அது ஈஸியா வந்து ரிலேட் பண்ணிக்கும் போது வந்து அது கொஞ்சம் நம்ம பக்கத்துல நம்மளோட பேரண்ட்ஸ் அந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்டு போயிட்டு உட்காந்து பாக்குறோம், ஃபேமிலியா பார்க்கும்போது வந்துட்டு அது வேற மாதிரி கனெக்ட் ஆகும்னு சொல்ல வரேன். அதான் சொல்றேன், அது எனக்கு அது புரியுது. நான் சொல்றது இந்த படத்தை பத்தி இல்ல, பொதுவா விஷால் இப்ப சொன்னார்ல, ஆஹ், குடும்பத்தோட பாக்குற அடல்ட் ஃபிலிம் அப்படின்னு சொன்னாரு, அட்வைஸ் பண்றாங்கன்னு சொன்னேன்ல. அது ஆக்சுவலா ஒரு லைக் இது எப்படின்னா அது ஃபேமிலியை பொறுத்தது. ஒரு சில ஃபேமிலி அது ஓகே,
போய் பார்க்கலாம் அப்படின்னா அது அந்த ஃபேமிலியை பொறுத்தது, நம்ம டிசைட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான்றேன். பட் அது ஒரு ஃபேமிலி படம் தான், இப்படி எடுக்கக்கூடாதுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது. 2 அடல்ட்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஃபேமிலி. அங்க போய் அவங்களுக்கு சங்கதம் இல்லாட்டி அவங்க போய் என்ன வேணா பார்க்கலாம்னு சொல்றேன். அவ்வளவு சிம்பிள் தான் அது. நம்ம இங்க ரொம்ப அத ஒரு சில டாபிக்ஸ் வந்து டாபிக்ஸா வச்சிருக்கோம். அதை தாண்டி படம் வந்து என்ன சொல்றது, ஒரு அடல்ட் ஜோக் வச்சோ இல்ல எதோ வச்சோ படம் எடுக்கலாங்க. ஆனா அது என்ன ஆயிரும்னா அதுல அதை தாண்டி சப்ஸ்டன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஒரு கட்டத்துக்கு மேல அது அப்படியே ரிப்பீட்டேட்டிவ் ஆக ஆரம்பிச்சிடும். சரி அந்த ஒரு ஜோக்கை பண்ணிட்டு அதை வச்சு இப்ப என்ன அதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி ஆயிடும். அதுல ஃபாலோ ஆகாம அதான் சுத்தி வளைச்சு சுகுமார் படம் சொல்லிட்டு இருக்காரு. இப்படி நீங்க அதுதான் சொல்றேன், அது ஓகே, அது படத்துல உள்ள குறை, சொல்ல முடியாம குறை கிடையாது. கரெக்ட் இல்ல, அது படத்தோட குறை. தனிப்பட்ட அந்த படம் எடுத்தவங்க அப்படி இருந்துச்சுன்னா தனிப்பட்ட அந்த படம் எடுத்தவங்க பண்ணிருக்கிற பிழையே ஒழிய அது வந்து ஒரு இது கிடையாதுன்னு சொல்றேன். லைக் ஒரு அடல்ட் ஃபிலிமை வந்து ஃபேமிலியில பாக்குற மாதிரி எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா நிறைய பழைய படங்கள், காமெடி படங்கள்லாம் வந்து இந்த இதை அச்சீவ் பண்ணிருக்காங்க. ஈவன் என்ன பண்ணோம் வேற, கல்யாண சமையல் சாதமா, எத்தனையோ பாக்கியராஜ் படம் இருக்கு. சோ அப்ப பாக்கியராஜ் படத்துல ஆக்சுவலா அப்ப குடும்பத்தோட தானே சின்ன வீடுதான். அதத்தான் சொல்றேன். அப்போ அப்படி எடுக்கலாம்னா எடுக்கலாம், அப்படி எடுக்கலாம், தாராளமா எடுக்கலாம். அது என்ன வர நான் என்ன சொல்றேன் அப்படி எல்லாம் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி. ஆமா, ஏன்னா இப்ப இவங்க என்ன ஆக்குறாங்கன்னா அடல்ட் காமெடியை வந்து நம்ம எடுக்கவே முடியாது இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ண, இவங்க வேற ஒரு ஆடியன்ஸ் செக்டர், அதாவது இந்த கெட்ட வார்த்தையை வச்சு பாட்டு பாடினா சிரிப்பாங்க இல்ல, அந்த ஒரு ஆடியன்ஸ்க்கே இவங்க திருப்பியும் அந்த ஒரு, அது ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு வீக் இது ஆஃப் காமெடி. அது நீங்க ஒரு 10 பேர் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருந்தீங்கன்னா சிரிப்பாங்க, ஆனா அது மீடியால போட்டீங்கன்னா முக சொல்லிச்சிருவாங்க. இப்ப படம் எடுக்கிறவங்க அந்த மாதிரிதான் பண்றாங்க நான் நினைக்கிறேன். நான் அதை ஒரு ஆர்ட் மாதிரி பண்ணணும். இப்ப கூட ஒரு பாட்டு ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு, அத வேற கேட்காதீங்க, மண்டையில அதை வச்சுதான் சொல்றேன் நானு. இன்னொன்னு பிரகாஷ், அவரு மட்டும் இல்லாம இவங்க பண்ணாங்க ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு ரீசெண்டா இந்த பாட்டை தாண்டி அந்த நான் சொல்லிட்டு இருந்தேன்ல இந்த ப்ராப்பரா அடல்ட் காமெடி பண்றதுன்னு. இப்போ ரொம்ப ரீசெண்டா யாரோ சொன்னாங்க ஒரு பேட்டியில, நான் வெந்நீர் மூர்த்தியை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் சொல்லியிருந்தாரு இன்டர்வியூஸ்ல, ஏதோ ஒரு இன்டர்வியூல. யோசிச்சு பார்த்தா அவர் மொத்த கெரியர்லயே ஏத்தம் பண்ணிட்டு இருந்திருக்காரு, டோட்டல் கெரியர்லயும் இதை மட்டுமே தான் பண்ணிட்டு இருந்திருக்காரு, டபுள் மீனிங்க. ஆனா அதுவே எனக்கு நிறைய படங்கள்ல ரசிகரமா இருந்திருக்கு. ஆனா ஆடியன்ஸும் இத்தனை வருஷம் வரைக்கும் அதை ரசிச்சிருக்காங்க இல்லையா? சோ நான் தான் சொல்றேன், இந்த அதுல ஒரு பிரில்லியன்ஸோ ஒரு ஆர்ட்டோ இருந்துச்சுன்னா அதை ரசிப்பாங்கன்னு சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கும் நான் என்ன சொல்றேன், ஃபேமிலிஸ்னா இதை ரசிக்க மாட்டாங்க அப்படிலாம் கிடையாது. நீரடை மூர்த்தி ரசிச்சவங்க எல்லாம் ஃபேமிலிஸ் தாங்க. எங்க வீட்டுல அது போயிட்டு போகுது, அந்த டாபிக் போயிட்டு போகுது. நமக்கு சுகுமார் படம் ஒருத்தர் 2 நாளா கேள்வி கேட்டுட்டு இருக்காரு, 2 நாளா கேட்டுட்டு இருக்காரு. என்னன்னா வந்து அந்த கேள்வி என்னன்னா, குடும்பஸ்தன் படத்துக்கு ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் மிக்சடா ரெஸ்பான்ஸ் வருது, தியேட்டருக்கெல்லாம் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு, ஓடிடில நெகட்டிவ் மிக்சடா வந்துச்சுன்னு ஒருத்தர் டிஎம்ல கேட்டிருக்காரு. சுகுமார் போட்ட கேட்டு சொல்லுங்கன்னு. அப்புறம் கிருஷ்ணாங்கிறவர் நேத்தே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, குடும்பஸ்தன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் ஓடிடி வந்ததுக்கு அப்புறம் வருது, அதுக்கு என்ன ரீசனா இருக்கும், அவங்க சொல்ற ரீசன்லாம் ரொம்ப சில்லியா இருக்கு அப்படின்னு கேட்டுருக்காரு. இன்னைக்கு அதை ரிமைண்ட் பண்ணியிருக்காரு கிருஷ்ணாங்கிறவர். சுகுமார் ப்ரோ, நீங்களே அந்த 2க்குமான பதில், 2 கேள்வியுமே ஒரே கேள்விங்கிறனால நீங்களே பதில் சொல்லிடுங்க. சிம்பிள் ப்ரோ. இப்போ சமீபமா ஓடிடில வந்து 2 படங்களை எடுத்துக்கிறேன். நான் குடும்பஸ்தன் வச்சுக்கல, சங்கராந்திக்கு வசனம் அப்படின்ற ஒரு படமும் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படி சொல்றேன், 2 படமும் எடுத்துக்கிறேன்னா, இது 2மே தியேட்டர்ல ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்கும்போது அது வந்து அந்த அவங்க எல்லாருமே சிரிச்சு அந்த ஒரு தியேட்டரிக்கல் மூமெண்ட்னு சொல்லுவோம்ல, அது இந்த 2 படத்துலயுமே இருக்கும். ஆனா இதே படத்தை வந்து தனியா ஓடிடில உட்காந்து நம்ம வந்துட்டு ஒரு போன்லயோ ஒரு இதுலயோ பார்க்கும்போது கூட ஒருத்தர் சிரிச்சா அது பெருசா இம்பாக்ட் இருக்காது. அதுதான் வந்து குடும்பஸ்தன்லயுமே நடந்தது. இப்போ மொத்த தியேட்டருமே வந்து சிரிக்கும் போது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அது குடும்பஸ்தன் வந்து இந்த தியேட்டர்ல போய் பார்க்கும்போது அந்த ஒரு ஃபீல் இருந்தது. அது ஓடிடியில பார்க்கும்போது அது மாறுது, டிஃபர் ஆகுது. நிறைய படம் அப்படிதான் இந்த இப்ப ஓடிடியில வரும்போது ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி வருது. ஆமா, ஏ சென்டர் ஆடியன்ஸுமே நான் சொல்றது எப்படின்னா, மீடியா ஷோலையுமே வந்து குடும்பஸ்தனுக்கு நிறைய பேர் சிரிச்சுதான் பார்த்தாங்க. அது மோஸ்ட்லி வந்து அங்க வந்து நிறைய பேர் வந்து சிரிக்க மாட்டாங்க, எதுவுமே பெருசா சத்தம் போட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ரிவியூ தியேட்டர்ல அங்கேயுமே சிரிச்சுதான் பார்த்தாங்க.
ஸோ அது வந்து ஒருத்தர் 4-5 பேர் சிரிக்க ஆரம்பிக்கும் போது வந்து அது ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணாமல் இதுவாகும். அதே படத்தை வந்து நம்ம வந்துட்டு ஒரு ஃபோன்லேயோ இல்லை ஒரு டிவிலையோ தனியாக உட்காந்து பார்த்தோம்னா அந்த ஃபீல் இருக்காதுன்னு சொல்கிறேன். புரியுதுண்ணா. பிரகாஷ், நான் ஓகே, ஒரு 3 நியூஸ் சொல்லணும், நம்ம விட்டுட்டோம், சொல்லட்டுமா? சொல்லிடுறேன் அப்புறம் வந்துட்டு சொல்லிடுறேன். இந்த கோர்ட்டு படம் வந்துட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இவர் நானி ப்ரொடியூஸ் பண்ற படம். அந்த படம் சென்னையில பெய்டு ப்ரீமியர் போடுறாங்களாம், ஈவினிங் ஷோ நைட் ஷோ மட்டும். ஸோ யாராவது முத நாளே பார்க்கணும். என்னைக்கு இவர் டேட்டு போடலண்ணே. படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ், மேபி வியாழக்கிழமையா இருக்கலாம். March 14 படம் ரிலீஸ், March 13 இருக்கலாம். ஈவினிங் ஷோ நைட் ஷோ பெய்ட் ப்ரீமியர் தெலுங்குல சென்னையில போடுறாங்களாம். அப்புறம் நேத்தி வந்துட்டு நம்ம அந்த பேசியிருந்தோம் நானியை பத்தி. ஹிட் 3க்குமே நானி தான் ப்ரொடியூசர்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு நேத்தி. அதை நான் சொல்லலை, அதை நான் இப்போ சொல்லிடுறேன். அப்புறம் இன்னொரு நியூஸ், அது நியூஸா ஹிட் 1-2க்குமே அவர் தானடா ப்ரொடியூசர். என்னென்ன சொல்ற? இதெல்லாம் தெரியாது எனக்கு. அப்படியா? ஆமா 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 ஆமா, ஓகே ஓகே ஓகே, ஆமா. இல்ல, எனக்கு இந்த மாதிரி தகவல்லாம் தெரியவே தெரியாது. எனக்கே இந்த ஸ்பேஸ்ல யாரோ சொன்னீங்க, அப்படிதானே தெரியும் நேற்று எனக்கு. வந்து பேசிட்டு இருந்தோம் ஹிட் ப்ரொமோஷன். நேத்து இல்ல, எனக்கு முன்னாடியே ஒரு 4-5 நாள் முன்னாடி யாரோ எனக்கு சொன்னீங்க. இங்கதான் அப்படியா? சொன்னீங்க, இந்த ஓகே. ஸ்பேஸ்ல தான் சொன்னீங்க. அப்புறம் இன்னொரு நியூஸ் நான் பார்த்தேன், அது நியூஸான்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ரெட்ரோ படத்துக்கு பூஜா ஹெக்டே தமிழ்ல டப் பண்ணிருக்காங்க அவங்க வாய்ஸ்ல அப்படின்ட்டு. அது கன்ஃபார்மா எனக்கு தெரியல, நான் ஒரு இதுல பார்த்தேன். அப்புறம் இன்னொன்னு, நம்ம லாஸ்ட் நியூஸ் என்னன்னா, நம்ம பசங்க நிறைய பேர் இந்த பராசக்தியோட ஸ்ரீலங்கா ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கீங்க, ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்களாம். அதனால அதை தவிர்த்துருங்க. அவ்வளவுதான், தேங்க்யூ. ரைட்டு. இந்த ரெண்டாவது சொன்ன அப்டேட் அவங்களே வந்து இதில் பிடிஎஸ் இந்த கார்ட்டூனாக போட்டாங்களே, பேர் என்ன, ரெட்ரோ காமிக்கான ரெட்ரோ காமிக், அந்த காமிக்ல போட்டாங்களே அவங்களே பூஜா ஹெக்டே டப்பிங் பண்றாங்க. என்ன டீசர் பாக்குறப்ப அது அவங்க தகவல் டைலாக் கிடையாது, அது அபிஷியல் இருக்காதுன்னு தானே நினைச்சேன். டீசர் பாக்குறப்ப அவங்களுக்கு படத்துல அந்த மாதிரி தெரியல. யோசிச்சேன். ஆனா அவங்களே அந்த காமிக்ல போட்டிருக்காங்க, ஓன் டப்பிங் பண்றாங்கன்னு போட்டிருந்தாங்க. அப்ப அது அபிஷியலாவே அவங்களுக்கு வந்து அதுலயே அபிஷியல் நியூஸ் தான், தகவலுங்கிற நியூஸ்ல வராது, அபிஷியலாவே நியூஸ் தான் அது. அடுத்தது இன்னொருத்தர் என்ன கமெண்ட்ல கேட்டிருக்காரு அப்படின்னா, குட் பை டேகலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஏன் வந்து அப்டேட் வரல அப்படின்னு கேட்டாரு. இன்னொருத்தர் குட் பை டேகலி ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட் சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ரெண்டு அப்டேட்டுமே ரெண்டும் ஒரே கேள்விதான். என்ன பதில் அப்படின்னா, நம்ம வந்து இன்னைக்கு அப்டேட் வரும், நாளைக்கு பாட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோம். அப்படிதான் சொன்னேன். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாளைக்கு அப்டேட் வந்து சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ சாங் வருதான். ஆக மொத்தம் நாளைக்கோ இன்னைக்கோ சாங் இல்லை, அப்டேட் இல்லை. நாளைக்கு சாங் இல்லைங்கிறது இதன் மூலமா இது வருது. நான் சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ தான் பாட்டு வரப்போதான். நாளைக்கு மறுநாளோ நாளைக்கோ அதுக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருமா. அவ்வளவு தூரம் தள்ளி போகுது போல இருக்கு. அதாவது வீக் எண்டில் தான் வருது, இந்த வீக்ல எதுவும் கிடையாது அப்படிங்கிறது தான் குட் பை டேகலி ப்ரோ ஃபர்ஸ்ட் சிங்கிள் அப்டேட். ஏதோ சௌந்தர்யா அதை போட்டிருந்தீங்க, சொல்லுங்க. என்ன அது சும்மா ஆமா, அது காலையில இருந்து எனக்கு வந்து சிசி போட்டவங்க எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு 100 பேருக்கு மேல சிசி போட்டாங்க. என்னடா அது சிசி எல்லாம் வரும்னு பாக்குறப்பதான் காலைல கொஞ்சம் பிஸி. ஏன்னா இந்த ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு ஸ்கூல்ல பிள்ளைங்க கொண்டு போய் விட்டுட்டு ஆஃபீஸ் கிளம்பி போய் உட்கார நேரம், அதனால எல்லாத்தையும் பார்க்க முடியல. டக்குன்னு எல்லாத்தையும் லைக் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் ஃபுல் நியூஸ் பார்த்தேன். சௌந்தர்யா வந்து அவங்க எப்பயோ இறந்து போயிட்டாங்க. அந்த இறந்து போனவங்க வந்து அதாவது இயற்கையான நடந்த விபத்து கிடையாது, அது அவங்க கொலை செய்யப்பட்டு அதுக்கப்புறமேட்டு அது வந்து விபத்து மாதிரி அதை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில இருந்து நியூஸ் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க இறந்தது 2004 இறந்தாங்க. ஆனா இப்போ ஒருத்தர் நியூஸ் போட்டிருக்கிறாரு, அதுதான் ஆச்சரியமா இருக்கு. சரி, ஒரு கேஸா ஒருத்தர் போட்டிருக்கிறாரு. 21 வருஷம் எப்பா. அதுலயும் எனக்கு பிடிக்காத ஒரு நடிகர் அந்த மோகன் பாபுங்கிற ஒரு, சுத்தமாவே எனக்கு அவரை பார்த்தாலே பிடிக்காது, ஏன்னு தெரியல. பல காரணங்கள் ஒரு இதா இருக்கும். ஆனா அப்படி பிடிக்காத நடிகரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகை சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அக்யூஸ் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே எனக்கு அவருக்கு பிடிக்காது, அதுக்கு காரணம் வந்து வலுவான காரணமா அந்த காரணம் வேற அமைதிக்குச்சு இனிமேல். அதை சீரியஸா வேற நிறைய பேர் என்னன்னா என்ன எனக்கு சிசி போட்டுட்டு இருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஒண்ணுன்னா, மோகன் பாபு எனக்கு ஏற்கனவே பிடிக்காது. அந்த கம்மம் மாவட்டம்னு சொல்லுவாங்க, அந்த ஆந்திரால இருக்கு. அந்த கம்மம் மாவட்டத்துல சௌந்தர்யாவோட இடத்த அவர் வேணும்னு கேட்டதாகவும் சௌந்தர்யா தரமாட்டேன்னு சொல்லிட்டனால சௌந்தர்யா இது மாதிரி கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க பிரதர்கிட்ட வந்து அந்த இடத்த வந்து 6 ஏக்கர் ஆகுது அவரை மிரட்டி பதிவு பண்ணிக்கிட்டாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து கேஸை எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது என்ன குடும்பம் அப்படின்னா, அவங்க வந்து இறக்கும்போது அவங்களுக்கு வந்து 31 வயசு என்னமோ, இறக்கும்போது அவங்க வந்து மாசமா இருந்ததா சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா அவங்களோட முழு உடலுமே வந்து அங்க கிடைக்கலங்கிற மாதிரி தான் அப்ப செய்தி சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உறுதி என்னங்கிறது தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. அது இது வந்து ஒரு போலியான விபத்து அப்படின்னு இவர் சொல்றாரு.
அந்த கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க சொல்றாரு. சரி, அது அது யாரு போக ப்ரோ அது என்ன கம்ப்ளைண்ட் சொல்லணும், பண்ணவர் யாரு? இத்தனை வருஷம் எங்க போனாரு, ஏன் இப்போ வந்து பண்ணாருன்றதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல. அது ஒரு பேர் பார்த்த ஒருத்தர் பேரு, அது வித்தியாசமான பேரா இருந்துச்சு, பேர் ஞாபகம் இல்லை. ஆனா எனக்கு அவர் சொன்னதுல எப்படின்னா, இந்த டாட்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த கனெக்டிங் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஒரு 4 செய்தியை கனெக்ட் பண்ணி அதை 4 செய்தியை மேட்ச் பண்ணி பார்த்தோம்னா ஒருவேளை உண்மையா இருக்குமோன்னு தோணும். அந்த மாதிரி வந்து இந்த 4 செய்திகள் இருக்குது. இவர் சொல்ற கனெக்டிங் பாயிண்ட் எல்லாமே மேட்ச் ஆகுது. பட் என்னதான் சொல்லுங்களேன், மோகன் பாபுலாம் வந்து அது, அதாவது அவங்க சொல்ற செய்தி, ஏன்னா சினிமா நடிகர்களை வந்து அல்லது பிரபலங்களை வந்து மேல ஈஸியா குறை சொல்றது ரொம்ப ஈஸி தான். இப்போ மோகன் பாபு மேல அது ஒரு பொய் குற்றச்சாட்டா கூட இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஏன்னா குற்றச்சாட்டு வைக்கிறது ஈஸி. அது எனக்கு என்ன 21 வருஷம் கழிச்சா, 2004 எத்தனை வருஷம் ஆகுது, 21 வருஷம் தான். ஆமா, 21 வருஷம் கழிச்சு ஒருத்தர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாரு. அதுதான் ஆச்சரியம். இன்னொன்னு என்னன்னா, மோகன் பாபு அவங்க பையன், அவங்க ரெண்டு பத்தி இப்பதான் ரீசெண்டா ஒரு சண்டை நடந்துச்சு, அது சொத்து சண்டை தான் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மோகன் பாபுக்கு இந்த இடத்து மேலேயே ஒரு ஒரு பிரச்சனை ஏற்கனவே நடந்துச்சு, ஒரு 7-8 வருஷம் முன்னாடி வந்துச்சு, இதே இடத்து மேலதான். அப்படி இப்படி எல்லாமே ஒரு கமெண்ட் கொடுத்துருக்க ஒரு சொல்ற கனெக்டிங் பாயிண்ட்டுக்கு மேட்ச் ஆகுது. என்னவோ ஏற்கனவே எனக்கு அவரை பிடிக்காது, இப்போ ஒரு வலுவான ஸ்ட்ராங்கான காரணம் எடுத்து சுத்தமா வெறுக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்க வேண்டியதான், அவ்வளவுதான். இன்னொன்னு, இதுவே ஒரு பிளாட் மாதிரி இருக்கு ஆக்சுவலா, ஆமா ஆமா, படம் பிளாட் மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது என்னன்னா, ஒரு நடிகையை ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபேன் வந்து தன்னுடைய பிடிக்காத நடிகர் தான் அந்த நடிகையை கொலை பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண கிளம்புறாரு திருச்சியில இருந்து அப்படின்ற மாதிரி இதுவே ஒரு வெகுந்தெழுந்து பிளாட் மாதிரி. கிளம்புறாரு. பிரகாஷ் காலையில ஆமா. காலையில இருந்து ஒருத்தர் கோர்ட்டு தண்டிக்கிறா இல்லையோ, சின்டாக்ஸ் பேசுறது அன்னைக்கு போறாரு அப்படி இப்படின்னு போட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா யோசிச்சு பார்த்தா மோகன் பாபுலாம் எப்படின்னா, அப்பையில இருந்து எல்லா பெரிய கூடயும் ரொம்ப பழக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளுங்க. அவர் எந்த பீரியட், அவர் எம்பியெல்லாம் இருந்திருக்காரு, 2 தடவை இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா கையிலையும் எல்லாத்து கூடயும் வந்து பழகி அவர் வந்து காரியம் ஜாயிச்சுக்கிற ஒரு ஆளு. ரஜினிக்கு ரொம்ப க்ளோஸா காமிச்சு ரஜினியோட சூப்பர் ஸ்டாரோட ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்புறம் யாரெல்லாம் ஆட்சி இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் இருப்பாரு, அந்த ரொம்ப க்ளோஸ்ல இருப்பாரு. அவருக்காக எல்லா பிரபலங்களும் இறங்கி வரும். இப்ப அவரோட பையங்கிறதுக்காக தான் அந்த அவர் படம், என்ன படம் வந்து இப்போ ஒரு படம் கண்ணப்பா. இருக்காங்க கண்ணப்பா. அந்த கண்ணப்பாங்கிற படத்துல, கண்ணப்பா படத்துல பாத்தீங்கன்னா மோகன்லால், அனுஷ்கா, பிரபாஸ், அக்ஷய் பிரபாஸ் குமார். எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு, அக்ஷய் குமார். அனுஷ்கா இருக்காப்லையா? ஆமா, அனுஷ்காவும் அதுல கெஸ்ட் வராங்க. அவங்க கேரக்டர் சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் ஓ இறக்கியிருக்க. எல்லாமே காரணம் வந்து இந்த மோகன் பாபு தான். அவருடைய அந்த அவ்வளவு வந்து அவர் வந்து இந்த சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள அவருக்கான நட்புக்காரங்கள் அதிகமா இருக்கு. அது இப்ப சினி இண்டஸ்ட்ரி மட்டும் இல்ல, பாலிடிக்ஸ்லயும் அப்படிதான். ஒருவேளை இதை உண்மையாலுமே அவர் சும்மா சின்னதா ஒரு லிங்க் இருந்தா கூட, அவர் இதுல வந்து இப்ப யோசிச்சுப்பாங்களேன், 2025 நம்ம இருக்கோம். கண்ணுக்கு முன்னாடி சிசிடிவி ப்ரூஃபோட இருக்கிறதையே வந்து கோர்ட்ல செல்ல மாட்டேது. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் மேடையில கேவலமா பேசிட்டு கோர்ட்ல போய் நான் பேசவே இல்லைங்கிறான். ஓகேவா, நம்ம ஆடியோ ப்ரூஃபும் இருக்கு, வீடியோ ப்ரூஃபும் இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தன் வந்து தப்பா பேசிட்டு கோர்ட்ல நான் அப்படி பேசவே இல்லைங்கிறான். இன்னொன்னு, கோர்ட்ல மேடையில அந்த அந்த ஒரு 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 படுகொலையோ இல்ல ஒரு தப்பு ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு ஆமாண்டா நான் தாண்டா பண்ணேன், நான் தாண்டா அங்க வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் அப்படி வார்த்தையே சொல்லலைங்கிறான். கோர்ட்டும் அதை ஏத்துக்கிட்டு இன்னும் அது விளக்க விசாரிக்க ஒரு 4 வாரம் கழிச்சு அதை வழக்க தள்ளி வைக்கிறாங்க. எப்படி? கண்ணு முன்னாடி வீடியோ ப்ரூஃப் இருந்து, ஆடியோ ப்ரூஃப் இருந்து, அவனே மேடையில ஒத்துக்கிட்டு, அவனே பிரஸ் மீட்லயும் ஆமாண்டா நான் தாண்டா பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டதெல்லாம் கோர்ட்ல அது இன்னும் 4 வாரம் 5 வாரத்துக்கு விசாரணைக்கு வந்து தள்ளி வைக்கப்படுகிறது. அப்படி இருக்கிற பட்சத்துல 21 வருஷம் கழிச்சு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது உண்மையா கூட இருக்குங்கிற பட்சத்துல இவங்க இந்த மாதிரி ஒரு அதிக செல்வாக்குள்ள நபருக்கு என்ன தண்டனை கிடைச்சிட போகுது? ஓகேவா? இல்ல அது என்ன தண்டனைங்கிறத அதை விட்டுருங்க, ஃபர்ஸ்ட் அதை கன்விக்டட் எதுவுமே பண்ண அப்படின்னாச்சும் வருமா? முடியாதுங்க. அப்படின்னா எதுவும் வருமா? கிடையவே கிடையாது. நம்ம வேணா பேசலாம், ஒரு 1/2 மணி நேரத்துக்கு டாபிக்னு பேசலாம், அவ்வளவுதான். வேற ஒன்றும் அதுல நடக்க போறது கிடையாது. இந்த கேர்ள் வித் டிராகன் டாட்டூ படம் மாதிரி இருக்கு. இந்த கேப்ல விஷால் ப்ரோ போய் இன்ஸ்டால ஒரு போஸ்ட் போட்டு வராரு. வந்து டப்புன்னு சொருகிடுவான். சுகுமார் ப்ரோ, அது என்ன, இதை இல்ல மட்டும் சுகுமார் ப்ரோ, சொல்லுங்க இதுக்கு தீர்ப்பு சொல்லுங்க. சுகுமார் ப்ரோ, நீங்க சொல்லுங்க தீர்ப்பு. எதுவுமே தீர்ப்புலாம் நீங்க சொல்ற மாதிரி கண்ணுக்கு முன்னாடி இப்ப நடக்கிறதுக்கே வந்து தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ. 21 வருஷம். அது மட்டும் இல்லாம அரசியல் செல்வாக்கு எல்லாம், சினிமா எல்லாம், எல்லாத்துலயுமே செல்வாக்கு இருக்கிற ஒரு ஆளு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல, 2 நாள் பேசுவாங்க நியூஸ்ல கூட, 3வது நாள் வேற நியூஸ் வரும், போயிடும். எதுவுமே பண்ண முடியாது. பிரகாஷ் ப்ரோ, கண்ணு உண்மைங்க, முன்னாடி உண்மை. பேசினா நான் கோர்ட்ல போய் சொன்னீங்களே, இந்த ஸ்டாண்டப் காமெடியன் எதுவும் கோர்ட்டுக்கு போனானு?
இல்ல இல்ல அந்த ஸ்டாண்டப் காமெடியில ரியல் லைஃப் ஸ்டாண்டப் காமெடியன் 2 3 பேர் இருக்காங்க. அதுல ஒரு ரியல் லைஃப் ஸ்டாண்டப் காமெடியன் வந்து பொது மேடையில வந்து முன்னாள் பிரதமரை வந்து ஆஹ், இது பண்ணதுக்கு நாங்க தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிவிட்டு கோர்ட்ல அப்படி பேசவே இல்லைன்னா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். ஓகே ஓகே. சோழர் ப்ரோ. சீமான். ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க நண்பர்களே. ஆ, நல்லா கேக்குது நண்பர்களே. இன்னும் தோழர் ஆக்சுவலா வந்து என்னன்னா பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருப்பீங்க போல இருக்கு பாடி வெயிட்ல. பிரகாஷ் ப்ரோ சொல்றப்ப கூட நான் என்ன நினைச்சேன், சரி ஒரு 4-5 கிலோ கம்மி பண்ணிருப்பீங்கன்னு நினைச்சேன். பட் போட்டோல பாத்தீங்கன்னா சைடு ஏ அவ்வளவு பயங்கரமா பாத்துருப்பாரு, இருக்கீங்க. அதனாலதான் இப்படி. ஸோ சைடு பி ஏங்க பாத்தீங்கன்னா இன்னும் குறைச்சிருவாரு. உண்மையிலேயே வந்து எவ்வளவு கம்மியா இருக்கு என்ன இதெல்லாம் நான் போய் சொத்தெல்லாம் பண்ணல. சும்மா டெய்லி நடந்துகிட்டே இருக்கேன், அவ்வளவு மட்டும்தான். இந்த ரோட்ல வந்து காலைல நீங்க எந்திச்சு வெளியே பால் பாக்கெட் வாங்க போனீங்கன்னா ஒரு நாய் வந்து இங்க இருந்து அப்படியே கட 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 கடன்னு ஓடி அந்த கடைசிக்கு போகும். மறுபடியும் அங்க இருந்து கட 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 கடன்னு ஓடி இந்த பக்கம் வரும். அதுல போய் நீ ஏன் நடக்கிற, ஏன் போற அப்படின்னு கேட்டா அதுக்கு எப்படி தெரியாதோ அந்த மாதிரி நானும் சும்மா ஸ்பேஸ் பேசும்போது ரொம்ப இந்த நல்ல போயஸ் விளக்கம்னா. கார்டனே சுத்தி சுத்தி நடந்துட்டு இருக்கேன். இல்ல நிஜமாவே நீ நான் சொல்றேன்ல, இந்த ஏரியாவுல இந்த போயஸ் கார்டன் சுத்தி ஒருத்தன் டெய்லி காலையில ஒரு டிஷர்ட் ஒரு கைலியோட குறுக்க முறுக்க ஒரு சுத்தி சுத்தி நடந்துகிட்டே இருக்கான் ஒரு இடத்த அப்படிங்கிறது இருக்குல்ல. கொஞ்ச நாள்ல நியூஸ்ல வந்துருவேன்னு நினைக்கிறேன் நான். இந்த மர்ம ஆசாமி அப்படின்னு தனுஷ் சொல்லிட்டு எல்லாரோட சிசிடிவி வீடு கேமராவிலையும் ரஜினி பதிவாகி. பக்கத்தில் வங்கியுடன் தெரியும் மர்ம நபர்ன்ற மாதிரி. ஆமா, சீரியஸா வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து கையில செல்போனோட ஸ்பேஸ் பேசிக்கிட்டே நடக்கிறேன். எப்பா நான் எதுவும் பண்ணல, வேணா நான் நம்பிக்கை இல்லாதவங்க அந்த ஸ்பேஸ் ரெக்கார்டிங்ஸை கேட்டுக்கோங்க யூடியூப்ல போய். நான் கையில செல்போனோட ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறாருன்னு சொல்லிட்டு, அதாவது கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே போறாருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கேஸ் ஆமா பதிய வாய்ப்புகள் இருக்கு, பாத்துக்குங்க. அது என்ன ஆமா சைடு ரைட் சைடு போய் ரைட்டு. பாத்துட்டீங்கல்ல, சுகன்ட்ட சொல்லுங்க. அடுத்தது இல்ல, உன்னை இன்னைக்கு ஒரு விசால படம் டே பார்த்தேன், உன்னை மலையாள மண்டே படம் எல்லாம் கிரஷ் பண்ணி டேய் கோர்த்தா விடுற இல்ல கிலோ. இன்னைக்கு மலையாள படம் பரணி சொன்ன படம் பார்த்தேன். அது என்ன படம், ரேக சித்திரம். அந்த நான் வந்து பேய் படம்னு நினைச்சிட்டு இருந்தேன் சீரியஸா. இந்த உங்களை சிவலிங்கம் மாதிரி நான் ஒரு படம் பார்க்க சொன்னேன், அதை பார்க்கல. நானும் சுகன் மாதிரி பேச போறேன். நீங்க என்ன படம் பார்க்க சொன்னீங்க? எம்மகாதைக்கு பார்க்க சொன்னேன் உங்களை. எமகாதைக்கு நமக்கு ஷோ டைம் செட் ஆகல, முதல் விஷயமே அதுதான். நமக்கு வந்து அதுக்கடுத்து என்னன்னா வேற ஏதோ இன்னொரு ஷோ ஆட் பண்ணிட்டாங்கன்னு ஆட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்ப நமக்கு வந்து சாயங்காலம் ஷோ இருக்குல்ல, இப்ப நம்ம ஒர்க்கிங் டேல சாயங்காலம் வந்து ஷோ இது படம் நம்ம ஸ்பேஸ் பேசணும், அந்த ஷோலாம் தூக்கி இதுக்கு கொடுத்துட்டாங்க. அது என்ன படம், மர்மர்னு ஒரு 11:15 ஏதோ ஒண்ணு இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அதான் மர்மர்னு சொல்லி இந்த படத்துக்கு மாத்திட்டாங்க. அதுவும் ஒரு பேய் படம், அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம். ஆமா மர்மர்னு அந்த found இந்த footage. ஷோலாம் தூக்கி அதுக்கு கொடுத்துட்டாங்க டோட்டலா. இப்ப இந்த ஷோக்கு ஒரே ஒரு ஷோ தான் கொடுத்துருக்காங்க. நைட்டு 10:30 ஷோ கொடுத்துருக்காங்க, 10:35. நமக்கு அப்படி செட் ஆகாதனால அது வேலைக்காக பாத்துக்கலாம். பிரகாஷன், நான் வீக்கெண்டுக்கு மேல இதோட பொறுமையா இடைத்தரகளை நான் பாத்துக்கலாம். ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஆதி, நான் உங்களுக்கு ஒரு பர்சனலாவே ஒரு நன்றி. என்னன்னா, இந்த படம் பார்க்க சொன்னீங்க, போய் பார்த்தா எனக்கு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். நேத்தி நான் வீடியோ போட்டேன் இன்ஸ்டால, எனக்கு இது வரைக்கும் வராத ஒரு ரீச். நேத்தி ஒரே நாள்ல 1.6 மில்லியன் வியூஸ் அந்த வீடியோ. ஒரு 5000 பேர் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்கண்ணே, அதுக்கும் நன்றி. இந்த ட்விட்டர் இதுல வந்து இந்த படத்துல வந்து இந்த கவுண்டமணி படத்துல உங்களை பார்த்து எழுதி நான் பாஸ் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து நன்றி சொல்லுவான்ல, அந்த மாதிரி இன்னொன்னு இவன் இதுக்கெல்லாம் நன்றி, இவன் இதுக்கெல்லாம் வந்து சந்தோஷப்பட்டிருக்க மாட்டான், 5000 ஃபாலோவர்ஸ் இருக்கலாம். அந்த கமெண்ட்ல அந்த படத்துல ஹீரோயின் வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படிலாம் சொல்லி கமெண்ட் போட்டிருந்தாங்க. கையோட டிஎம் பேருப்பான், மேடம் ஐம் பிக் ஃபேன் அப்படின்னு. அவங்க பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் நான் ஒன்னு போட்டிருந்தோம், நீங்க சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ், வாட் அ போர்ட்ரேயல், யுவர் கேரக்டர் ஆக்சுவலி ஹாண்ட் மீ. ஆக்சுவலா உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு தெரியல, அதான் இங்கிலீஷ்ல எல்லாம் பேச. அவங்க அதை பார்த்துட்டு பெர்ஃபார்மன்ஸ் கட் ஆகுது. எனக்கு மட்டும் தான் கட் ஆகுதா? எனக்கு தான் டேட்டா தீந்துருச்சுன்னு உங்களுக்கு என்னடா டேட்டா தீந்துருச்சு? அது எப்படி இந்த விஷயம் பேசுறப்ப உங்களுக்கு கட் ஆகுதுன்னு தெரியல. ஏன்டா எல்லாருக்குமே கட் ஆயிருச்சுடா? அப்படியே இல்லைன்னா இந்த ஹீரோயினுக்கு போய் நான் மெசேஜ் பண்ணேன், வாட் அ பெர்ஃபார்மன்ஸ், யுவர் கேரக்டர் ஆக்சுவலி ஹாண்ட் மீ அப்படின்னு, பார்த்துட்டு ரிப்ளை பண்ணல. ஆனா எனக்கு உண்மையாலுமே அவங்கள ரொம்ப பிடிச்சிச்சு, ரொம்ப அழகா இருந்தாங்க. இன்னொன்னு அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இல்ல நீங்க பின்னாடி நீங்க என்னன்னா இல்ல அது இல்ல, கேரக்டர் வந்து ஹாண்ட் பண்ணதா இல்லையா, நீங்க ஹாண்ட் பண்ணிட்டீங்கிற மீனிங்ல நீங்க டபுளா சொல்லிருப்பீங்க. அதனால உஷாராயிட்டு இல்லங்க உங்களை பத்தி தெரியாதா. இன்னொன்னு ஸ்பேஸ்ல இவன் பேசின ஒரு 2-3 நாள் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்ல அன்னைக்கு வந்து மாவீரன் சொன்னார்ல, ஓஜிக்கு ஒரு எக்ஸ்பென்சன் சொன்னார்ல,
அது நான் அன்னைக்கே சொன்னேன். அந்த அன்னைக்கு வந்து விஷால் இல்லாம போயிட்டாரு. அன்னைக்கு வந்து விஷால் இல்லாம போனால ஆமா ஆக்சுவலா ஆமா நம்ம பேசிட்டு அன்னைக்கு இருந்தோம்ல அன்னைக்கு அன்னைக்கு அவன் இல்லாம இல்ல. போயிட்டாரு. அன்னைக்கு எனக்கு வருத்தம், ஒருத்தர் இல்லாதப்ப பேசிட்டோமேன்னு. இப்ப அவர் இருக்கும்போது சொல்லிடுறேன், நீங்க தாங்க ஓஜி. அதனால அவங்க ஓடி போயிட்டாங்க. ஓஜினா ஒரிஜினல் கேங்ஸ்டரா இல்ல என்னது இது? அதுக்கு மாவீரன் ஒரு விளக்கம் சொன்னாரு. ஒரிஜினல் காஜி. ஒரிஜினல் காஜினாரு. ஒரிஜினல் ஏங்க காஜிக்கு கேனா ஜியா? காஜி ஜி அந்த தான் ஜி அந்த தான். கே கட்சி வந்தா அது வேற காஜிங்க. அது நீங்க பிரச்சனை உண்டு பண்ணிடுவீங்க அப்படி சொன்னீங்கன்னா, அது வேற. அப்படியா? சரி சரி. ஆமா, இந்த காட்சி வந்து ஜி தான். பட் ஆனா தாண்டி நிஜமாவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க பிரகாஷ். நீங்க போய் பாருங்க. ஆமா ஆக்சுவலா கரெக்ட். என்னன்னா அது அவங்க பெர்ஃபார்ம் பண்ணதை தாண்டி ஒரு டைரக்டர் வந்து அவங்க கிட்ட இந்த மாதிரி எப்படி வாங்கணும். கிட்டத்தட்ட அதை எப்படி நான் எதோட ஈக்குவேட் பண்ணலாம்னா, நீங்க மோனாலிசாவோட பெயிண்டிங் இருக்கும்ல, அது வந்து ஸ்டில்லா தான் இருக்கும். அத நீங்க எந்த பார்வையிலிருந்து பாக்குறீங்களோ அது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இதை உங்களுக்கு கொடுக்கும்ல. அந்த மாதிரி அவங்க இறந்தவங்க படத்துல சோ அவங்க ஃபேஸ் ஒரே மாதிரிதான் இருக்கணும். அதை நீங்க ஒவ்வொரு சீன்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி அது தோணும். அவங்க வருத்தமா இருக்கிற மாதிரியும், கோவமா இருக்கிற மாதிரியும், நக்கல் பண்ற மாதிரியும், கிண்டல் பண்ணி சிரிக்கிற மாதிரியும் அப்படி தோணும். ஆக்சுவலா அவங்க வந்து நார்மலா தான் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க ஒருவேளை அந்த மாதிரி பல ஆங்கிள் பார்த்திருப்பீங்கன்னு தோணுது எனக்கு என்னமோ. இல்லங்க படமே விஷால் லிஸ்ட்ல சேர்க்கறீங்க அவரையும். படமே இல்ல என்னன்னா படமே அது என்ன உங்களையும் சேர்த்துறாங்க பாருங்க. அதான் பாவிகளா இந்த அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேன்ற மாதிரி. ஆக்சுவலா அப்படி கிடையாது. எனக்கு என்னன்னா ஜென்யூனாவே அதை டைரக்டர் வந்து அச்சீவ் பண்ணிருக்காங்க. அது நிஜமா நிறைய பேருக்கு ஃபீல் ஆச்சு. இன்னொன்னு, ஒரே முகம் வச்சுட்டு இருக்கிற ஒருத்தங்கள அவங்க என்ன சொல்றது, அந்த அந்த நான் சொல்றது ஸ்பாயிலர் ஆயிருன்னு பாக்குறேன். அந்த கடைசி சீனுக்கும் இன்டர்வலுக்குமே அவங்க ரெண்டு அவங்களோட எதுவுமே சொல்ல வேணாம். நிறைய பேரு படம் பார்க்கல, இல்ல பொறுமையா பாத்துக்கலாம். விஷால் ப்ரோ கட்டாயல நான் சொல்லிக்கிறேன், அதை பத்தி பேசவே வேணாம். நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரம் போகட்டும், பொறுமையா பேசுவோம். ஆமா பிரகாஷ், பரணி வந்தாரு போயிட்டாரா? இருக்கு என்ன சொல்றது, கேரளால இருந்தா நைட்டு 2 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேதான். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டாருன்னா 8 மணிக்கெல்லாம் தூக்கம் கண்ணை கட்டுதான். 8 மணிக்கெல்லாம் தூக்கம் கண்ணை கட்டுதான். ஒரிஜினலாவே தூக்கம் வருதுங்கிறப்ப நம்ம வந்து தூங்குற நேரத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். பரணி போய் தூங்குங்க பரணின்னு சொல்லியாச்சு. இல்ல அதுக்கு ரீசன் அவரே சொன்னாரு, கேரளா இருக்கும்போது நான் வேலை செய்ய மாட்டேன், ஒரு நாள் பூரா சும்மா உட்காந்துருப்பேன், கேம் கம்ப்யூட்டர் மேல உட்காந்துருப்பேன், நமக்கு ஸ்பேஸ் பேசுவேன், கேம் விளையாடுவேன். இங்க வந்து வேலை செய்ய சொல்றாங்க, வேலை செய்யறதுனால சீக்கிரம் டயர்டா இருந்தாரு. அது லாஜிக்கான இதா. ஆனா சீக்கிரம் தூங்குங்க பரணினாச்சு. அவரும் தூங்கட்டும், நல்லதுதான். ஏன்னா சீரியஸாவே சீக்கிரம் தூங்குறது ரொம்ப நல்ல பழக்கம். அவர் இப்ப இங்க செஞ்சாருன்னா அப்படியே அங்க வந்து 2 மணி தூங்காம ஒரு 11 மணி 10 மணிக்கு தூங்க வரல, நல்லதுதான். பாலா இப்ப ஏன் வர்றதே இல்ல? ட்ரெண்ட் செட்டர் பாலா வந்து ஒரு கம்பெனில வேலை செய்யறாரு இப்ப புதுசா. அந்த கம்பெனில வந்து வேலை சொல்லி சாவடிக்கிறாங்க. அதனால வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அது போக வந்து சில படங்களுக்குலாம் செலிபிரிட்டி ஷோ, அந்த பிரீமியர் ஷோ, ப்ரெஸ் ஷோ எல்லாம் போகணும்ல, அதெல்லாம் போயிட்டு இருக்கிறாரு. அதனால வரல. அது போக மேலதிக அது காரணம் வேணும்னா சுகுமார் ப்ரோ சொல்லுவார். ஏன்னா சுகுமார் ப்ரோ தான் அவருடைய குரு. அது பேர் இன்னொன்னு சொல்லுவாங்களே, அது பேர் என்ன சொல்லுவாங்க, குருங்கிற தாண்டி சொல்லுவாங்களே, அந்த மென்டார் இவர் தான் சுகுமார் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. இந்தியன் 2 தங்கலான்லாம் வந்தப்ப அவரை வச்சுதான் ஃபன் பண்ணிட்டு இருப்பீங்க நான் வந்த புதுசுல. அது அப்படியே ஸ்பேஸ்ல பண்ணதை ரியல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு சுகுமார் ப்ரோ. அவரை வச்சுதான் அவர் வந்து டோட்டலாவே, அவர் எப்போ போர் அடிச்சாலும் பாலாக்கு உடனே போன், எப்போ ஒரு செகண்ட் போர் அடிச்சாலும் பாலாக்கு ஒன்று போன் அடிச்சிருவாரு. பாலா வந்து இவர் சொல்றதெல்லாம் செஞ்சிருவாரு. அதாவது கிட்டத்தட்ட எப்படின்னா எனக்கு வந்து 2 வகையில அவர் ட்ரீட் பண்றாரு. ஒண்ணு வந்து ஏவல் சாத்தான்னு சொல்லுவான் தெரியுமா, நம்மளால ஒண்ணு செய்ய முடியல அப்படின்னா ஏவி விடுறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம் தெரியுமா, அந்த பழைய காலத்துல காமிப்பாங்கல்ல, அது மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறாரு பாலாவை சுகுமார் ப்ரோ. மேல அதிகமா அவரே சொல்லுவாரு. சுகுமார் ப்ரோ சொல்லுங்க. பாலா ஜாலி ப்ரோ. அதான் சொல்லுங்க. அதுக்கு நடுவில் உங்க ஆளு ஒருத்தர் வந்திருக்காரு, ரொம்ப காலமா வரவே இல்லை ஸ்பேஸுக்கு, திடீர்னு இப்ப பேசணும்னு கை தூக்கிருக்கிறாரு. அது வந்தோடனே சுகுமார் ப்ரோ வந்து ஆரம்பிப்பாரு. சுகுமார் ப்ரோ உங்கள்கிட்ட கேட்பாரு, சொல்லிருங்க. இன்னொரு பேசுங்க. பாருங்க வினோத் எவ்வளவு தெரிஞ்சிருக்காரு பாருங்க, பேசுங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட பேசாம இருக்கிறாரு, அந்த அளவுக்கு தெரிஞ்சிட்டாரு.
என்ன அவர் ஆக்சுவலா பேசுறாரா இல்ல போன் எனக்கு மட்டும் மாத்திருப்பாரு போல கேட்கலையா? இருக்கு. இல்ல போன் மாத்திருப்பாரு போல இருக்கு, இல்ல ஹெட்செட் மாத்திருப்பாரு போல இருக்கு. எப்ப அந்த வேலையை செஞ்சாரோ அப்பையில இருந்து இன்ன வரைக்கும் அவர் பேசுறது பூரா கேட்கறது இல்ல. ஏதோ பேசுறதுக்கு முயற்சி பண்றாரு. நடுவுல எனக்கோ ஒரு நாள் வந்தாரு, அன்னைக்கு இப்படிதான் நடந்துச்சு. இன்னொரு நீங்க பேசுறது எதுவுமே கேட்கல. இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா வெளியே எக்ஸிட் ஆயிட்டு திரும்ப ஜாயின் பண்ணுங்க. நேத்து விடிய விடிய அவர் சிரிச்சு அப்படியும் டயர்டா கேட்கல இருப்பாரு. அப்படின்னா என்ன பிரசாந்த் தானே நைட்டு ஃபுல்லா வந்துட்டாருன்னா? ஸ்பேஸா, ஃபன் ஸ்பேஸா? இல்ல அவரோட ஆப்போசிட்டுக்கு அங்க அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. கீழே உட்காந்து சார் அவங்கள வெறுப்பேத்துறதுக்காக ஸ்மைலி இமோஜியா போட்டிருந்தாரு. தெரியல வினோத் ஏதோ பேசுறது கேக்கு பேசி பாருங்க, எல்லாம் சவுண்ட் வரலன்னா எக்ஸிட் ஆயிட்டு கேச்சஸ் கிளியர் பண்ணிட்டு வாங்க. ட்விட்டர் ஆப்னு ஒன்று இருக்குல்ல, அந்த ஆப்புக்கு உள்ள போய் செட்டிங்ஸ்ல போய் கேச்சஸ் கிளியர் பண்ணுங்க. இப்படிதானே வாங்க. நம்ம எல்லாரும் சொல்றீங்க டெய்லி. அட செட்டிங்ஸ்குள்ள போங்க. செட்டிங்ஸ்குள்ள போனீங்கன்னா ஆப்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஆப்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. லாஸ்டா யூஸ் பண்ண ஆப்ஸ் 4 ஆப் காமிக்கும். அதுல உங்களுக்கு எக்ஸ்னு ஆப் காமிக்கும், ட்விட்டர் ஆப். அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி அந்த 3 இது காமிக்கும், 3 ஐகான் காமிக்கும். அதுல கடைசி ஐகான் ரைட் சைட்ல இருக்கிறது உங்களுக்கு கிளியர் கேச்சஸ்ன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுங்க. அவன் இல்லைன்னா ஐபோன்ல அதுதான் இப்ப கேட்க அது கேட்டா நமக்கு திட்ட தெரியாது. வர. அப்ப அப்படியே அது ஐபோன் வந்து ஆதி மட்டும் சொல்லுவார், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. இல்ல சுகுமார் ப்ரோ யூஸ் பண்ணுவாரு, அவர் சொல்லுவாராக. டேய் இதை முடிச்சுட்டு ஸ்பேஸ் முடிச்சு சொல்றேன்டா நான் எப்படின்னு. ஓகே நான் டன். சக்தி திருமகன் எப்படி இருந்துச்சு? இன்ட்ரெஸ்டிங் ட்ரைலர் டீசர் கட்டு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும். இல்ல எனக்கு உண்மையா பிடிச்சிருந்துச்சு. எனக்கு ரீசன்ட் விஜய் ஆண்டனி படங்கள்லயே ட்ரெய்லர் பார்த்து இம்ப்ரெசிவ் ஆனது இந்த படத்துக்கு தான். படம் பார்க்கணும் அப்படின்னு தோணி இருக்கு. அந்த அருவி டேரக்டருங்கிறது கூடுதல் ஒரு போனஸ் மாதிரி நல்லா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. எப்படின்னா அதாவது விஜய் ஆண்டனி ஸ்டைல்லையும் இருக்கு, அவரோட ஸ்டைல்லையும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மிக்சடா இருந்துச்சு. ஓரளவுக்கு விஜய் ஆண்டனிக்கு இந்த 25வது படங்கிற நடிகரா ஒரு 5-6 படம் தான் அவருக்கு வந்து பயங்கரமா இருக்கும். மற்ற இந்த 19, 15, 17 படங்கள் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பிலோ ஆவரேஜ் தான். அப்படி அந்த 5-6ல அந்த செட்டுக்குள்ள அந்த 25வது படம் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை டீசரா ட்ரைலர் நினைக்கிறேன், அந்த டீசர் தான் நினைக்கிறேன். டீசர் கொடுத்துருக்கு. ஏங்க ட்ரெய்லருங்க அது? இல்ல ரெண்டே கால் மணி நேரத்துக்கு டீசர் இல்ல ஆக்சுவலா டீசர்னு போட்டாங்க, ஆனா ட்ரைலர் மாதிரி தான் அவ்வளவு பிரச்சனை எனக்கு. அதனால டீசர் நான் வந்து மேல டீசர் போட்டு டைப் பண்ணப்போ ட்ரைலர் டைப் பண்ணிட்டேன். ஆனா வந்து அவங்களே டீசர்னு போட்டிருக்கிறப்ப அதை நம்ம வந்து டீசர்னே சொல்லணும், அவ்வளவுதான். நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இவங்க முதல்ல வந்தா டீசர், ரெண்டாவது வந்தா ட்ரெய்லர்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சு இந்த இதெல்லாம் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீம் வந்து இதை வெளியிடுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஒரு 2 கால் மணி நேரத்துக்கு டீசர்னா எப்படி அந்த மாதிரி. ஆனா இப்ப அதுக்கெல்லாம் புது புது வார்த்தை வேற வச்சுக்கிறாங்கல்ல, கொஞ்சம் ப்ரிவ்யூ ஆட் போட்டு வந்துட்டாருங்க. அவரு ஆட் போட்டு வந்திருக்காருங்க, ஏதோ ஆடோட வந்திருக்காருங்க. ஏதோ புதுசா அப்டேட் வந்திருக்கு பார்த்தா 2 நாள் ஆட் ஆகுறது. மனசெல்லாம் அன்னைக்கே சொன்னேன் நானு அது ஆட் தான் அப்படின்னு. அவரோட அடுத்த பட ஷூட் வந்து மினிமம் ஜூன்ல இருந்து தான் ஆரம்பம், அதுக்கு முன்னாடி கிடையாது. நானுமே அப்படிதான் ப்ரோ நினைச்சேன். அஜித் குமார் இமேஜஸ் தான் கேக்குறாரு. எனக்கு அவர் ரெக்வெஸ்ட் காமிக்கலையே. சுகுமார் ப்ரோ கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. மாவீரன் உங்களுக்கு கோவஸ்ட் கொடுக்குறேன், யாருதான் உங்களுக்கு தான் காமிக்குது, நீங்களே பண்ணிருங்க. டிஎம் பண்ணிருக்காரு அவரு. எனக்கு கொடுக்குறீங்களா சார்? காட்டல, கீழே காட்டுதா? ஆல்ரெடி இதை கொடுத்தது. ப்ரோ நேத்து ஒரு ரீல்ஸ் அனுப்பியிருந்தேன்ல, அந்த இதுக்கு ஃபைன் பண்ணீங்களா இன்ஸ்டாகிராம்ல? தலைவா எனக்கு அனுப்பவே இல்ல அது பார்க்கலாம்னு நினைச்சேங்க. அதுக்கடியும் காலைல சொன்னல ஒர்க் ஆகிற சௌந்தர்யா நியூஸ் வந்துன்னு சொன்னல, அந்த நியூஸ் அதை பார்த்துக்கிட்டு அப்படியே இன்னைக்கு வந்து இந்த ரேக சித்திரம் படம் பார்த்து அப்படியே போயிட்டு டைம். இன்னைக்கு ரேக சித்திரம் பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு. ஏன் அந்த மிக்சட் ரோல்னு தெரியல, அதான் மிக்சட் ரிவ்யூ ஏன் வந்துச்சு தெரியல, எனக்கு நல்லா தான் இருந்துச்சு படம். ஓகே இந்த படம் வந்து நான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, அது வந்து அவரோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாரு. ஆனா என்ன ஸ்டோரின்னு தெரியல. அஃப்ரின் ப்ரோ எனக்கு அனுப்புறீங்களா? அதை இருங்க கமெண்ட் பண்றேன். ஓகே. அந்த இதை கேட்டது வந்து அதை பார்க்கணும், அந்த பிரசாதத்தை சாப்பிடணுங்கிற ஆர்வம் கண்ணுல தெரியுதுன்னு தில்லுமுல்ல சொல்லுவாங்கல்ல. இல்ல தலைவா, நல்ல படமா இருந்ததுன்னா நம்ம மிஸ் பண்ற கூடாதுல்ல, அதனாலதான். ஆனா எனக்கு இவன் போட்ட இதுலயுமே நல்ல படம் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்கல்ல. எனக்கு ஜென்ரலா இந்த சின்ன படங்களுக்கு பெரும்பாலும் ஏன் இந்த ரிவ்யூவே போட மாட்டாங்கன்றது எனக்கு தெரியவே இல்லை. சுத்தமா நிறைய ரிவ்யூவே போடல இந்த படத்துக்கு. நீங்க கொடுக்க மாட்டீங்கல்ல ஓரளவுக்கு. அது வேறடா. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலன்னாச்சும் போடலாம்ல. எனக்கு தெரிஞ்சு யமகாதிக்கோ இல்ல இந்த இன்னொரு படம் வந்துச்சு அது கூட சேர்ந்து,
கிங்ஸ்டனா? கிங்ஸ்டனுக்கோ இல்ல இதுக்கோ கூட ஆஹ் இவர் மட்டும் தான் ரிவ்யூ போட்டாரு நினைக்கிறேன். இவர் செகண்ட் ஷோ ரஹ்மான் இருக்காருல்ல, அவர் ரிவ்யூ போட்டாரு. அப்புறம் இந்த ஆமா ஆமா இவரு கார்த்திக் கிருஷ்ணா ரிவ்யூ போட்டாரு. ஆமா. அப்புறம் இவர் அண்ணா அது போட்டாரு ஒண்ணும் நினைக்கிறேன் இல்லைண்ணே, ப்ளூ செட்டை. வியூஸ்க்காக தானே. சின்ன படம் யாருக்குமே தெரியாது, அந்த படம் பார்த்து வியூஸ் போக மாட்டேங்குது இவங்களுக்கு. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்துல ட்ரை ஆஹ் பண்றாங்க. ஆனா சுத்தமாவே அந்த படம் ஒண்ணுமே இல்லைன்றப்ப. நான் ஒரு உண்மை சொல்லட்டுமா இதுல? சொல்லுங்கண்ணா. ஆக்சுவலா வந்து விஷால் நீ சொன்ன ஃபர்ஸ்ட் ஆன்சர் தான் உண்மை அதுல. ஏன்னா அப்படி வாங்க வலிக்கு. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இல்ல உண்மையில எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன படத்துக்கு நான் ரிவ்யூ போடணும், அது நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு போடணும்னா கூட வந்துட்டு ரிவ்யூன்னு நான் பேசி போடணும்னாலே வந்து அமௌண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி தான் இங்க இருக்கு நிலைமை இப்போ. அதுதான் சொல்றேன் சுகுமார், அது ரொம்ப அன்ஹெல்தியான ஒரு ட்ரெண்ட் ஆயிடும். இப்போ இது ரொம்ப இல்ல ரொம்ப அது சீக்கிரம் அது நீங்க சொல்ற சலிச்சிடும். மாதிரி எல்லா ரிவ்யூவர்ஸையும் நான் சொல்லல, ஒரு சில பர்டிகுலர் ரிவ்யூவர்ஸ் வந்துட்டு அது தெரியும் மாதிரி தெரியும், டிமாண்ட் கேள்விப்பட்டேன். பண்றாங்க. ஆனா நீங்க இப்படி யோசிங்களேன் சுகுமார். நான் சொல்றது என்னன்னா, இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸ் கிட்ட வந்து ப்ரமோட் பண்ணித்தாங்கன்னு சொல்றது இருக்குல்ல, அது வேற. ஆனா நான் ரிவ்யூ போட மாட்டேன் காசு கொடுக்காட்டி அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க சில பேர், அங்க நீங்க என்கரேஜ் பண்றதுன்றது வேற. தனஞ்சயன் ரொம்ப ரீசெண்டா அந்த ஒரு போஸ்ட் போட்டிருந்தாருல, ஆமா ஆமா. சின்ன படம் ரிவ்யூ போடுறதுக்கு வந்து காசு கேட்கறாங்க. யாரு பழக்குனது? இவங்க தானே பழக்குனாங்க. நாங்க வந்து இது இந்த ஈகோ சிஸ்டத்துக்கு இது எதிராக போகும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாம தான் பண்ணாங்களா. இன்னொன்னு நான் சொல்றேன், நான் ஜென்ரலா சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கானுங்கல்ல மதுரையில, அவங்க எல்லாருமே படத்துக்கு போறதே முன்னாடி எப்படி போவானுங்கன்னா, இந்த மாதிரி யாராவது இன்டர்வியூல வந்து ரிவ்யூஸ் வந்து ஓகேங்க நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா தான் போகவே செய்வாங்க ஓரளவுக்கு. அப்புறம் நான் சொல்லுவேன், ஆஹ் என்னடா அவரு சொல்றத கேட்கறேன்னு சொல்ற, அவர் அவ்வளவா ஒன்றும் இது பண்ண மாட்டாப்லையே, அது ஜென்யூனா இருக்கிற மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு சொல்லும்போது, ஒருத்தர சொல்லும்போது அப்ப அவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஜென்யூன் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லடா, நாங்க சும்மா பொண்டாட்டியோட எங்கேயா கிளம்பலாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம், இதுதான் ஒண்ணு பார்ப்போம், ஓகே போலாம் அப்படின்னு சொன்னாங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லி போயிருவோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இப்ப அதுவே இல்ல, இந்த சின்ன படங்களுக்கு பெரும்பாலும் ரிவ்யூவே பண்றது இல்லை யாரும். இதை அதுக்கு தொடர்ந்து காரணம், கார்த்திக் அதுக்கு கிருஷ்ணா உண்மையான காரணம் நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க ஆனா சொல்லுங்க கான்ட்ரவர்சியா சொல்லுங்க. தான் ஆகும். பரவாயில்ல, சொல்லுங்க சொல்லுங்க சும்மா சொல்லுங்க. சொல்லணுமா சொல்ல வேணாமா? சொல்லுங்க ப்ரோ. ஏங்க நீங்க சொல்லுங்க. இல்ல ரெண்டு காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு காரணம் சொல்லேன், ரெண்டாவது காரணம் அது ரொம்ப இதா போகும், டீப்பா போகும், அது சொல்லலாமா வேணாமான்னு தெரியல. காரணம் சொல்லிடுறேன் கேளுங்க. ஆஹ் ஒரு சின்ன படமோ பெரிய படமோ ஏன் பெரும்பாலான நாட்கள் வந்து ரிவ்யூ போடுறது தவிர்க்கிறது அப்படின்னா, அந்த படத்துடைய ப்ரொமோஷன்ல இருக்கிறதா மெயின் ரீசன். பணம் கொடுக்கலங்கிறது மெயின் ரீசன் கிடையாது. அந்த ப்ரொமோஷனுக்காக பணம் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அந்த படம் பிடிக்கலன்னு ஓப்பனா போட முடியாது. ஓப்பனா போட முடியாது மீன்ஸ் அவங்க வந்து டோட்டலா, அதாவது நீங்க உண்மையை சொல்ல முடியாது. அப்போ உண்மையை சொல்ல முடியாதுன்னா நீங்க வந்து ரிவ்யூ போடல கணக்குல தான் வரும். நீங்க உண்மையை சொன்னா, கேப்பா ப்ரொமோஷனுக்கு காசையும் வாங்கிட்டு வாங்கின காசுக்கு நேர்மையா இல்லாம இருக்கியப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அந்த அந்த ப்ரொமோஷன் பண்றவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் வாங்கின காசுங்கிறது ப்ரொமோஷன் பண்றதுக்கு தான் காசு வாங்கியிருக்கேன், ரிவ்யூ பண்றதுக்கு காசு வாங்கல. நான் ஜஸ்ட் ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்கு, இந்த படம் இப்படி ஒரு படம் இருக்குங்கிறத சொல்றது மட்டும் தான் என் வேலை, அது நான் சொல்லிட்டேன். அதுக்கு நீங்க காசு கொடுத்துருக்கீங்க. நான் இதே ரிவ்யூ கொடுக்குறேன்னா ரிவ்யூ வந்து உங்க மனசை பாதிக்கிறீங்க. நான் வாங்கின காசுக்காக ரிவ்யூ பண்ணாம இருக்கிறேன். ஆனா நீங்க சொல்ல ரிவ்யூவும் போடுங்கிறீங்க. அப்ப ரிவ்யூவும் போடணும் அப்படின்னா கண்டிப்பா நான் உண்மையை சொல்ற மாதிரி இருக்காது அப்படிங்க. அதாவது அது ஒரு ரீசன். அடுத்து ரெண்டாவது வருது பார்த்தீங்க, ரெண்டாவதுல பாதி சொல்றேன். அதாவது ஒரு பாதியிலே 1.5 அப்படிங்கிற பதில் எடுத்துக்கங்க நீங்க. அந்த பதில் என்ன தெரியுமா? நான் ரிவ்யூ போடணும் அப்படின்னா ரிவ்யூ தனியா காசு கொடுங்க. ஏன்னா நான் பண்ணது இது வரைக்கும் காசு கொடுத்தது நீங்க ப்ரொமோஷன் காசு தான் கொடுத்துருக்கீங்க, ரிவ்யூ காசு கொடுக்கல. ஒருவேளை நான் படம் பிடிக்கல, நான் பிடிச்சது சொல்லணும், இல்ல அட்லீஸ்ட் பிடிச்ச மாதிரியாச்சும் சொல்லணும், ஒரு அளவுக்கு பூசி முழக்கணும். அப்படின்னா ரிவ்யூக்கு தனியா காசு கொடுக்கணும். நீங்க ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் காசை கொடுத்துட்டு நீங்க ரெண்டு வேலையும் செய்ய சொல்றீங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, இதே வந்து இன்ஸ்டாவோ மத்த இடத்துலயோ நீங்க டோட்டலா காசை கொடுத்து அவங்க மொத்தமா ஏமாறுறீங்க. காசு கொடுக்கும் அங்க எப்படி இன்ஸ்டால பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்லயே காசை செட்டில் பண்ணிடணும். நீங்க செட்டில் பண்ணாதான் அவங்க டோட்டலா இப்ப மர்ம படத்துக்கு நடந்ததே அதுதான். அந்த படத்தை டேரக்டே கொண்டு போயிட்டு நீங்க வந்து கேள்வி எல்லாம் கேட்டிருக்காங்க பிரஸ் மீட்லயே, நீங்க டோட்டலா இன்ஸ்டா இன்ஃபுளுசரை பேஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணிருக்கீங்க, முழுக்க முழுக்க ஒரு ஸ்கேம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியே கேட்டிருக்காங்க. ஆனா ஸ்கேம் இல்ல அப்படி இப்படின்றாரு. ஆனா ட்விட்டர்ல அப்படி யாருமே பொதுமக்கள் யாருமே சொல்லலைங்கிறாரு. ட்விட்டர்ல அப்படி ஸ்கேம்னு சொன்னது பூராமே பொதுமக்கள் மட்டும்தான். யாரும் ரிவ்யூவர்ஸோ இன்ஃபுளுசோ யாரும் ஸ்கேம்னு சொல்லல. சொல்லியிருக்க இப்ப சாதாரண வெகுஜன சினிமா ஆடியன்ஸ் தான் ஏப்பா ஒட்டுமொத்தமா படத்தை ஏமாத்திட்டீங்களாப்பா. ஒரு படம் ஒரு எப்படியா இப்படி ஒரு இன்ஸ்டா இன்ஃபுளுசர் நம்பி ஒரு படம் நாங்க ஏமாந்துட்டோம். என்ன காரணம், இன்ஸ்டால முரட்டு கவனிப்பு இந்த படத்துல இருந்து. சின்ன கொஞ்சம் கவனிப்பா அடி கிடையாது, மேல முரட்டு அடி கவனிப்பு. விழுதே. ஓகேவா? முரட்டு கவனிப்பு கொஞ்சம் லேசப்பட்டதெல்லாம் கிடையாது, அடினாலும் முரட்டு அடி பணத்தால் அடிச்சிருக்காங்க அவங்க.
அதனால ட்விட்டர்ல இருந்து உண்மையான ஆடிகள் அங்கிருந்து போகுது, அவ்வளவுதானே தவிர இது நிறைய காரணம். இன்னும் ஒரு 0.5 காரணம்னு ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்ல விரும்பல, அது இன்னும் கொஞ்சம் டீப்பா போகும், சொல்ல விரும்பல. பட் 1.5 இதுதான் காரணம். ஒரு ரீசன் இது 0.5, அதுல பாதி. ஆனா இது உண்மையும் கூட. ஏன்னா நீங்க வந்து இப்போ வந்து ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ரிவ்யூ வச்சுக்கோங்க. யாரும் பேர் கேட்கக்கூடாது, நீங்களும் பேர் தெரிஞ்சாலும் சொல்லக்கூடாது. முதல் விஷயம், கமெண்ட்ல இருக்கவங்களும் ஸ்பீக்கர் உள்ளவங்க சொல்லக்கூடாது யாருன்னு. அவர் வந்து உண்மையாக கரெக்டாக ரிவ்யூ சொல்லிடுவாரு. அவர் சொல்றதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து ஃபோன் பண்ணி, அப்ப நம்ம உங்களுக்கு காசு தானே கொடுத்தோமே, நீங்க வந்து ஏன் இப்படி நெகட்டிவ் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கறப்ப அவர் சொல்றது திரும்ப இதான் தெளிவா சொல்றாரு. ஏங்க காசுங்கிறது நீங்க படத்துக்கு பூஜை போட்டீங்கல்ல, அந்த படத்துக்கு பூஜை போட்டதுல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணதுல இருந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணதுல இருந்து செகண்ட் சிங்கிள், தேர்ட் சிங்கிள், ஃபோர்த் சிங்கிள், நாளைக்கு ஒருத்தர் ரிலீஸ் பண்ண போறான், நான் இன்னைக்கு காலையில ஒருத்தர் கவுண்ட் டவுன் போட்டு இன்னைக்கு ஒருத்தர் ரிலீஸ் பண்ண போறான் அப்டேட் கொடுக்கறதுல இருந்து, அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இத்தனை வியூஸ் போயிருச்சு, இத்தனை வியூஸ் வந்திருக்கு, இத்தனை தாண்டி போயிருச்சு, இத்தனை பேர் இன்ஸ்டால ரீல் பண்ணி போயிருக்காங்க அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறம் டீசர் இத்தனை ரிலீஸ் ஆக போகுது, டீசர் வந்துருச்சு, ட்ரெய்லர் வர போகுது, ட்ரெய்லர் வந்துருச்சு, ட்ரெய்லர் சூப்பரா இருக்கு, ஆகா படம் பார்க்கணும் ஆர்வமா இருக்கு, நாளைக்கு படம் ரிலீஸ் ஆக போகுது, இதே பாரு இன்னும் 2 மணி நேரத்துல ரிலீஸ் ஆக போகுது, இந்த படம் வந்துருச்சு, தியேட்டருக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் இதுதான் என் வேலை. இது வரைக்கும் போடுறது நீங்க கொடுத்த காசுக்கு சரியா போச்சு. நான் வாங்கின காசுக்கு அதுக்கு மேலே வேலை பார்த்திருக்கேன். ஆனா இதுக்கு மேலங்கிறது உண்மை. படம் பார்க்கறேன், அது என்னோட ஒப்பீனியன். என் ஒப்பீனியன் சொல்றது எனக்கான உரிமை இருக்கு. இதைத்தான் அவரு கொஞ்சம் சுருக்கமா சொன்னார், நான் உங்களுக்கு எலாபரேட்டா சொல்றேன், அவ்வளவுதான். இதை சொன்னதுக்கு அவங்க கோச்சிக்கிட்டாங்க தயாரிப்பு டீம்ல இருந்து. கிட்டத்தட்ட ஆனந்த கட்டமா இல்ல தினம்ல வர இருக்காங்க, அவங்ககிட்ட பேப்பர் ஆடு கொடுக்க போறாங்க அப்படின்னா அவங்க ஆடு போடுறதுக்கு தான் அந்த காசை வாங்குறாங்க. அதுக்காக அவங்க ரிவ்யூ நல்லதா போகணும்னு அவசியமே கிடையாது. அவர் யாருன்னு நீங்க சொல்றத வச்சு எனக்கு புரிஞ்சிச்சு, அவரா இருக்கலாம். பட் ஓகே, கரெக்ட், நல்ல விஷயம். அதுதான் சரியான இதனாலதான் ரிவ்யூ நிறைய ரிவ்யூ வர்றது இல்ல. ஆடியன்ஸ்க்கு எவ்வளவு உண்மையா இருக்கீங்களோ அவ்வளவு வரைக்கும் தான் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்க பெருமை இல்ல, இன்னைக்கு மெயின் விஷயம் சிம்பிளா எடுத்துக்கிறேன். வரவே மாட்டாங்க. இல்ல சிம்பிளா எடுத்துங்க. இப்ப போன வாரம் 7 படம் வந்துச்சு, மார்ச் 7ஆம் தேதி 7 படம் வந்துச்சு. அந்த 7 படத்துல ஏன் பெரும்பாலான ஆட்கள் ரிவ்யூ போடல அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம். 7 படத்துல எந்த படமே அவங்களுக்கு ஒரு படம் 2 படம் தாண்டி பிடிக்கல, மிச்சம் 5 படம் பிடிக்கல. அந்த 5 படம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த படம் 5 படத்துல 7 படத்துலயுமே இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல 5 படம் பிடிக்கலன்னு சொல்ல முடியாது, அதுக்கு மேல பிடிச்சிச்சுன்னு சொல்ல முடியாது, பிடிச்சின்னு சொல்லி ஏமாத்த முடியாது. அப்ப என்ன, படம் ஓடுது அப்படி செய்தியை மட்டும் போட்டு போயிட்டே இருப்போம். பிடிச்ச ஒரு படத்தை மட்டும் ரொம்ப ஓவரா போஸ்ட் பண்ணோம்னா அப்ப மத்த படம்லாம் நல்லா இல்லையா அப்படின்னு அவங்க தயாரிப்புல இருந்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எந்த படத்துக்கு ரிவ்யூ போடாம ஸ்கிப் பண்றது எப்படின்னா ஈஸியா, அதாவது யாருக்கும் வலிக்காம ஒரு இதுக்கு இல்ல, நம்ம ஆடியன்ஸே ஏமாத்தக்கூடாது, நம்ம நம்பி இருக்க ஃபாலோவர்ஸே ஏமாத்தக்கூடாது, நம்ம பணம் வாங்கியிருக்க ப்ரொடியூசரே ஏமாத்தக்கூடாது. இதுதான் வந்து தார்மீக அடிப்படையில எல்லா பக்கமும் செயல்படுறது. அதுதான் காரணமா நான் வந்து பூச்சி முழுவுறேன். இப்போ உங்களுக்கு நம்ம பாஷையில சொன்னா பூச்சி முழுவுறேன். சும்மா இப்போ கரெக்டா சொன்னது இல்ல, ஏதாவது இதுல ஏதாவது அந்த 0.5 ஏதாவது சொல்லணுமா, இல்ல இதுவே போதுமா? எனக்கு இருக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு இன்ஸ்டால. ஓகே, இல்ல ஒரு சொல்லுங்க. இல்ல ரொம்ப யாரையும் தப்பாலாம் இது பண்ண மாட்டேன், சேஃபா தான் ஆடுவேன், நீங்க கவலைப்படாதீங்க. ட்விட்டர்ல என்னன்னா, இப்ப இந்த படம் முன்னாடி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொமோஷன் நடக்குது இல்லைன்னா, இப்ப டீசர் இப்ப ரிலீஸ் ஆகுது, ட்ரெய்லர் எத்தனை மணிக்கு, ரன்னிங் இன் தியேட்டர்ஸ் அந்த மாதிரி போடுறோம்ல, அந்த மாதிரியான விஷயம் இன்ஸ்டால கிடையாது. இன்ஸ்டால எப்படி நடக்குதுன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ப்ரொமோஷன் மெட்டீரியல் கொடுக்குறாங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்தை பத்தி பேசுங்க, இவ்வளவு காசு கொடுக்குறேன், பாசிட்டிவா மட்டும் பேசுங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப தப்பான ஒரு இன்ஃப்ளூயன்ஸா நான் பாக்குறேன். இப்ப முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி அது இப்ப இன்ஸ்டால கிடையாது டோட்டலா. அந்த மாதிரியான ஒரு ப்ரொமோஷனல் ஸ்ட்ராட்டஜி வந்தா கூட இன்ஸ்டா வந்து நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க, அந்த படம் இப்படி இருக்கு, அப்படி வருதுன்றதுலாம் ஓகே. ஆனா ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் நல்லா இருக்கும் நல்லா இல்லை அப்படின்றதோட இண்டிவிஜுவல் பாயிண்ட். ஆனா அந்த படம் நீங்க சூப்பரா இருக்குன்னு சொல்லியே ஆகணும், செம்மையா இருக்கு, அதுக்கு தானே வாங்குறீங்க துட்டு அப்படின்ற மாதிரி இறக்குறது இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப தப்பா ட்ரெண்டா பாக்குறேன். அது இப்ப ரொம்ப கண்டினியூவா நடந்துட்டு இருக்கு. ரீசெண்டா வந்த படத்துக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய அளவுல, அதுவும் இல்லாம கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்றது தப்பு தான், ஆனா அதை கொஞ்சம் லாஜிக்கோட பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவ்வளவு பஞ்சாயத்தே கிடையாது. ஒரே நேரத்துல போடுறாங்கன்னு. ப்ரொமோஷன் பண்றது தப்பு இல்லைங்க, ப்ரொமோஷன் பண்றது தப்பே கிடையாது. ஓகேவா, எல்லா படத்துக்கும் இன்னைக்கு வந்து ப்ரொமோஷன் தேவைப்படுது, எல்லா ப்ராடக்ட்டுக்கும் தேவைப்படுது. பட் என்னன்னா, நீங்க வந்து ஒரு ஃபேக் ப்ரொமோஷன் பண்ணிடக்கூடாது. அது ஃபேக் ப்ரொமோஷன் ஓவர் போர்ட் ஆயிடுச்சு, ஓவர் போர்ட் ஆகி அது போயிட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர. சரி, அந்த டாபிக்கை விட்டுருவோம். விஷால் ப்ரோ, உங்கள்கிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு, அந்த கேள்வி நீங்க கமெண்ட் பண்ணி அவரு டேரக்டா சொல்லிருங்க, அது கமெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது கமெண்ட் இன்னொருத்தர் வந்து கேட்டிருக்காரு, பராசக்தி சிவகார்த்திகனோட பராசக்தி படத்துல வந்து பாசில் ஜோசப் ஜாயின் பண்ணிருக்காரு, நியூஸ் வந்து முழுக்க வதந்தியே, அது வந்து கண்டிப்பா பாசில் ஜோசப் பண்ணல. அடுத்தது இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காரு, பராசக்தி படத்துல இருந்து மட்டும் ஏன் இவ்வளவு சீன்ஸ் லீக் ஆயிருக்கு,
ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் எல்லாம் லீக் ஆகுது, வீடியோ லீக் ஆகுது, ஏன்னு கேட்குறாரு. நமக்கே தெரியுமே. ஏன்னா வந்து ஓப்பன் ஸ்பாட்ல எடுக்கிறாங்க, ரியல் லைஃப், அதாவது ரியல் லொகேஷன்ல எடுக்கிறாங்க. ரியல் லொகேஷன் எடுக்கிறனால இந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் வரத்தான் செய்யும். ஓகேங்களா? அது எந்த படத்துக்கு இருந்தாலும் நீங்க வந்து ஒரிஜினல் லொகேஷன்லயோ இல்ல பொதுமக்கள் அதிகமா நடமாடக்கூடிய ஓப்பன் பிளேஸ்ல ஷூட் பண்ணோம்னா எங்க இருந்தாலும் யாராவது ஒருத்தவங்க மொபைல் வச்சு ஷூட் பண்ண தான் செய்வாங்க. அப்படி ஷூட் பண்ணா லீக் ஆக தான் செய்யும். நீங்க முடிஞ்ச அளவுக்கு உங்க ஹேண்டில் இருந்து ஷேர் பண்ணாதீங்க. யாராவது ஷேர் பண்ணா நீங்க அதை ரீட்வீட் பண்ணி உங்க இதுக்கு கொண்டு போகாதீங்க. அதை பத்தி பேசி அதை இன்னும் ஒரு 4 பேருக்கு கொண்டு போய் சேர்க்க வேணாம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ப்ரோ அந்த கமெண்ட் பிரகாஷ் உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு கேள்வி அஃப்ரின் கேட்டிருக்காரு. ப்ரோ நான் பாக்குறேன் ப்ரோ. ஆதி ப்ரோ என்ன கேள்வி கேட்ட? வேலைக்கு போவீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காரு. அந்த கேள்வியா? இல்ல ஆமா அது ஒண்ணு, அது ஒருத்தர் கமெண்ட்ல பார்த்தேன். இன்னொருத்தர் வந்து அதாவது கமெண்ட்ல கேட்டவர் வந்து எந்நேரமும் இங்கே இருக்கீங்களே, நீங்க என்ன வேலைதான் பாக்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அது ஓகே. இன்னொருத்தர் டிஎம் கேட்டிருக்காரு, பிரகாஷ் அண்ணா கிட்ட கேளுங்க, ஏன் மஞ்சிமா மோகன் கூட எடுத்த போட்டோல மட்டும் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்னு. ஆக்சுவலா நான் அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தேன். நம்ம எல்லாம் போய் எடுத்தோம்ல ஒரு போட்டோ, அது எல்லாத்தையுமே பார்த்தேன் பிரகாஷ். ஆக்சுவலா நீங்க எதுலயுமே சிரிக்கல. நானும் இப்பதான் வாட்டி கவனிக்கிறேன். இதெல்லாம் ஒருத்தர் இல்ல கவனிச்சிருக்கானதுக்கு ஆக்சுவலா அப்புறம் இல்ல இதுக்கு பதில் இருக்கு. எல்லாம் ஒரு சுகுமார் ப்ரோ ஆனந்தம் தான். தெரியும். இல்ல ஆனந்தம்லாம் இல்ல, சுகுமார் ப்ரோ தெரியும். சுகுமார் ப்ரோ நீங்க சொல்றீங்க, நான் சொல்லட்டுமா? நீங்க சொன்னீங்க தான் கரெக்டா இருக்கும். இல்லங்க, நானே சொன்னா அது நல்லா இருக்காதுங்க, உங்களை சொன்னேன். சரி ரைட்டு போங்க, அநியாயம் பண்றீங்க. கல்லூரி படம் மாதிரி போயிட்டு இருக்கு. சொல்லுங்க. இல்லங்க அது இல்ல நான் ஃபர்ஸ்ட்லயே ஒரு செட் எடுத்துட்டோம் போட்டோ. எடுக்கும்போது நான் எப்பவும் போலதான் இருந்தேன். அப்போ வந்து சுகுமார் ப்ரோவும் ட்ரெண்ட் ஷூட்டும், ஏங்க எப்ப பார்த்தாலும் சிரிக்காமே இருக்கீங்க, ஒரே உம்முன்னு இருக்கீங்களேங்க, ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிச்சுனாச்சும் எடுங்களேன் அப்படின்னாங்க. அது அப்புறமேட்டு நான் 2வது போட்டோ எடுப்பேன் வம்படி. இவரு அல்ல எப்படி திரும்ப கேட்பீங்க, நான் எடுக்கிறேன் அப்படின்னு 2வது வம்படியா போய் நின்று அவங்கள்ட்ட, ஏங்க ஒரு தடவை 2வது போட்டோ எடுக்கணுங்க அப்படின்னு. அவங்களும் ஓகே நாங்க. அப்ப சிரிச்சு எடுத்ததுதான் அதை எடுத்த போட்டோ. ஆக்சுவலா இது எனக்கு என் ஒய்ஃபுக்கு திரும்ப இது பிடிக்கல. நீங்க எப்போதும் சிரிக்காம எடுப்பீங்க, அந்த போட்டோ எடுக்க வேண்டியது, இதே சிரிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்களும் கேட்டாங்க, வீட்டுல எல்லாரும் கேட்டாங்க. இருந்தாலும் இந்த போட்டோ நண்பர்கள் நல்லா இருக்குனால சரி இதே ஷேர் பண்ணணும், இதை போஸ்ட் பண்ணிட்டேன். அவ்வளவு. 2வது தடவை குடும்பத்திலே பஞ்சாயத்து வர மாதிரி இருக்கு. அப்ப 2வது அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நம்ம கவனிக்கலனாலும் அதாவது நம்ம வந்து இந்த மாதிரி என்ன எப்பவுமே அப்படின்னாலும் பரவாயில்ல, பொண்டாட்டியே வந்து ஏயா நீ சிரிச்சே பார்த்ததுல எப்படி அங்க மட்டும் போய் சிரிக்கிறேன்னு கேட்கிற அளவுக்கு ஒரு மனுஷன் சிரிக்காமே இருந்திருக்காரு போட்டோக்களுக்குன்னா அது பெரிய விஷயம் தான். இல்ல ஆக்சுவலா நான் ஃபீல் பண்றது என்னன்னா, போட்டோ நான் சிரிக்காத போட்டோலாம் நான் நல்லா இருக்கிறதாவும், சிரிச்ச மாதிரி தான் எனக்கு அந்த போட்டோ பேஸ் இல்லையேங்கிற மாதிரி எனக்கு பர்சனலா தெரியும். அதான் பர்சனலா நான் உணர்றது, தெரியுங்கிறதாண்டி உணர்றது. அதனால நான் வந்து அந்த மாதிரி சிரிக்கிறது கிடையாது. பிரகாஷ் சிரிக்கிற போட்டோ என்கிட்ட இருக்கு. அதாவது மஞ்சு மாமா எங்க கூட இருக்கும்போதே சிரிச்ச போட்டோ இருக்கு. நான் தனியா எடுக்கும்போது ஒரே நிமிஷம் தலைவர் அஃப்ரின் இல்ல ஆனா எனக்குமே போட்டோ எடுக்கும்போது இந்த மாதிரி கான்சியஸ் ஆயிடும். போட்டோ எடுக்கும்போது நானும் சிரிக்க மாட்டேன் ரொம்ப. ஏன்னா நானும் இதே நம்புறேன். எனக்கு வந்து மூஞ்சி கம்முன்னு உம்முன்னு இருக்கும்போது அட்லீஸ்ட் மேட்டர் ஆஃப் ஃபேக்டா கடந்து போயிடுவான், ஏன் சிரிச்சா நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரீசெண்டா என்னாச்சு, நீங்க இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது எல்லாரும் சரிங்க நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்னே சொல்றாங்க. அதனால என்ன ஆகுது, இப்ப சிரிச்சு போட்டா என்ன ஆகுதுன்னா, இந்த பரணி வந்து கோட் பண்ணியிருந்தான் போன வாட்டி நான் இந்த நேத்தி போட்டோ போட்டப்ப, மச்சான் ஏதாவது போஸ்ட் கொடுறா, மீன் வயல் மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வலிஞ்சு போஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி. கண்டுபிடிச்சிட்டான் எல்லாம், சரி ஓகே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. எப்படிதான் போஸ்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா என்ன தெரியுமா, இதுல சரியான காமெடி, மத்தவங்களுக்கு கொடுக்க சொல்லும் போது கொடுக்க சொல்லுது. இப்ப நாங்க எங்க போட்டோ ஷூட் எல்லாம் எடுக்கும்போது ஹீரோக்கு வந்து இப்படி இருங்க அப்படி இருங்க அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்ல வருது, இப்படிதான் வேணும் அப்படிதான் வேணும். ஆனா நம்ம எடுக்க வரும்போது வர மாட்டேங்குது, என்ன நம்ம முகத்துக்கு மட்டும் நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இதுவா இருக்கு. அது நிறைய பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து இந்த பிஹைண்ட் தி ஸ்கிரீன்ஸ் ஒர்க் பண்ண போறவங்களோட மனநிலையே வந்து எதுல இருந்து வருதுன்னா, இன்னும் நமக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னதுக்கு அப்புறம் மத்தவங்க கிட்ட சொல்லும் போது அது வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் போல ஏதோ பிரகாஷ்க்கும் அதே மாதிரி. அது நான் இதை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அஃப்ரின் ப்ரோ, நான் இப்ப அந்த கமெண்ட்டை பார்த்தேன். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப மொக்க படங்க. அது அந்த படம் பேரு நான் மறந்துட்டேன். அந்த படம் இதுதான் இருக்கும். அவரு படம் நல்ல படமா மொக்க படமான்னு கேட்கல, அந்த கிளிப் அந்த படம் கிளிப்பிங் பார்த்தா அவருக்கு என்ன படம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் கேட்கல. நல்ல படமா கேட்ட படம் ரிவ்யூ கேட்கல. ஒரு தெலுங்கு படம் 24 மணி நேரத்துல உங்களுக்கு பேர் வரும். சரி ரைட் ஓகே. அப்புறம் இன்னொருத்தர் முதல் கேள்வி கேட்டவருக்கும் பதில் சொல்லிடுவோம். வேலை வெட்டிக்கே போக மாட்டீங்களா, ட்விட்டர்லயே இருக்கீங்களே அப்படின்னு கேட்டிருக்காரு. அவருக்கு சொல்லிடுவோம். ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியாச்சு. இதை ட்விட்டர்லயே 2-3 பேருக்கு கமெண்ட் பண்ணியாச்சு. இந்த 10-12 வருஷத்துல எத்தனையோ கமெண்ட் பண்ணியாச்சு. வேலை வெட்டிக்கே போகலன்னா சோத்துக்கு என்ன பண்றது? ஓகே, வேலைக்கெல்லாம் போறேன், திருச்சியில வேலை செய்யறேன், இன்ஃபுளுசராவே ஒரு லட்சமா காசு வருது, அது போக எதுக்கு நீ தனியா வேலைக்கு போனோம் அப்படின்னு கெத்தா பேச முடியுமே.
வேலைக்கு போயிட்டு சொல்லுங்க தல. வேலையில ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அந்த கம்ப்யூட்டர்ல உட்காந்துட்டு தான் ட்வீட் எல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். சொன்னாரு அவ்வளவுதான். பாத்தீங்களா ஆதி ப்ரோ, ஓகேங்களா? அதுதான் உண்மையான ஆன்சர். இன்ஃபுளுசராவே இன்ஃபுளுசரா வாங்குற வளர்ல காசை நான் வைக்கிறக்கே திரும்ப எனக்கு வீட்டுல பீரோ பத்த இருக்கிறதே மாட்டேங்குதுன்னு ஒரு புது வேலை பீரோ தான்டா, வாங்குறதுக்காக நேற்று அதுக்கே வந்து சாரதாஸ் பக்கம் நான் சம்பளம் போயிருக்காருன்னு வாங்குறேன். கேள்விப்பட்டேன். இல்ல நான் எதுக்கு தனியா முன்னொரு போடணுன்ற காலத்துல மாதிரி தான் அப்படித்தான் வந்து பேசுங்க. இல்ல அவங்க கேள்வி. அவங்க மேபி அவங்க அறியாமையா இருக்கலாம். இல்ல ஆனா சுகுமார் ப்ரோ, பிரகாஷ் என்ன முன்னொரு பர் ஆமா, காலத்துல போஸ்டுக்கு மஞ்ச 5K டிவில வாங்குறீங்க. நடிக்கிறீங்க, இருங்க மாசா பேசுங்க இல்லைங்க, பிரகாஷ். முன்னொரு காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இருக்க ஒரு மித்துனா, அவன் என்னப்பா ஐடில வேலை செய்யறான் சந்தோஷமா இருப்பான் லட்ச லட்சமா சம்பாதிப்பாம்பாங்க. அது வந்து ஒரு 50% பேத்துக்கு தான் பொருந்தி போகலாம் தவிர ஒரு யாரும் சுகுமார் ப்ரோ மாதிரி ஆட்களுக்கு அது பொருந்தி போகலாம், மத்தவங்களுக்கு அது பொருந்தி போகலாம். ஆனா பெரும்பாலும் ஒரே ஐடியா சொல்றோம்ல, அவர் என்னப்பா ஐடி ஃபீல்ட்ல வச்சுட்டாரு ஜாலியா லட்ச லட்சமா சம்பளம் வரும், பொண்ணு கூட வீக்கெண்ட் ஆனா என்ஜாய் பண்ணிட்டு மகாபலிபுரம் போயிட்டு பார்ட்டி போயிட்டு கிளப்பு போயிட்டு அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாருன்னு சொல்லுவாங்கல்ல, பொது புத்தியா சொல்லுவோம்ல, அது மாதிரி இந்த இன்ஃபுளுசர்னாலே இவங்கெல்லாம் நல்லா சம்பாதிப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இன்ஃபுளுசர் அந்த செகண்ட் 50ல வர இன்ஃபுளுசர் நான். இப்ப நீங்க ஆர்ஜே விஷால் மாதிரி ஒரு இன்ஃபுளுசர்னா அவருக்கு தயவு லட்ச லட்சமா செஞ்சுக்க, கொட்டுவாங்க. அதான் நல்லா ஓகேங்களா? கொட்டுறாங்க நல்லா. இல்லனா இல்லனா சுகுமார் ப்ரோ மாதிரி ஒரு ஜெர்னலிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மீடியா அப்படின்னு போட்டா தியேட்டர்ல முதல்கொண்டு நான் மீடியா அப்படின்னு டக்குன்னு உள்ள விட்டுருவேன். டிக்கெட் கேட்கறது இல்ல, எதுவும் கேட்கறது இல்ல. எங்க ஒரு கார்ல நீ போயிட வந்தா போலீஸ் நான் மட்டும் மீடியா போதும் ஃபோன் டக்குன்னு உள்ள பண்ணுவாங்க. போங்க அப்படி அப்படி நான் மட்டும் ஆக்சுவலா பரவாயில்ல. எந்த மீடியான்னு கேட்டாங்கன்னா சோசியல் சித்ரா மீடியா ஃப்ரம் சொல்லும், சித்ரா சித்ரா அரவிந்தன் மாதிரி. அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா. ஓகேவா? இல்ல அப்படிலாம் இல்ல டோட்டலாவே ப்ரோ. இல்ல, ரியல் இல்ல லைஃப்ல பிரஸ் கார்டு சுகுமார் இருக்கு. ப்ரோக்கு பயங்கர செல்வாக்கு இருக்கு, பயங்கர செல்வாக்கு இருக்கு. ஆனா இல்லங்க என்னன்னா தெரியுங்க, நான் சும்மா பண்ணுக்கு இல்ல சொல்றேன். இல்ல இல்ல சொல்றேன் நானு. ஆக்சுவலா இதே இல்ல நான் சொல்லிடுறேன், இதே பிரஸ் கார்டு நம்மள்ட்ட இருக்கு. நம்மளும் அதை பயன்படுத்துற ஒரே இடம்னா இது வரைக்கும் நான் அதை பயன்படுத்தி நான் அது எனக்கு சாதகமாக்கிட்ட ஒரே இடம்னா நஞ்சிமா இந்த அஜித் இல்லங்க, அஜித் குமாருக்கு திருச்சிக்கு வந்திருந்தாரு, அஜித் வந்திருந்தாருல, ஏகே வந்திருக்கும் போது நான் இது வரைக்கும் அதை யூஸ் பண்ணதே கிடையாது. அந்த ஒரு தடவை மட்டும்தான் உள்ள போலீஸ்காரங்க யாருமே உள்ள விடல. அந்த ஒரு சரௌண்டிங்லயே ஒரு 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 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளேயே உள்ள விடல. ஒரு எலெக்ஷன் பூத் நடக்கும்போது எப்படி முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பு இருக்குமோ அது மாதிரி 4 கார்னர் இருக்கும், 4 கார்னர்லயும் போலீஸ் இறக்கிட்டாங்க. என்னடா பண்றீங்க யோசிக்கிறப்ப சரி இந்த ஆயுதத்தை நம்ம பயன்படுத்தவே இல்லை, கடைசியா நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு அதை காமிச்ச உடனே டக்குனு மரியாதையை உள்ள விட்டாங்க. அங்க போய் கடைசி போலீஸை காமிச்சிட்டு இன்னும் உள்ளுக்குள்ளேயே விட்டாங்க. இன்னொரு போலீஸை காமிக்கும்போது நேரடியா போய் போட்டோ எடுக்கிறதுக்கே விட்டாங்க. அப்புறம் சுத்தி அவர் கூடயே இந்த அரை மணி நேரம் சுத்திக்கிட்டு இருந்தோம். அதோட பவர் என்னன்னா அன்னைக்குதான் நமக்கு பயன்பட்டுச்சு. ஆனா வெளியே எங்கேயும் நான் யூஸ் பண்ண கிடையாது. நம்ம அஜித்தோட போட்டோ மீடியாவே எடுத்தீங்களா நீங்க? நான் அவரே நான் தானங்க எடுத்த போட்டோ. அந்த போட்டோ தானங்க அந்த அன்னைக்கு ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. என்னன்னு சொல்ற? அந்த போட்டோ நான் அவர் எனக்கு அந்த தெரியாது. திருச்சியில வந்திருப்போ டோட்டலா ஃபேமஸ் ஆன அந்த எல்லா போட்டோவும் நம்ம எடுத்ததுதான். ஆனா இந்த கன் ஃபயர் அதுவா? அந்த அதுக்கு ஆமா வந்தாரு. ஆமா, அந்த எல்லா ஓகே போட்டோவும் நம்ம ஓகே. எடுத்ததுதான். அதுல நான் ஒரு 4 போட்டோல மட்டும் என்னுடைய என் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணி பிரகாஷ் மகாதேவன். ஆனா என்ன ஒண்ணு அவசரத்துல பிரகாஷ் மகாதேவன் ஐடியா மென்ஷன் பண்றது போல பிரகாஷ் மகாதேவன் பேரை மென்ஷன் பண்ணிவிட்டேன். பேரை மென்ஷன் பண்ணி அவனுக்கு ஐடி தெரியாம போச்சு. அந்த மாதிரி ஒரு அன்னைக்கு அங்கேயே உட்காந்துட்டு வேகமா நீங்க என்ன பண்ணது. பண்ணிருக்கணும், சுகுமார் ட்வீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது மேலேயே போடுவார் தெரியுமா, அவர் அந்த வாட்டர்ல அந்த ஆர்டிஸ்டோட தலை மேலேயே போடுவார்ல வாட்டர் மார்க்கு, ஆமா ஆமா. அந்த மாதிரி போட்டிருக்கணும். ஆனா பிரகாஷ் நான் கமெண்ட்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, நீங்க சிரிச்சா ஏஜ்டா இருக்கீங்களா, சிரிக்காம இருந்தா டீனேஜரா இருக்கீங்களா. என்னென்ன சொல்றாங்க பாருங்க. இல்ல இது நானே ஃபீல் பண்ணிருப்பேன், அதனால சிரிக்கிறது இல்ல. ரெண்டாவது விஷயம் இல்ல அது கரெக்ட் தான், அது வேணா உண்மைதான். ஏஜ்டு இல்ல, அது கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கும். ஆக்சுவலா கொஞ்சம் பெரிய பையன் மாதிரி இருப்பாப்ல. இல்ல எனக்கே வந்து சிரிச்சா அது வந்து எப்படின்னா போட்டோ நல்லா இல்லையோ அப்படின்னு தோணும். இருந்தாலும் ஒரு போட்டோ அப்படி வித்தியாசமா எல்லா போட்டோலயும் ஒரே மாதிரி போட்டுட்டு இருக்கோம்ல, அதுக்காக இந்த போட்டோ எனக்கு 2 செட்டு போட்டோமே ஃப்ரெண்ட் ஷூட் மொபைல்ல தான் எடுத்தோம். அவரு கிட்டத்தட்ட 77 போட்டோ அமைச்சிருந்தாரு. நாங்க அந்த அன்னைக்கு போனதுல டோட்டலா ஏகப்பட்ட போட்டோஸ் இருந்துச்சு. அதுல செலக்டிவா பார்த்து இதை எடுத்தோம். இதை எடுத்து இது வித்தியாசமா இருக்கு, இதை போடுங்கன்னு போட்டேன், அவ்வளவுதான். ரெண்டாவது நேற்று பர்த்டேங்கிறது நேற்று முடிகிற தருவாய் தான் தெரிஞ்சு, அதுல எந்த போட்டோ ஃபர்ஸ்ட்ல இருக்கோ அதுக்கு போடுங்கன்னு போட்டது, அவ்வளவுதான். அந்த ட்வீட்டை போட்டு தூக்கிட்டேன். அந்த ட்வீட்டை போட்டு தூக்கிட்டேன். கேளுங்க, நீங்க ஏன் மன்னர் டிபி ராஜா டிபி வச்சிருக்கீங்கன்னா, ஆக்சுவலா அது என்ன மேட்டர்னா, அவர் ஆக்சுவலாவே மன்னர் பரம்பரை. அதனால வந்து ஜென்ரலா இது முன்னாடியும் இது பண்ணிருக்காரு. அவருக்கு திருச்சியில ஒரு சிலை வச்சிருக்காங்க, பிரகாஷ்க்கு ஒரு சிலை. அந்த சிலை தான் வந்து அந்த சிலையவே சும்மா ஒரு போட்டோ எடுத்து தன்னோட டிபியா வச்சிருக்காரு. சித்தார்த் அபிமன்யு வந்து எப்படி தனி ஒருவன்ல தன்னோட சிலை பக்கத்துல இருந்து தானே போட்டோ எடுத்துக்கிட்டாரோ, அந்த மாதிரி தன்னோட சிலையை எடுத்து தனக்கே டிபி வச்சிருக்காரு. அவர் யாரு அவருக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னு ஒருத்தர் கோமாளி படத்துல கேசரி குமார் இப்படிதான் ஒரு கதையை உருவாக்குவாரு. அந்த மாதிரி ஒரு கதையை இங்க ஆதி உருவாக்குறாரு. பரவாயில்ல, அவர் ரைட்டருங்கிறது எப்பயாவது யாரு அந்த சிலைன்னு கேக்குறாங்க. இல்ல நம்மளும் சொல்ற சில கேள்விகளுக்கு மட்டும் பதிலா திரும்ப 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 சொல்ற மாதிரி ஆகுது. இவர் வந்து அருண்மொழிவர்மன், அதாவது நம்ம பாஷையில அருள்மொழிவர்மன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா பொன்னியின் செல்வன், இன்னும் தெளிவா சொல்லணும்னா ராஜராஜ சோழன். இந்த 4 பேருக்கும் உரியவர் இவர் தான். அவருடைய போட்டோ தான் இது.
இன்னும் இப்பயாச்சும் பரவாயில்ல. 2016-17 காலகட்டங்களில் ஏங்க பொண்ணு போட்டோ டிபி வச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க. அதனால சில டிஎம்மும் வந்துச்சு. ஐயோ அது பொண்ணு இல்லையா, அது ஒரு டிராயிங்ல ஒருத்தன் கையில கத்தியோட நின்றுட்டு இருக்கான், அது உனக்கு தேவைப்படுறதா தெரியுது, அது பொண்ணு இல்லையா? இல்லன்னா அந்த காதுல தோடு போட்டிருக்காங்கல்ல, அதனால பொண்ணு நினைச்சிருப்பாங்க. அதுதான் அது 2016-17 அப்படி ஒரு 4-5 டிஎம் வந்துச்சு. ஐயோ ஒருத்த மனசே வந்து ஆனா இது இவரு அந்த கல்கி பொன்னியின் செல்வன்ல வரைஞ்ச இல்ல அந்த இன்னொன்னு பிக்சர் அது. பேரு வந்து பிரகாஷ் மகாதேவன் இருக்கு, எப்படிங்க பொண்ணு நினைச்சு டிஎம் வந்தாங்க? அதான் வருவோம் நாங்க. அந்த டிபி வச்சு பாரு, அப்பலாம் கண்ணை மூடிட்டு வர்றது டிபி அதுல வர்றது. ஏன் இன்னொன்னு மகாதேவ்னு கிடைச்சா முடியறதுனால கரெக்டா சிவராத்திரிக்கெல்லாம் ஹரஹர மகாதேவ் ஒரு செட்டு வரும். இந்த மகா சிவராத்திரிக்கு 2 வந்துச்சு, இல்லைன்னா எப்பவுமே 200 வரும். என்னன்னு தெரியல, இந்த மகா சிவராத்திரிக்கு தெளிஞ்சிட்டாங்களான்னு தெரியல, 2 தான் வந்துச்சு. இது நிஜமாவே செம காமெடியா இருக்குங்க. விஷால் கட்டாவது நீ பேசுறது. மகா சிவராத்திரில கரெக்டா ஒரு 5-6 வருஷமா எப்படி வரும்னா, அந்த சிவராத்திரிக்கு முந்தின நாள் வந்து ஒரே சிவலிங்க போட்டோவா அமைச்சுட்டு ஹர் ஹர் மகாதேவ் ஹர் ஹர் மகாதேவ் ஹர் ஹர் மகாதேவன் ஒரே ஹிந்திலையும் அதுலயும் கமெண்ட்ஸ் மாறி மாறி வரும். படிச்சு படுத்துட்டு நம்ம மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. சரி என்ன பண்றது, நம்ம லைக் மட்டும் பேர், ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்னும் ரிப்ளை பண்ணுவோம், இல்லைன்னா பாத்துட்டேன்னு சொல்லி அவங்களுக்கு ஒன்று அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குற மாதிரி லைக் பண்றது, அதை மட்டும் பேசுறது, அவ்வளவுதான். ஏன் பதிலுக்கு சொல்ல வேண்டியதானே நீங்களும்? உங்களை இன்னும் கொஞ்சம் நார்த்ல இருந்தெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கல்ல அடுத்து. இல்ல அது போனா வில்லங்கமாயிரும். அடுத்து சுகுமார் ப்ரோ வெளியே போயிட்டாரு, ஆனா அவர் டிபி எனக்கு காமிக்கல, ஆனா வந்து திரும்ப வந்து காட்டுது எனக்கு. ஆமா சரி, அவரு இது ரிமூவ் பண்ணிட்டு தான் வரணும். இருக்கு, நான் ரிமூவ் பண்ணிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் கோஹோஸ்ட்ல இருந்து அவர் மேல காமிக்கதா ரிமூவ் பண்ணணும், ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரணும். ஆனா இந்த இது கமெண்ட்ல வந்து இனிமேல் யாரையும் நம்புறது கட்டாவது விஷாலு ஒண்ணுமே கேக்குதாண்ணா? இப்போ செக் கேக்குதா? டேய் நீ கேக்குதான்னு சொல்றது மட்டும் தான்டா கேக்குது, அதுக்கப்புறம் நீ என்ன பேசினாலும் கேட்க மாட்டேங்குது. இப்ப கேக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கேக்குது. இல்லண்ணா அந்த யமகாதைக்கு வீடியோ போட்டதுல கீழே கமெண்ட்ல வந்துட்டு இதுக்கப்புறம் நான் எவனையுமே நம்புறதா இல்லைன்றாங்க. என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. டே இல்லடா இது உண்மையாலுமே நல்லா இருக்குடா, போய் பாருங்க அள்ளிட்டு இருக்கேன். ஆமா ஆக்சுவலா என்ன தெரியுமா, நிறைய பேர் இது நானும் கேள்விப்பட்டேன். ஒருத்தர் சொன்னாரு, தோழர் நான் படம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இந்த படம் போட இல்லை, வேற ஏதோ ஒரு படத்துக்கு நல்லா இருக்குன்னு போட்டுக்காரு போல, ஏதோ ஒரு தெலுங்கு படத்தையோ மலையாள படத்தையோ. அதுக்கு கீழே தான் அவன் சொல்லியிருக்காங்க, டேய் மர்மரை இப்படி சொன்ன குரூப் தானடா நீங்க, இனிமே நம்பவே மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இன்ஸ்டா இன்ஃபுளுசர் தான் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவர் சொன்னாரு. தோழர் நார்மலா ஏதோ ஒண்ணு போடுறேன் தோழர், கீழே வந்து அப்புறம் இந்த ஆடு போட்டேன். இத்தனைக்கும் அவர் தான் சொல்றாரு, நான் போடவே இல்லை தோழர் நான் மர்மர் படத்துக்கு ரிவ்யூ. ஏன் ரிவ்யூ கீழே வந்து நான் ஏதோ பேஸ்ட் வித்துக்கிட்டு இருந்தேன் அந்த இடத்துல, ஏதோ பேஸ்டோ ஏதோ ஒரு கோச்சிங் ஏதோ ஒன்று வித்துட்டு இருந்தேன் அப்படின்னாப்புல, இந்த கோச்சிங் சேருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு ஏதோ ஆடு வந்திருக்கு போல. அது கீழெல்லாம் வந்து டே இன்ஃபுளுசர் நம்ப மாட்டேன்டா மர்மர் படத்துக்கு போனேன்டா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா என்ன வந்து திட்டுறாங்க, நம்ம டே மர்மர் நல்லா இல்லடா அப்படின்ட்டு லூ அப்படின்ட்டு ஒரு வார்த்தை போட்டு திட்டாங்க. டே அந்த படத்துக்கு நான் வீடியோவே போடலாம், அந்த படத்துக்கு நான் இன்னும் பாக்கலடா அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு ஓ சாரி ப்ரோ சாரி அப்படின்னா. டேய் அவசரப்படாதீங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இருங்கடா. இல்ல ஆனா மாப் மென்டாலிட்டி கொஞ்சம் வெறியா அதான் செய்யும், கன்ஃபார்மா கடுப்பா தான் ஆகும். நான் இவன்ட்டே அதான் சொன்னேன், என் ஃப்ரெண்டு கிட்டே அதான் சொன்னேன் நானு. இந்த கோச்சிங் சென்டர்லாம் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ அந்த வீடியோக்கு என்ன சொல்றாங்க, நான் வந்து அதான் கேட்டேன், இந்த காலேஜ்ல போய் சேருங்கன்னு வீடியோ போடுற, இந்த கோச்சிங் சென்டர் போகணும்னு சொல்றேன், உனக்கு என்னடா தெரியும், எப்படிடா அங்க நல்லா நடத்துவாங்களா மாட்டாங்களா, என்ன தெரியும் உனக்கு, எதை வச்சுடா சொல்றீங்க போய் சேருங்கன்னு அப்படின்ற. இப்போ மத்ததெல்லாம் கூட பரவாயில்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சோப் விற்கிறீங்க இல்லை இது பண்றீங்க இல்லை ஏதோ ஒண்ணு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேற. ஆனா இந்த காலேஜ்ல போய் சேருங்க, இந்த டியூஷன் சென்டர்ல போய் சேருங்க எல்லாம் சொல்றீங்களே எதை வச்சு அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னா, நீ பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வரும்ல இந்த கோச்சிங் சென்டர் டியூஷன் சென்டர் அதுல போய் சேருங்கன்னு, அதெல்லாம் எதை வச்சு பார்த்தாங்க, அந்த மாதிரி தான் நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் தினமலர்லாம் சும்மா ஆடு வரும்ல பேப்பர்ல, இந்த டியூஷன் சென்டர் செமையா இருக்கு அப்படின்னு 100% அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்ப அதெல்லாம் எதை வச்சு போட்டாங்க அப்படின்றான். ஏன்டா அதை நம்ப முடியலன்றதுனால தானே உங்ககிட்டே வந்தாங்க மக்கள். இப்ப நீங்க எப்படி பண்ணீங்கன்னா அப்ப இன்னும் இது எதையுமே நம்ப மாட்டாங்க, நாளைக்கு உன் தொழிலை தானே அது பாதிக்கும். அப்ப நான் என்ன சொன்னேன், நான் என் பையனை சேர்த்தேன் எங்க அண்ணன் பையனை சேர்த்தேன்னு பேசுறேன், அதனாலதான் சொன்னேன். ஏன்னா அப்படி சொல்லும் போது என்ன அப்படி சொன்னாதான் காசு தரோன்னு கூட சொல்றாங்க. இப்ப ரீசெண்டா பர்சனலைஸ்டா நீங்க பேசணும், ஆடுன்னு கீழே போடக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காசு அப்படி இப்படின்னா சொல்லி இது பண்றாங்கன்னா, அது எங்க நிக்க போகுதுன்னு தெரியல.
அல்டிமேட்டா சதுரங்க வேட்டை டைலாக் தானே ஞாபகம் வருது. ஆமா ஆக்சுவலா நிறைய எனக்குமே நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் இந்த இது இப்போ ரொம்ப ரீசெண்டா அதிகமா வருது, ஏன்னு தெரியல. நான் இத்தனைக்கும் நான் ஒரு முறை கூட நான் பண்ணவே முடியாதுன்னு சொல்லியிருக்கேன் டைரக்டா. பேசாம பயோல போட்டுற போறேன், இல்ல அது என்னன்னா இங்கு எல்லாருமே இவ்விடம் சோஷியல் மீடியா தானே விற்பனை யூஸ் செய்யப்பட பண்றாங்க. மாட்டாது அப்படின்னு. நீங்க நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க, நீங்க போட்டீங்கன்னா பல பேர் போய் பாக்குறாங்கல்ல, அதனால ஓகே தோழர்கிட்ட வரலாமே அப்படின்ட்டு இல்ல வரது. ஆமா இல்லடா, அதான்டா நான் வந்து பண்ண மாட்டேன்னு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பிளஸ் என்னன்னா அதே ஆள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஆனா திருப்பியும் அந்த மாதிரி கேட்கறாங்க. பட் ஆக்சுவலா என்னன்னா ஒவ்வொரு வாட்டி வரும்போது அதிகமாயிட்டே போகுது காசு. ஆக்சுவலா ஒரு படத்துக்குன்னு கூட விட்டு ப்ராடக்ட் இண்டஸ்ட்ரி அவ்வளவு காசு தராங்க, என்ன இலவுன்னு தெரியல. நான் ஒரே ஒரு இது பண்ணேன், ஒரு சோடா இது பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல, கொஞ்சம் அவ தெரியாம பண்ணேன். இன்னொன்று வந்து வந்துச்சு, கட் ஆகுதுடா வந்துச்சு திருப்பி. ஓரளவுக்கு தான் காசு வந்துச்சு. ஆரம்ப காலகட்டத்துல சோடா இதுக்கு ஒண்ணு பண்ணிட்டேன் நான் தெரியாம. இப்போ வரைக்கும் நான் ரொம்ப ரிக்ரெட் பண்றேன். அது வந்துட்டு என்னோட ஜூனியர் பொண்ணு வந்து சொன்னுச்சு, நீ இத பண்றியே, இதுல என்ன இருக்கு, இத குடிச்சா என்ன ஆகும், ஏதாவது உனக்கு தெரியுமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நிறைய இந்த விளம்பரம் வந்துச்சு, அத நம்ம பண்ணல. அதுக்கு அதாவது பண்ணலன்னா இத போய் குடிங்க ஆக்சுவலி அப்படின்ற மாதிரி. அதுக்கு அதுக்கு அஜித் செம்மையா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நான் பண்ண எல்லா விளம்பரங்களுமே சன்ரைஸ் குடிங்கன்னு நான் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் உண்மைக்கே அதுதான் காலையில குடிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டயத்துல வந்து காஃபி சன்ரைஸ் தான் குடிச்சிட்டு இருந்தேன். நான் குடிக்கிறேன், நீங்க குடிங்க, நான் ப்ரமோட் பண்ணேன். ஆனா ஆஹ், நீங்க யூஸ் பண்ணாத ஒரு விஷயத்தையோ இது பண்ணதையோ என்டாஸ் பண்றதுன்றது ஆக்சுவலா சரி கிடையாது. அப்படி நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த பிராண்டை நீங்க போய் அசோசியேட் பண்ணிக்கிறதுன்றது ஓகே அப்படின்னு. அது ஆக்சுவலா கொஞ்சம் அந்த 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 வகையில அது ரொம்ப வேலிடான பாயிண்டா இருந்துச்சு எனக்கு அந்த டயத்துல பார்க்கும்போதே. ஓகே, எந்த இடத்துல அப்போ ஒரு கோடு வரையறது, நீ யூஸ் பண்ணா அதை மத்தவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லையா, இப்ப படம் மாதிரி விஷயங்களுக்கு பாருங்க, அதுல பிரச்சனை கிடையாது. ஏன்னா சப்ஜெக்டிவ், போய் பார்க்க போறாங்க, பிடிச்சா பிடிச்சிச்சு, பிடிச்சிட்டு இல்ல ப்ரமோட் பண்றாங்க படத்தை. நான் சொல்றது ரிவ்யூ போடுறது இல்ல, ப்ரமோட் பண்றத, அது ஓகே. ஆனா இந்த இந்த இது பண்றாங்கல்ல, இந்த காலேஜ் படிங்க இதெல்லாம் எங்க ஒய்ஃப் முடிய போகுதுன்னு தெரியல. நான் தான் சொன்னேன், என்டா டேய் சொல்லி அமுச்சு விட்டியே, அவங்க உனக்கு காசு தரானுங்க, அதுவும் ஒரு சாதாரண காசு. அது ஒரு 20,000 தரானுங்க எனக்கு ஒரு ரீலுக்கு. ஆனா அந்த பையன் போய் 4 வருஷம் ஒரு கன்றாவியான காலேஜ்ல கஷ்டப்படுவானே, உனக்கு எப்படி அதுக்கு கில்ட் எல்லாம் இருக்காதா அப்படின்னு. இந்த கில்ட்ன்ற எமோஷனே ஒரு மாதிரி எல்லாத்தையும் செத்து போயிடுச்சு போல இப்ப. எதுக்குடா கில்ட் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. சரி ஓகே போ பண்ணிட்டாச்சு, இங்கிட்டு போய் நிக்க போயிடும். சரி ரைட்டு. விஷால் ப்ரோ, சுகுமார் ப்ரோ ரெக்வெஸ்ட் காமிச்சிட்டு கொஞ்சம் அக்செப்ட் பண்ணுங்க. அதோதான் பண்றேனே. காமிக்குதா? அண்ணா உள்ளதானே இருக்காரு சுகுமார். விஷால் நீ எனக்கு பேசுறது காமிக்கவே கட் இல்லையா? ஆகுதுடா இல்லண்ணா, திருப்பி திருப்பி. சுகுமார் அண்ணன் ஸ்பீக்கர்ல தான் இருக்காரு. இல்லையே, எனக்கு காட்டலையே, லிசனர்ல தான் காட்டுது. அவர் ஸ்பீக்கர்ல இல்ல, அவர் இருக்குதான். அப்படியா? திரும்ப எனக்கு அவர் ரிமூவ் ஸ்பீக்கர்ல தான் பண்ணிட்டு காட்டுது. ஃபர்ஸ்ட் வந்து போடுங்க. ஓகே ஓகே, சுகுமார் அண்ணன் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா கொடுக்குறேன். எனக்கு லிசனர்ல தான் காட்டுது. பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலா ஆதிக் அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. ஜிவி பிரகாஷ் காம்போல லாஸ்டா ஒரு படம் வந்துச்சுல, அது இல்ல ஒரு படம் ஏதோ காதலை தேடி காதலை நித்யானந்தா. தேடி நித்யானந்தா ஆமா, அந்த படம் டிராப்பா பாதிலே இல்ல ஷூட் நின்னுடுச்சு ப்ரோ, பாதிலே ஷூட் நின்னுடுச்சு. பாத்துருக்கீங்களா? ஆமா. இல்ல ஷூட்டிங்கே போல, ஷூட்டிங்கே போல. ஃபர்ஸ்ட் லுக் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணாங்க. எக்ஸாக்ட்லி, இல்ல அனௌன்ஸ்மெண்ட் ஷூட்டிங்கே ஷூட் போனாங்க படம். போனாங்கண்ணே. இப்ப ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல 4G. சொன்னார், ஷூட் இல்ல போனாங்க. ஷூட்ல கூட இல்லடா, இல்ல இல்ல சோனியா இல்ல இல்ல அகர்வால்லாம் போகல இருந்தாங்க, போஸ்டர்லாம் போகல. இருந்துச்சு அதெல்லாம். இல்லைங்க இல்லைங்க இல்லைங்க, அது இல்லைங்க இல்லைங்க. அது வந்து ஜஸ்ட் அந்த போட்டோ ஷூட்னு சொல்லுவோம்ல, அந்த போட்டோ ஷூட் லெவல் மட்டும் தான் அந்த படம் போச்சு. அது அப்படியே நின்றுச்சு. ஒருவேளை அந்த படம் தான் பகீராவா? இல்ல இல்ல, ஆக்சுவலி அது இருக்கலாம். அதுக்கும் இல்ல இல்ல, அதுவும் அது இல்ல, அது ஆனா அதுக்கு முன்னாடி எடுத்தது. இல்ல, அதான் சொல்றேன், பகீராவோட ஆல்மோஸ்ட் அந்த லைன் இருக்குல்ல, லைனும் இந்த இதுவும் வந்து கிட்டத்தட்ட அது அத மாதிரிதான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா ஒருத்தர் இன்னைக்கு அந்த இதை போட்டிருந்தாங்க, அந்த படத்துல இருந்து ஒரு கிளிப்பை போட்டிருந்தாரு, இந்த பகீரால இருந்து. போட்ட உடனே இந்த படம் யாரோட இதுன்னு தெரியுமா கைஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் கோட் பண்ணியிருந்தாரு இன்னைக்கு. இது அந்த குழந்தை அப்பதான் வந்து பார்த்தேன். என்னன்னா அது டிரான்ஸ்ஃபார்ம் தியேட்டர்ல. ஆகி பிரபுதேவ மாதிரி ஆகிற சீன் தானே. பிரகாஷ் ப்ரோ ஆமா ஆமா. கேக்குதா? அப்பா நான் இன்னொரு வந்துட்டீங்களா? விஷயம் வந்து சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த பிரகாஷ் ப்ரோ அதுக்காக இல்ல தான் வந்திருக்கீங்க. பிரகாஷ் வாங்க ப்ரோட வாங்க. டிபியை பத்தி கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தீங்களே, அவர் அந்த டிபிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்திருந்தாரு, அது யாரு அப்படின்னு. அது நாங்க போன வாரம் பிரகாஷ் ப்ரோ சென்னைக்கு வரும்போது மகாபலிபுரம் போயிருந்தோம். எதுக்கு போயிருந்தோம் அப்படின்றதுக்கு வந்துட்டு இங்க ஸ்பேஸ் லிசனருக்கு கண்டிப்பா வந்து சொல்லியே ஆகணும்ன்றது நான் அன்னைக்கு நினைச்சேன், நான் மறந்துட்டேன். பட் ஆனா இப்ப சொல்றேன். பிரகாஷ் ப்ரோ சொல்லட்டுமா?
யாராவது பேசுறீங்களா? என்ன கதை? சுகுமாரனா பேசிட்டு இருக்காரு. சுகுமார் bro பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா சுகுமார் இப்போ ஒரு பேசுறாரு. இல்ல இப்ப பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சில எப்படி சொல்றது, அது முன்னாடி ஒரு விஷயம் சொல்லுமே, அது பேர் என்ன, முன்குறிப்பு. ஐயோ, டிஸ்க்ளைமர் டிஸ்க்ளைமர். டிஸ்க்ளைமர். அந்த டிஸ்க்ளைமர் கொடுக்கணும். அப்படின்னா இவர் இப்ப வந்து பல உருட்டுகள் உருட்ட போகிறார். எல்லாரும் ரெடியா இருந்துக்குங்க. சுகுமார் bro உருட்டுங்க. இல்ல ப்ரோ, நான் உருட்டுல அது சுகும் அது சுகுமார் பேசி ஸ்பேஸ்ல இருக்கிற விடுங்க, என் எல்லாருக்குமே செல்லக்குட்டி வந்துட்டான். தெரியும். என்ன எதுவும் இல்ல, மகாபலிபுரம் வந்துட்டு அந்த அங்க இருக்க நான் விஷால் ப்ரோ மியூட் போட்டு விளாடுறீங்களா? ஆமா விஷாலு கேட்கல. சரி ஓகே, விஷாலுக்கு பதிலா விஷாலு டிரான்ஸ்லேட் பண்ணிடலாம். சுகுமார் பண்ற மாதிரியே நீ இல்ல இல்ல, பண்றியாடா? அது மகாபலிபுரம் அண்ணா கோயில். மியூட் போட்டு விளாடுற. மகாபலிபுரம் கோயில் வந்துட்டு இது ஆக்சுவலா வந்து பல்லவர் அந்த அந்த மன்னர்களால கட்டப்பட்ட ஒரு இதுன்னு சொல்லிட்டு அதுல எழுதி இருக்கு. நான் இங்கிருந்து கிளம்பும் போது எங்க வீட்டுல இருந்து ஃபோன் பண்ணி எங்க போற இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சாப்பிட்டுட்டு. அப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி வந்து பிரகாஷ் ப்ரோ வந்து ரிசர்ச் ஒர்க்குக்காக வந்து மகாபலிபுரம் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம், அவர் அவங்க போய் சிலைகள் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ண போறாரு அப்படின்றத சொல்லிட்டேன். ஆனா உண்மையிலேயே அங்க போயிட்டு சிலைகள் எல்லாம் ஒண்ணு ஒண்ணா தொட்டு அதோட அதோட ஏஜ் எல்லாம் சொன்னாரு. இது இத்தனை வருஷம் இருக்கும், இதனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து இது எல்லாத்தையுமே வந்து அவரு பார்த்துட்டு ஒன்னொன்னுத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணாரு. இது ஓகே, இது இது இந்த ஷேப்ல தான் வச்சிருப்பாங்க, ஆனா அது உப்பு காத்து பட்டதுனால கடல் ஓரத்துல இருக்கிறனால அது இப்படி ஆயிருக்கு. இது வந்து அந்த காலத்திலேயே வந்து இந்த மாதிரிலாம் வந்து டப்பு மாதிரிலாம் அங்க வச்சிருக்காங்க அப்படின்றதுலாம் நிறைய விஷயம் சொன்னாரு அவர். அப்பதான் நாங்க வந்து ரொம்ப உண்மையிலேயே வந்து பிரமிப்பாச்சு பிரகாஷ் பாபு நேர்ல பார்க்கும்போது. அந்த ஒரு கலைகள் சிற்பம் அதெல்லாம் வந்து அவர் உண்மையிலேயே வந்து அவரு இது கவனம் செலுத்தி. பிரகாஷ் பாபு சொல்லிட்டேன். சிற்பக்கலை நிபுணரா? அதாவது இல்ல 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 இந்த சதுரங்க வேட்டையில வந்து காந்தி பாபு சொல்ற டைலாக் ஒன்று வரும். ஒரு மனுஷன் வந்து பொய் சொல்லும்போது அதுல கொஞ்சம் உண்மையும் கலந்துருக்கணும், அப்பதான் அது சொல்றது பொய்ன்னு தெரியாதுன்னு. அந்த அளவுக்கு தெளிவா சூப்பரா கலந்து சூப்பரா மிச்சலா சொன்னாரு. உண்மையாலுமே வாழ்த்துக்கள். என்னன்னா அதுல சொன்ன ஒரு பாட்டு உண்மை. என்னன்னா நானே சிரிச்ச பாட்டு என்னன்னா, இவங்க ஒய்ஃப் போன் அடிச்சாங்க, எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாங்க. கேட்கும்போது இவர் சொன்னாரு மகாபலிபுரம் போயிட்டு இருக்கவங்க. எதுக்கு போறீங்கன்னு அவங்க கேட்கும்போது பிரகாஷ் வந்து இது மாதிரி வந்து ஆராய்ச்சி பண்ண போறாருன்னு சொன்னாங்க. இவங்க சொன்னதை அவங்க உடனே நம்பிட்டாங்க. நான் கேட்டேன், என்ன எப்படிங்க நீங்க சொல்றது எப்படிங்க நம்புனாங்க அப்படி கேட்கும்போது, இல்ல இல்லைங்க நீங்க வந்து இந்த பொன்னியின் செல்வன் கதை வேல்பாரி இதெல்லாம் சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க இது மாதிரி சொன்னீங்க, நீங்க இது மாதிரி பண்ண போறீங்கன்னு சொன்னா நம்பிடுவாங்க நீங்க ஒரு ஹிஸ்டாரியன் அப்படின்னு ஒரு சொன்னாரு. நினைச்சிட்டாங்க. புரியுது. என்ன அவங்க அப்படி நீங்க சொன்னா நீங்க அது மாதிரி வேலையை செய்ய போறீங்கன்னு சொன்னீங்கன்னா எல்லாருமே நம்பிடுவாங்க அப்படின்னாரு. அதான் எக்ஸாக்டா அவங்க நம்பிட்டாங்க. ரிட்டர்ன் வரும்போது போன் அடிச்சு கேக்குறாங்க, அவங்க அப்பயும் சொல்றாரு, அப்பயும் நம்பிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பாட்டு மட்டும் கொஞ்சம் உண்மை. மத்தபடி மத்த எல்லாம் உண்மையிலேயே வந்து வந்து கொஞ்சம் அவர் கூடுதலா. ரிசர்ச் பண்ணாரு, அங்க இருக்கிற சிலைகள் எல்லாம் தொட்டு பார்த்துட்டு அதெல்லாம் பேசினாரு. நான் ஒரு கேள்வியும் கேட்டேன், அதுக்கு ஆன்சரும் பண்ணாரு. ஏங்க பேசிக் என்னடா இல்லங்க ஒண்ணு சந்திரமுகி சொல்லுங்களேன், கதையெல்லாம் பேசிக்கா சொல்றீங்க? இல்லங்க இல்லங்க ஒரு எங்க பேசிக்கா ஒரு பொன்னியின் இல்லங்க செல்வனே அவர் தாங்க மறுபடியும் பிறந்து வந்திருக்காரு. பிரகாஷ் தாங்க இது அது. இல்ல நல்லா இருக்கே, சீரியஸா கல்கி சொல்லுங்க. தான் இல்ல அவர் அவரு. நான் வம்சாவளி தாங்க அவரு. இல்லங்க இல்லங்க தெளிவா கேட்கறேன், எல்லாத்தையும் கேட்கறேன். இப்போ வந்து ஒரு ஒரு கடல் பக்கத்துல ஒரு சிலை இருக்கு, அந்த சிலை வந்து தேய்மானம் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன காரணமா இருக்க போகுது? உப்பு காத்து அரிச்சு அந்த சிலைங்கிறது சிலையோட வடிவங்கிறது மாறதான் செய்யும், உருமாறும் உருக்குலையும் சொல்லுவோம். ஓகேங்களா? அது இயல்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதைத்தான் சொன்னோம். அது சொன்னதுக்கு ஆஹா கரெக்டான காரணம் எப்பா, இது உலகத்துக்கே தெரியும்பா, இது வந்து கூகுள்ல மட்டும் இல்ல, எங்க எங்க யார் திரும்பினாலும் யாரு கேட்டாலும் தெரியும். சரி நாளைக்கு இருங்க 5,000 இருங்க, படிக்கிற பிள்ளை கொடுத்தா கூட நீங்க வந்து கடல் இப்ப கட்ட ஆன்சர் கடல்ல இருக்கான்னு பண்ணக்கூடாது. சொல்லுவாங்க. பிரகாஷ் ப்ரோ, ஒரு கொஸ்டின் இங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து நான் கேக்குறேன், இந்த கொஸ்டினுக்கு யாருமே ஆன்சர் பண்ணலன்னா அப்ப நீங்க ஒத்துக்கணும், நீங்க பண்ண ரிசர்ச் எல்லாம். நீங்க சைலண்டா இருங்க. ஆதி ப்ரோ கூட சொல்லலாம். ஏன் ப்ரோ வந்து பல்லவ மன்னர்களை பத்தி வந்து சரியா பேச மாட்டாங்க? பெருசா பேசுனது கிடையாது, பேசியிருக்காங்க. சோழர்கள் பத்தியும் பாண்டியர்கள் பத்தியும் வந்து நிறைய பேசியிருக்காங்க, ஆனா ஏன் பல்லவர்கள் பத்தி பேசல அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு எனக்கு இருந்தது. நான் அதை அவர்கிட்ட கேட்டேன், அவர் அதுக்கு ஆன்சரும் பண்ணாரு. இது வேற யாரும் ஆன்சர் பண்றாங்கன்னு கேட்கலான்ட்டு. யார் தெரிஞ்சாலும் சொல்லலாம். ஏங்க ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தமிழ் இலக்கியங்கள்ல இந்த தமிழ் இலக்கியங்கள்லயோ இதுலயோ பல்லவர்களை பத்தியோ இதை பத்தியோ பெருசா குறிப்புகளே ஆக்சுவலி கிடையாது. அ- அ- ஒரு ஒரு மிஸ்ட்ரியான இதுதான் ஆக்சுவலா. அவங்களுக்குமே டெசிண்டன்ஸாவோ இதுவாவோ அதை பத்தி எழுதி வச்ச பதிவுகளோ ரொம்ப பெருசா கிடையாது இங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆஹ்
அது கிடையாதுன்றது தெரியும். ஆனா என்ன ரீசன்றது ஃபுல் ஃபிளஜ்டா எனக்கு தெரியாது. ஆனா ஆதினா இங்க இருக்கிற நிறைய இதோட இன்ஃப்ளூயன்ஸ் பல்லவா கிங்ஸ் தானா, டெம்பிள்ஸ்ல இருந்து. அது ஓகே, அது அது இருக்கு விஷால். அதனால ஏன் வந்து அவங்க பத்தி பெருசா பேசப்படலன்னு கேட்டேன். அது இந்த எல்லாத்தையும் அவங்க மூவேந்தர்கள் அழிச்சிட்டாங்க. அவங்கள வாண்டடாவே அது வந்து மறைக்கப்பட்டதானா? அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே இல்ல வாண்டடாவே அது மொழியினால பிரகாஷ்ல தானே, மறைக்கப்பட்டதா? சொல்லுவாரு. மொழியினால தானே, இல்லையா? மொழி இல்ல இல்ல இலக்கியங்கள்ல அவங்களோட இது கிடையாது. இல்லாததுனால இல்ல தானே. இல்ல கிடையாது. பிரகாஷ் bro அது கரெக்டா ஆன்சர் பண்ணாரு. அவரை சொல்லுங்க அப்ப. சொல்லுங்க ப்ரோ, ஏங்க நீங்களே சொல்லுங்க. சொல்லிருங்க, நீங்களே சொல்லிருங்க, நீங்க சொல்லுங்க நீங்களே ப்ரோ, சொல்லிருங்க. நீங்க சொன்னீங்கன்னா அது தான் அது இல்ல உங்களோட. சொல்லிருங்க. சொல்லுங்க பிரகாஷ், ஏன் 2 பேரும் மாறி மாறி அப்ப இருந்து கல்லூரி படம் மாதிரி நீங்க இல்ல சொல்லுங்கன்றீங்களா? சொல்லுங்க அவரோட இதுல சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். சொல்லுங்க பிரகாஷ், நீங்களே சொல்லுங்க என்ன ரீசன். இல்லங்க அது அவர்கிட்ட சொல்லிட்டேன், முடிஞ்சு பல்லவர்கள் போச்சு விடுங்க. அதான் வந்து கொடுத்த மூவேந்தர் இல்லங்க, ஏன்னு சொல்லிருங்களேன், அவ்வளவுதானே, என்ன ஆக போகுது. அது அந்த எப்படி சொல்றதுன்னா, அன்னைக்கு சொன்ன அதே ஃப்ளோ வராது. அன்னைக்கு சொன்ன அதே ஃப்ளோ வராது. ஃப்ளோவே அது வந்து வேணாங்க, அங்க இருந்து சொல்லும், சாதாரணமா சொல்லுங்க, நார்மலா. அது வராது. சும்மா ப்ரோ நீங்க சொல்லிருங்க, இல்ல சிம்பிளா இல்ல ப்ரோ, சொல்லுங்க நீங்க கேட்போம். இந்த மாதிரி வந்து இதுவெல்லாம் நான் வந்து தெரியாம வந்து தப்பு சொல்லிட்டேன்னு வச்சுங்களேன், அது வேற மாதிரி பேசப்படும். சோ இந்த மாதிரி மன்னர்கள் பத்தி இல்ல ஒன்னே பேசும்போதும், ஒண்ணு சொல்றேன், 2 இஸ்லாமியன் பேரை ஒண்ணு சொல்றாரு. சொல்லுங்க, இல்ல 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 நம்ம சொல்லாம இருங்க. முன்னோர்கள் பத்தி மாறி மாறி பேசும்போதும் சொல்லுங்கன்றதே மாத்தி மாத்தி பேய் சொல்லிட்டு இருக்க இருந்தீங்கன்னா கூடாது, வெறியாயிரும். தப்பு இருக்க கூடாது. அது பிரகாஷ் ஹேண்டில் பண்ணதான் கரெக்டா இருக்கும். இல்ல ஆக்சுவலா இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்குங்கிறத கோபி சுதாகர் சொல்ற மாதிரி இது நல்லா இருக்கு. 2 நோ பேரும் சொல்லாம சொல்லுங்கண்ணா. சொல்றது, அது ஆதி வெறுப்பேத்துறேங்கிறாருல, அது உண்மையான நல்லா பண்ணா இருக்கு. சொல்லிடுங்க ப்ரோ, அது நீங்க வந்து சொன்னாதான் நல்லா இருக்கும். எனக்கே கொஞ்சம் லைட்டா வெறுப்பா, சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. ஆமா நீங்க தூங்க போறீங்க, ஏன் தூங்க போல? மணி 9:34, எதுக்கு இல்ல வந்தீங்க இல்ல ரிட்டர்ன்? அது இல்ல சொல்லிட்டா அவர் போவோம் ப்ரோ, தூங்க நீங்க போறான்னு சொல்லுங்க. சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு பிரகாஷ் 2 ப்ரோ நிமிஷம் வச்சு இதே செய்யலாம் வாயில பிளான் பேசிட்டு தூங்க பண்றாங்க. ஆடியன்ஸ் போறேன்னு மொத்த பேர் போனேன். தூங்க போயிருவாங்க. இந்த பிரகாஷ் மாதிரி ப்ரோ இந்த பண்ணி ஆன்சர் என்னைக்கும் கண்டிப்பா நீங்க கிடைக்காது. சொல்லி ஆகணும் ப்ரோ. எப்பவும் பண்ணிட்டே இருப்பாங்க. சொல்லுங்க ப்ரோ, உங்க கதை சொல்லி சொல்லி இருங்க. கேட்க மாட்டோம், இந்த ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. இல்ல அரசியல் ப்ரோ சொல்றாரு, அரசியல் ப்ரோ பதில் சொல்றேன்னு வரையறாரு. சொல்லுங்க அரசியல் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து மூவேந்தர்கள்ல ஒருத்தர் இல்ல, அவங்க வந்து இலங்கையில இருந்து வந்தவங்க, பாரசீக வழியில வந்தவங்க, அதனாலயா? இல்லைங்க, நான் சொன்னது அன்னைக்கு ஒரு 3-4 ரீசன் சொன்னேன். அதுல சிம்பிளான ரீசன் என்னன்னா, ஒரு மனுஷன் வந்து இந்த எல்லைகளை விரிவுபடுத்துறதெல்லாம் விட்டுட்டு கலை, இலக்கியம், இயற்கை அதை வந்து மேம்படுத்த போனான் அப்படின்னா அவன் வந்து நிறைய பேர் மதிக்க மாட்டாங்க. அதான் நிறைய பேர்த்தோட ரீச் ஆக மாட்டோம். ஓகேங்களா? இப்ப சேர சோழ பாண்டியர்கள் எல்லாமே என்னன்னா எல்லைகளை விரிவுபடுத்தணும், ஒருத்தவங்க கூட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு எல்லைகளை அதிகமாக விரிவுபடுத்தணும், இடத்த வந்து ஆக்கிரமிப்பு செய்யறது, சண்டை போடுறது, போரிடுறது, அப்படிங்கிறதுல 3 பேர் வந்தாங்க. ஆனா பல்லவர்கள் வந்து இயற்கையை வந்து அழகுபடுத்துறது, இயற்கை மலை குகையில அவங்களோட பெரும்பாலும் பல்லவர்களும் எதனால அடையாளப்படுறாங்க, எதனால அடையாளப்படுத்தப்படுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இயற்கை அலைகளால Architecture. பாறைகள் வந்து குடையிறது, குடை வரைவு, அந்த குடை வரைவு மூலமா தான் அவங்க புகழ் பெறுறாங்க. அப்ப யாரெல்லாம் இயற்கைக்குள்ள போறாங்களோ அவங்க அந்த அளவுக்கு வந்து பெருசா வெளிய மக்களால பேசப்பட மாட்டாங்க. அடுத்தவனை கொள்ளையடிக்கிறவனும், அடுத்தவனை இது பண்றவன், அடுத்த அந்த நிலப்பரப்பெல்லாம் பெருசா போறவன் தான் வந்து அதிகமா பேசப்படுவான். அதனாலதான் பல்லவர்கள் ஒரு பக்கம் வந்து அவங்களோட புகழ் வந்து குறைஞ்சிச்சு, அவங்க புகழ் வந்து வெறும் குடை வரவோட நின்றுச்சு அப்படிங்கறது ஒரு காரணம் சொன்னேன். இன்னும் 2-3 சொன்னேன். பட் இது வந்து மெயின் காரணமா சொல்லிட்டு இருந்தோம் அன்னைக்கு. அது வந்து இது அண்ணா உண்மையா அந்த 2 பொய்யாலாம் எனக்கு 3த்தையும் தெரியாது, சொல்லுங்கண்ணே, அன்னைக்கு தயவு ஃப்ளோல செஞ்சு. வந்து அவ்வளவுதான். அண்ணா அந்த 2 3த்தையும் சொல்லுங்களேன். அவர் ஏன் இதுவே பயப்படுறாருன்னு உண்மையா சொல்லட்டுமா பொய்யான்னு விஷால்? தெரியலங்கிறேன். விஷால் இதுவே இது நான் சொல்றேன், உண்மைதான் இதுவே அண்ணா. உண்மையா இது பொய்யான்னு தெரியாது. இல்ல ஓகேங்களா? இது சைக்காலஜிக்கலா இது உண்மைதான். இது இல்ல அது ஏன் வந்து அடுத்து அவர் சொல்ல மாட்டாரு தெரியுமா? ஏன்னா இப்படியே ஆரம்பிச்சு பல்லவா பத்தி கதை சொல்லுவோம், அவளை வேற எதனா கதை சொல்லுவோம், பயத்துல சுத்திட்டு இருக்காரு அவரு. அன்னில இருந்தே வந்து அவர் வந்து என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தாரு. போதி தர்மன்ன்றோமா? அவங்க பாரசீகர் தானே ஆக்சுவலா. வந்து அவங்க வந்துட்டு மூவேந்தர்கள்ல ஒருத்தர் இல்ல, பாரசீகர், அவங்க பழங்குடியினர் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரசீக மரபினர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. கேக்குது இப்ப கேக்குது. சொல்லுங்க பரணி, நீங்க சொல்லுங்க. கேட்ட கேள்விக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நான் தூங்கலாம் தான் சொல்லுங்க. போனேன். அப்புறம் நாளைக்கு சாம்பார் சாதம் வைக்கணும், அது காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருந்தேன். அதனால அதுவே டைம் ஆயிடுச்சு, 1.5 மணி நேரம். நான் கூட அந்த பல்லவரை பத்தி ஆன்சர் பண்ண வராருன்னு நினைச்சேன் ப்ரோ. நான் பல்லவர்களை பத்தி அதுதான் பதில் ப்ரோ சொல்ல நானும் வரீங்க, நானும் நினைச்சேன். ஆர்வமா கேட்டுறேன். நீங்க கேட்ட இல்ல கேள்வி சீரியஸா அரசியல் அதுதானண்ணா. இல்ல அரசியல் ப்ரோ சொன்னார்ல, அவங்க வந்து இந்த மூவேந்தர்கள் இல்லைங்கிறது கரெக்ட், அது எப்ப அதனால இல்லை. ஆனா வந்து இந்த வந்து
என்ன சொன்னாரு பாரசீகமா, அந்த பாரசீகங்கிறது வந்து ஒரு எதிர்கருத்து தான் அப்ப சொல்லுவாங்க. அதாவது அது உண்மை கிடையாது, சான்றுகள் அப்படி சான்றுகளும் கிடையாது, முழுமையான சான்றுகள். அவங்க பல்லவர்கள் பாரசீக மரபினர்னு முழுமையான சான்றுகள் எங்கேயுமே கிடையாது. அதை பத்தி நிறைய தகவல்கள் மட்டும் சொல்லியிருந்தாங்க, தகவல் உறுதிப்படுத்தப்படலை. அதனாலதான் அது ஒரு ஒரு குழப்பத்தோடய முடிஞ்சிச்சு. அவங்களும் அவங்க முழுக்க பாரசீக மரபினர்னு எங்கேயுமே உறுதிப்படுத்தப்படலை. அது நிறைய போகும். அவங்க முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா குடைவரைவுல மட்டும்தான் அவங்க அதிகமா இது பண்ணிட்டாங்க. அதனாலதான் அவங்களோட இது வர்ற முக்கியமா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படின்னா காஞ்சிபுரத்தை அவங்க தலைநகரமா வச்சு ஆட்சி பண்ணாங்க. அவங்களோட சமயத்துல நமக்கு என்னன்னா இப்ப மத்த இதெல்லாம் வெறும் ஹிந்து மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாங்க கூட, இவங்க மட்டும் தான் கூடுதலா பௌத்தத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. மத்த எல்லாருமே வெறும் ஹிந்து மட்டும்தான் மதம் அப்படின்னு சொன்னப்போ இவங்க பல்லவர்கள் பௌத்த மதத்தையும் சேர்த்து அவங்களோட இது பண்ணாங்க. இப்படிதான் அவங்கள பத்தி வரும் நிறைய, இன்னும் அவங்கள பத்தி நிறைய வரும். பட் என்னன்னா பேச கேட்கறவங்களுக்கு ரொம்ப போர் அடிச்சிடும். சொல்லுங்க ப்ரோ, ஏன்னா நல்லா எனக்கு இருக்கு. இல்ல நீங்களே அப்பா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி உள்ளுக்குள்ள இழுத்து விட்டு ஏதாச்சும் ஒண்ணு அடி வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. வேணாம், போதும். பரணி, நான் வேகமா பரணி உங்களுக்கு பதில் சொல்ல வரேன்னு சொன்னேன். நான் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு மெய்சில் எடுத்து அப்படியே ரெடி ஆயிட்டேன் நானு. அக்கா பரணி என்னமோ சொல்ல வராதியா, அதுவும் கேரளா கலந்து ஏதாவது சொல்லுவாரு போல இருக்குன்னு ரொம்ப ஆர்வமா வந்தேன். அப்படியே ஆஃப் பண்ணி விட்டாரு. சாரிண்ணா. இல்ல பிரகாஷ் ப்ரோ, நிறைய தெரியணும் ப்ரோ இதை பத்தி எல்லாம். அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பேசுனீங்கன்னா உண்மைகள் வெளியே வரும். நான் பிரகாஷ் ப்ரோ, பேசி உண்மைகள் இருப்பேன். சொல்லுங்க. மதுரை சரி, பக்கம் குடைவரை மதுரை பக்கமும் குடைவரை கோயில்லாம் இருக்குல்ல, சோ அங்கேயும் பௌத்தத்தை வழிபட்டாங்களா பாண்டிய மன்னர்களும்? இல்லைங்க, அப்படி நான் சொல்ல வரல. அதாவது இவங்க அதிகமா இந்து மதத்தையும் சேர்த்தாங்க, அடிஷனலா கூடுதல் மதமா பௌத்த மதத்தையும் இவங்க வழிபட்டாங்க. இவங்க சமயம்னு சொல்லுவோம்ல, அப்ப அந்த காலத்துல ஒவ்வொரு மன்னர்களும் ஒவ்வொரு சமயத்தை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தவங்க ரெண்டு ஒரு ஒரு சமயத்தை தான் பெரும்பாலும் தேர்ந்தெடுப்பாங்க. எல்லாரும் இந்து சமயம் தேர்ந்தெடுப்பாங்க. இவங்க மட்டும் பௌத்த மதத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அது இல்லாம இன்னொரு மதம் சமணர்கள்னு சொல்லுவோம் தெரியுங்களா, சமணர்கள், அந்த மதத்தையும் சேர்த்து வழிபட்டாங்க. 3 மதத்தையும் சேர்த்துக்கிட்டாங்க. அதுல முக்கியமா பௌத்த மதமும் இந்து மதமும் பெருசா பேசப்பட்டுச்சு இவங்க காலகட்டத்துல, யாரு பல்லவர்கள் காலகட்டத்துல. அப்படிதான் இருந்துச்சு. மதுரையில இந்த குடைவரை கோயிலாம் மதுரையிலும் சரி, திருச்சிலையும் இப்படி ஒண்ணு இருக்கு, பல்லவர்கள் குடைவரை கோயில் இருக்கு. அவங்க பல்லவர்கள் செஞ்சது, பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்கன்னு கிடையாது, பல்லவர்கள் இங்க வேலை பார்த்த அந்த குகைவரை கோவில்னு சொல்லுவோம். அது திருச்சிலையும் ஒண்ணு இருக்கு, திருச்சியில 2 இருக்கு சொல்ல போனா, பல்லவர்களோட வேலைப்பாடு இல்ல. எங்க 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 எந்த கோவில்னா? திருச்சியிலேயே மலைக்கோட்டைக்கு பின்புறம் ஒரு பல்லவர்களோட குகை ஒண்ணு இருக்கும். மலைக்கோட்டைக்கு அப்படியே நேர் பின்புறம். அதாவது நம்ம மேல போனீங்கன்னா சைடுல இருக்கிறது அதுவா? யானை கட்டுறதுக்கு மேல போவோம் தெரியுங்களா, சைடு ஃபுல்லா சுத்துவோம் தெரியுங்களா, அங்க அதுல பின்பக்கம் பாத்தீங்கன்னா பல்லவரோட குகை வளைவு இருக்கும். அல்ல, அந்த கிரீடம் வைப்பாங்களே அதுவானா? இல்ல, எக்ஸாக்டா எப்படி சொல்றேன், நான் தான் சொல்றேன். மேல கிரீடம் வைக்கிறது கீழே அடிவாரம். அந்த அடிவாரத்தை சொல்லல, அடிவாரத்துல இருந்து மேல போனா நடுவுல ஒரு படிக்கட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த படிக்கட்டுல மேல யானை கட்டி வச்சிருப்பாங்க. யானை கட்டி வச்சிருக்கு பின்பக்கம் போனீங்கன்னா அந்த சுற்றுலா, அதாவது கிரிவலம் வர மாதிரி சுத்துவாங்கல்ல, அந்த கிரிவல பாதையில அங்க பின்புறம் ஒரு குகைவரை கோயில் இருக்கு. அது பல்லவரோட கைவினை அந்த இதுன்னு போட்டு எழுதியிருப்பாங்க. சமண மதத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு தெரியாது, நான் அது ஃபுல் டீடைல் நம்ம அந்த இதுக்கு போகல. இல்ல என்னன்னு சொல்றீங்க? இல்லைங்க, ஆக்சுவலி என்னன்னா, நம்ம ஜென்ரலா நம்ம ஸ்கூல் வரலாற்றுல படிக்கும்போது சமயம், அப்புறம் பௌத்தம்ன்றது சமணமும் பௌத்தமும் ஒரே டைம்ல சொல்ல மாட்டாங்க. ஆனா எனக்கு என்ன ஒரு வைணவம், அது ஓகே, அது எப்பவுமே இருக்கு, வைணவமும் இருக்கு. அப்புறம் நம்ம இது இருக்கு இல்லையா, சைவம் வைணவம் அண்ட் சமண மதம் அப்படிம்பாங்க இல்லையா. அதேமா சமண மதம் தான் பௌத்தமா கன்வெர்ட் ஆச்சா அப்படின்றது எனக்கு சரியா தெரியல. அது யார் வரலாற்று நல்லா தெரிஞ்சவங்க சொல்லலாம் இல்லையா. ஏன்னா ஸ்ரீலங்கால அதுதான் எனக்குலாம் ரெண்டே பயம் தான். எனக்கு 2 பயம். ஒண்ணு தப்பா சொல்லிடக்கூடாது அந்த பயம். ஏன்னா ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் சொல்லணும், தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லணும். இன்னொன்னு என்னன்னா, ஒண்ணு சொல்ல போய் அதுலயே நிறைய பேரு அதை பத்தியே நிறைய கேட்டு அதே டாபிக்கா ஃபுல் டாபிக்கா மாறிடும், அதுக்கே பயன்படுத்துவாங்கிற பயம். முக்கியமா சுகுமார் ப்ரோ பார்த்தாலே கொஞ்சம் பயம். சுகுமார் ப்ரோ பார்த்தாலே கொஞ்சம் கூடுதல் பயமாயிருது. அவர் அப்படியே ஏதோ ஒரு வரலாற்று கால இழுத்துடலான்னு பாக்குறாரு. பிரகாஷ், இந்த வாரம் பெருசு படம் போறீங்களா? நான் ஒண்ணு சொல்லணும். இந்த இது நிறைய பேர் பேசுறதுக்கு ஆளே இல்லை. நீங்க பேசினா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. அதுக்கப்புறம் இருப்போம்.
சாரி பரணி ப்ரோ, கண்டினியூ. அப்படி இல்லைங்க, பேசுறவங்களுக்கு வந்து அதை பேசுறதுக்கு பிரச்சனை இல்லை, கேட்கறவங்களுக்கு வந்து இதாயிடக்கூடாதுல்ல, அதுதான். சமணம்னா ஜெயினிசம் தான் bro சமணம். ஜெயின்ஸ் தான் ஃபாலோ பண்றாங்களா, அதானே சமணம். அதாவது அந்த டவுட் எந்த இருக்கு. ஆமா. உயிரும் இந்த ஈ கொசு எறும்பு கூட வந்து ஆபத்து விளைவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கீழே கூட்டிக்கிட்டே போவாங்கல்ல, அவங்க வந்து சமணர்கள். அவங்க வந்து கூட்டிக்கிட்டே போவாங்கல்ல, அவங்க சமணர்கள் சொல்லுவாங்க முன்னாடி காலத்துல. இப்ப யாரும் அதை பண்றான்னு தெரியலையே. அதான் நான்வெஜ் கூட சாப்பிட வேகன் மாட்டாங்க. வேகன் அந்த விவேக் கூட ஜெயினிசம்ல ஒரு அந்த மாதிரி படத்துல இது வேகன் சொல்லுங்க, அது மட்டும் கிடையாது. நான் சொல்றது என்னன்னா, கீழே அவங்க வந்து துணி பாத்தீங்கன்னா தரையை கூட்டிட்டு போவோம். அதாவது அவங்க கீழே நம்ம இப்ப பேண்ட் போடுறோம், பேண்ட் கீழே நம்ம உடச்சது தரையில உடச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பேண்ட்டை மடிச்சு விட்டுருவோம். அவங்க துணியே கீழே கொஞ்சம் கூடுதலா வந்து பெருசா வச்சிருப்பாங்க. கையில வந்து ஒரு கூட்டுற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, மயில் இறகு மாதிரி கையில ஒண்ணு வச்சிருப்பாங்க. ஆனா நோட்டை கூட்டிக்கிட்டே வராங்க, உடம்போட கட்டி வச்சிருப்பாங்க. எதுக்கு வருதுன்னா, தெரியாம கூட ஒரு எறும்பு இருந்துச்சு, அந்த எறும்பு தள்ளி விட்டுட்டு அவங்க போயிடணும், நம்ம மிதிச்சிடக்கூடாது, நம்மளால எந்த உயிருக்கும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து இந்த சமணர்கள். அவங்க தான் அந்த பீரியட்ல வந்து அப்படி இருந்தாங்க, அப்படி வாழ்ந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. விவேக் கூட ஒரு காமெடியில அந்த மாதிரி வருவாங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன பயமாங்க, சோசியல் கிளாஸ் மாதிரி ஆகுது. ஆனா அந்த பயம் தான், அப்படியே விட்டுரும். பரணி எல்லாம் அப்புறம் தெரிக்க ஆரம்பிச்சிருவாரு. பரணி வேற ஏதாவது அப்படியே நீங்களே கொண்டு வாங்க, டக்குன்னு தள்ளி விடுங்க, பிரகாஷ் ப்ரோ, டாபிக் விஷால் மாத்துங்க. சொன்ன இந்த மாதிரி வாரம் என்ன படம் இல்ல பார்க்க இல்ல போறீங்க? இல்ல வரலாம். எதுனா வெங்கட் அட்லூரிக்கு அடுத்த படமா இல்ல அதுக்கு அடுத்த படமா வருமா? எதப்பா திடீர்னு வந்து கேக்குற? எந்த படம்? இப்பதானே போட்டீங்க ஓ அதுவா, சூர்யா அசத் மாரிமுத்து. மேபி அது வந்து 47 இருக்கலாம். ஓகே. கைதி 2 வந்து இந்த இயர் கிடையாது, நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற மாதிரி நியூஸ் இருக்கு. அது உண்மையா? ஸ்டார்ட் அது ஆக எப்போ போறது இல்ல. வந்தாலும் ஒரே வார்த்தை தான். இல்ல, அது எப்போ வந்தாலும் இன்று போய் நாளை வா கதை தான் அது. எப்போ நியூஸ் வந்தாலும் இன்று போய் நாளை வா தான். அது ஒரே வார்த்தை, திரும்ப திரும்ப. இப்போதைக்கு நடக்காது. அவங்க 2 பேரும் மீட் பண்ணி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் நான் நம்ப மாட்டேன். ஆமா ஆமா, அதே தான். அவங்க அபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஒரு படம் நல்லா கமிட் ஆகி அந்த ரெடி ஆகி போகாட்டி அந்த கைதிட்டு அடுத்த படம் வரலாம்னு நினைச்சு அவரே எல்லாம் முடிவு பண்றாரு. ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மேல ஆரம்பிச்சிடலாங்கிறாரு. டக்குன்னு ஒரு பெரிய படம் வருது, டக்குன்னு வந்துடுறாரு. இப்பயும் அது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவருக்கு ஒரு சிக்கிருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு. ஆனா அது முழுசா டேக் ஓவர் பண்ணிட்டு போறாரா இல்ல வந்து கைதிட்டு பண்றாராங்கிறது இன்னும் உறுதி ஆகல. ஆனா இப்ப இவங்க எப்படி கிளப்பி விட்டாங்க, எதை நம்பி கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. ஆனா அந்த நியூஸ் மட்டும் நடுவில் வந்து ஒரு நியூஸ் ஒன்றும் உண்மை என்னன்னா வந்து லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு ஒன்று வந்திருக்கு. அந்த வாய்ப்பு அவர் வந்து அதுக்கு போவாரா இல்ல கைதிட்டு அதை டேக் ஆஃப் பண்றாரா அப்படிங்கிறது இன்னும் உறுதியாகல. அந்த மிகப்பெரிய வாய்ப்புன்றது அமீர் கானுடைய படமா? அது ஏகப்பட்ட ரூமர் இருக்குல்ல. அவர் அமீர் கான் கூட ஒரு படம் கமிட்மெண்ட் இருக்கு, ஜூனியர் என்டர்ல ஒரு படம் கமிட்மெண்ட் இருக்கு. அது இல்லாம ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. 3-4 வாய்ப்புகள் இருக்கு. அவர் எதை வேணா ஒரு பிரபாஸ் கூட ஒரு படம் ஒரு கமிட்மெண்ட் வந்துச்சு. இப்ப அவர் எதெல்லாம் பண்ண போறாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் சிங்கிள் என்ன எப்ப ப்ரோ? அதாங்க பிரதர், நம்ம வந்து நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து சனிக்கிழமை இல்லாத ஞாயிற்றுக்கிழமை பாட்டு வரும் போல. வீக்கெண்ட் சனிக்கிழமை பெரும்பாலும் பாட்டு வரும் போல இருக்கு. பிரகாஷ் ப்ரோ, ஆக்சுவலாக இது அவுட் ஆஃப் த கான்டெக்ட் தான். உங்கள் டிபி பற்றி நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, இது கொஞ்சம் மோசமாக இருக்கும், நீ உங்களை ஒரு ஜாதி வெறியர்னு நினச்சிட்டேன்னா உங்கள் இல்ல, நீங்க ஓப்பனா கேட்டீங்க, சில பேர் கேட்கல, அவ்வளவுதான். இல்ல கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2-3 பேர் கேட்டாங்க, அவங்க மறைமுக கேட்டா நீ ஓப்பனா கேட்டீங்க, அவ்வளவுதான். பரவாயில்ல கேளுங்க. அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் ஒரு இருப்பாங்க. 7-8 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த மாதிரி தான் டிபி வச்சுட்டு உங்கள் நேம் கூட கொஞ்சம், நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிதான் நினச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் டைம்னா நீ உங்கள் ட்வீட்லாம் பார்க்க முன்னாடி. இல்ல பரவாயில்ல கேளுங்க, முழுசா கேட்டுருங்க. அவ்வளவுதான் ப்ரோ. அப்புறம் எனக்கு அப்புறம் ரொம்ப நாளுக்கு பிறகுதான் அப்புறமே நீங்க உங்க ட்வீட் பார்த்தா ரொம்ப டீசெண்டா இருக்கு, ஆனா எதுக்கு இந்த டிபி வச்சிருக்காரு அப்படின்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ப்ரோ அவரு கிட்டத்தட்ட ஒரு சமணர் மாதிரி ப்ரோ. அவர் சொன்னார்ல சமணருக்கு எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஆளு ப்ரோ அவரு. அவர் ஜாதி வெறியர். இது பிரகாஷ் ப்ரோ, இத புரிய வைக்கதான் நீங்க நிறைய வரலாற்று கதைகளை பத்தி நிறைய பேசணும் ப்ரோ. கரெக்டா குத்திடுவாங்க. ஏற்கனவே கேப்ல சுமாரான பாருங்க எப்படி பண்றாரு பெர்ஃபார்மன்ஸ்.
இல்ல 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 இல்லங்க உண்மையாலுமே அது அவர் இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா தானே சொல்லுவாரு, ஏங்க புரிஞ்சுக்க ரெண்டு மூணு மாட்டீங்க? பேர் இல்ல 2 3 பேர் வந்து இதை வந்து மறைமுகமா கேட்டிருக்காங்க சுத்தி வளைச்சு இந்த டிபிக்கான காரணம் இதுவா தான் இருக்குமா அதுவா தான் இருக்குமான்னு. இவர் நேரடியாக கேட்டார், அவ்வளவுதான். அதனால எந்த கதை கூட இல்ல. நீங்க எனக்கு வந்து சொல்லியிருக்கீங்கல்ல பொன்னியின் செல்வன் கேரக்டர்னு சொல்லி. சொல்லியிருக்கேன். இது வந்து என்னன்னா கல்கி இருக்காருல்ல, கல்கி வந்து பொன்னியின் செல்வன் நாவல் எழுதினார்ல, அதுல உள்ள ஒரு வரைபடம் தான் இந்த வரைபடம். அருள்மொழிவர்மனுக்கு ஏகப்பட்ட வெர்ஷன் இருக்கு. அதுல ஒரு வெர்ஷன் தான் இது. எனக்கு அந்த கல்கியின் பொன்னியின் செல்வன் ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து எனக்கு வந்தியத்தேவன், இன்னும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வந்தியத்தேவன் கதாபாத்திரம் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கதாபாத்திரம். ஆனா அப்ப வந்தியத்தேவன் ஒருத்தர் இந்த இதே வச்சுட்டாரு, ஹேண்டில் வச்சிருப்பாரு, கலாசெல்லும் அவர் பேர் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இப்போ உள்ள இல்ல ஆட்களுக்கு. நான் பாத்திருக்கேன் ப்ரோ அவர் அந்த ஒரு ஐடியா. பேக்கரி அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபேமஸான ஐடி. அவர் வந்து அந்த வந்தியத்தேவன் அப்படிங்கிற பேரையும் அந்த டிபியும் வச்சிருந்தாரு. அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு என்ன பிடிச்ச கேரக்டர் பொன்னியின் செல்வன் வந்து இவர் வச்சுட்டு இன்னொருத்தர் ஆயத்த கரியாலும் வச்சுட்டாரு. அவர் ஒருத்தர் ஆயத்த கரியாலும் ஒருத்தர் இருப்பார், உங்களுக்கு தெரியும். 2 பேரும் நமக்கு 2 கதாபாத்திரம் வச்சுட்டாங்க. நமக்கு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் அருண்மொழிவர்மன். இந்த 3 தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப பிடிச்ச இந்த 3. அதுல 3ல 2 பேரும் ஒருத்தர் வச்சுட்டாங்க, நமக்கு இதை வைப்போமே அப்படின்னு வச்சதுதான் இந்த இது அருண்மொழிவர்மன். மற்றபடி டிபிக்கு பின்னாடி எந்த ஒரு எண்ணமும் இல்லை, அவ்வளவுதான். இது மட்டும்தான், வேற ஒரு காரணமும் இல்ல. ஏங்க டிபி கூட இல்லங்க, டிபி கூட விடுங்க. அவர் ஹெட்ஃபோன் சொன்னது பாத்தீங்களா, உங்க பேரை பார்த்துட்டு நான் நினைச்சேன் அப்படின்னு. பிரகாஷ் இல்ல இன்னொருத்தர் நினைச்சேன், இன்னொருத்தரும் சொன்னாரு, பிரகாஷ் மகாதேவனா ஏதோ. அவர் வந்து நீங்க என்ன நார்த் இந்தியால நம்ம ஸ்டேட்லயே கேட்டாரு ப்ரோ, அது நான் தமிழ் இவ்வளவு தமிழ் தெளிவா நான் டைப் பண்றேன், இவ்வளவு தமிழ் உச்சரிப்பு பேசுறேன், என்ன பார்த்து ராஜ்புத்துங்கிற கேக்குறீங்களா? என்னையா இப்படி அணியாக மாட்டேங்க? இல்லங்க, போற்றிப்பாடுன்னு நினைச்சிருக்காங்க, உங்களை அதான் சொன்னாருங்க. நினைச்சிருக்காங்க. அது அதுல எப்படி இந்த பேர்ல எப்படி அந்த பேர் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மகாதேவன் வருது, தேவன் இருக்குல்ல. அதைத்தாங்க சொன்னாரு. இப்ப இல்லங்க, இப்ப அவர் அதைத்தான் சொன்னாரு, உங்க பேர்ல வேற கடைசியில தேவன் இருந்துச்சா, அதனால அவங்க நினைச்சேன்னு சொன்னாரு. இப்ப கூட காமெடி. ஆமா, என்ன எங்க அவங்க கபில் தேவியே போய் கேட்பாங்க, தம்பி நிம்மாளா அப்படின்னு கமெண்ட்ஸ்ல. எக்ஸாக்டா சொல்லலாம். ஒரு பாரதி ராஜா படத்துல ஒரு சத்யராஜ் நடிச்சிருப்பாரு, அந்த படம் பேர் என்னது? வேதம். பிரகாஷ் ப்ரோ, உங்க பேர் விளக்கம் இவ்வளவு பெருசா இருக்குன்னு இன்னைக்குதான் எனக்கே தெரியும். இல்ல இன்னொரு காமெடி. எனக்கு ஒரு நாள் வந்து கார்த்திக் கால் பண்ணாரு, திடீர்னு கால் பண்ணிட்டு, தோழர் என்னைய வந்து ஏதோ நார்த் இந்தியா வடக்கு கேஸ்ட் அதுன்றாங்க, வருமான்ற பேர்ல ஏதோ கேஸ்ட் இருக்கா அப்படின்னாரு. போன் பண்ணி நான் வந்து சத்தியம் தியேட்டர்ல இருந்து இங்க வெளியே வந்துட்டு இருக்கேன், பார்க்கிங்ல வண்டி எடுக்கிறதுக்கு. இங்க ரொம்ப அவசரமான விஷயமா கார்த்தி? என்ன கார்த்தி அப்படின்னேன். தோழர் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சாகணும், இது என்னது இந்த மாதிரி இருக்கா அப்படின்னாரு. அப்புறம் ஆமாங்க அப்படின்னேன். ஆனா பாவிகளா, எங்க அப்பாவுக்கு ஓவியர் ரவிவர்மர் பிடிக்கும்னு சொன்னதுனால அவர் பேர் எனக்கு வச்சாருங்க எங்க அப்பா. இவங்க என்னங்க இப்படி எல்லாம் கிளப்பி விட்டுட்டு இருக்காங்க என்னைய அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி பிரகாஷுக்கும் கிளப்பி இருக்காங்க. இல்லங்க, ஸ்பேஸுக்கு முன்னாடி அன்னைக்குதான் நான் சொன்னேன், அதுக்கு விளக்கம் சொன்னேன். இல்லங்க அது இப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஸ்பேஸ்ல வந்து சொன்னாரு, டேய் அந்த தண்ணி ஏன் தண்ணி இல்ல அப்படின்ற மாதிரி விளக்கிட்டு இருந்தாப்புல கார்த்தி. அந்த மாதிரி பிரகாஷையும் நினைச்சிருக்காங்க. கேரளா தானே வருமானா, நார்த் இந்தியான்றீங்க? கேரளாவும் இல்ல, ஆக்சுவலா கேரளாலயும் இருக்கு. அவங்களுடைய டிசெண்டன்ஸ் வந்து இங்க இருக்காங்க, கர்நாடகால இருக்காங்க, இதுல ஆந்திர பிரதேஷ்ல இருக்காங்க, அப்புறம் நார்த்லயும் இருக்காங்க. மகாராஷ்டிராலயும் அதிகம். மகாராஷ்டிராலயும் அதிகம். இப்ப இவங்க மாதிரி இப்போ இந்த யூத் சொல்லுவாங்கல்ல, துலூஸ் வந்து இங்கேயும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு அங்கிருந்து மைக்ரண்ட் ஆகி வந்தவங்க அப்படின்னு வந்து ஜாதி விளக்கம் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. முழு டாபிக் அதுவே மாறிடுச்சுங்கிறப்ப சரி ரைட். ஆனா இன்னொன்னு சொல்றேன், பழவேட்டையார் உங்களை மாதிரியே போட்டோ வச்சு பழவேட்டையார்னு ஒருத்தவங்க வந்தாங்க, அது யாரு முன்னாடி? பழுவேட்டரையர் அதுல ஒரு கதாபாத்திரம், பொன்னியின் செல்வன்ல வர கதாபாத்திரம் பழுவேட்டரையர். அவரு கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஓவியம் தான். அவரு வந்து ஓவியம் 2 பேர் இருப்பாங்கல்ல, பெரிய பழுவேட்டரையர், சின்ன பழுவேட்டரையர். சின்ன சாரி குட்டின்ட்டேன். அப்படி ட்விட்டர்ல ஒரு டிராகன் வைபா ப்ரோ. ஆமாண்டா, அந்த மாதிரி கரெக்டரா? அதே அந்த மாதிரி தான் சொல்லிட்டேன். இல்ல இதே மாதிரி ஒருத்தர் இருந்தாரு உங்களை மாதிரியே போட்டோ வச்சுட்டு முன்னாடி அப்படின்னு. அவர் வந்து பெரிய பொன்னியின் செல்வன், இவர் குட்டி பொன்னியின் செல்வன். இவர் வந்து பொன்னியின் செல்வனுடைய நான் வந்து ரொம்ப நேரமா ஸ்மைலி போட்டுட்டு இருந்தேன். அது காரணம் அவர் அந்த டிபி சொன்னது கூட இல்ல, அந்த பேரு சொன்னதுக்குதான். பாவிகளா,
ஏண்டா மகாதேவன்றது காலங்காலமா வச்சுக்கிட்டு இருக்கிற பேரு மகாதேவன் சகாதேவன் அதெல்லாம் இதோட சேர்ந்துருச்சா அப்படின்னு இந்த இதெல்லாம் போய் கேட்பாங்கல்ல. கபில் தேவ்ட்ட எல்லாம் போய் கேட்டுட்டு இருந்தேன் ஒரு டயத்துல கீழே. கபில் தேவ்ட்டையா? வணக்கம் பாஸ் நீங்க நம்ம ஆளுகளா அப்படின்னு. ஆமாடா ட்விட்டர்ல நல்ல ஞாபகம் இருக்கு எனக்கு. கபில் தேவ்ட்ட போய் கீழே இன்னொன்னு எங்க ஊர்ல போஸ்டர் அடிச்சு வச்சாங்க. அதெல்லாம் சர்க்காசமா வந்தது கூட இருக்கலாம். ஆனா பிரகாஷ் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. எங்க ஊர்ல சீரியஸா போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க. நம்ம வம்சத்தை சேர்ந்த கபில் தேவன் சொல்லிட்டு போஸ்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டினா எங்க ஊர்ல. நல்ல ஞாபகம் இருக்கு. சீரியஸா சொல்றேன், நான் விளையாடல. இது என்னன்னா சீரியஸாவே வந்து இப்போ நம்ம பேசுறது வந்து ரொம்ப சீரியஸா வந்து இதாயிர போகுது, சீரியஸ் டாபிக் ஆயிர போகுது. நம்ம வந்து அப்படி ஏதாவது உங்களுக்கு சீரியஸா இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹோஸ்ட் கிட்ட பேசுங்க. அதனால வந்து அதுக்கு நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், நம்ம வந்து முழுக்க ஜாதியை பத்தி பேச மாறிட வேணாம், அது தவிர்க்கப்படணுங்கிறனால இதோட அந்த டாபிக் முடிச்சிடும். அடுத்த டாபிக் பரணியை பத்தி பேசுங்க முதல்ல. ஒரு என் செல்லக்குட்டி வந்திருக்கு, அவனை பேச விடாம நீங்க பேச முடிச்சிருக்கீங்க. உங்க வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. பரணி ப்ரோ இன்னைக்கு உங்க வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. அது என்ன சொல்ல, இன்னைக்கு வந்து உண்மையுமே அழுதுகிட்டே பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி தோணுதா? அப்படி காய்கறி கட் பண்ணாருல, கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணிருக்காரு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம் இல்ல. இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியா என்ஜாய் பண்ற மொட்டை போடுறது வீடியோ எடுத்து போட்டுட்டு வேலை பார்த்தேன். அது என்ன வேலைன்னு வந்து பிரகாஷ் ப்ரோக்கும் ஆதி ப்ரோக்கும் மட்டும் தான் தெரியும். வேலை இன்னைக்கு கொஞ்சம் வேலை பாத்தீங்களா? இல்ல இன்னைக்குதான் கொஞ்சம் வேலை பாத்தீங்களா? இன்னைக்குதான் கொஞ்சம் வேலை பார்த்தேன். புரியுது. உடல் உழைப்பு அவசியம் தலைவரே. செட் ஆயிடும் போக போக. அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்ல உங்களையே நீங்க டிஸ்கவர் பண்ணுங்க. சத்தியமா சொல்றேன், உங்க மதுரை தேடி வந்து அடிக்கிறேன் இதுக்காகவே. என்ன இவ்வளவு கோவப்படுற? அந்த அளவுக்கு ஓபன் ஸ்பேஸ்ல த்ரெட். நாளைக்கு விசாலுக்கு ஏதாச்சும் நான் சொன்னா இதுதான் காரணம். அடிக்கிறேன்னு தான் சொன்னேன். செல்ல அடி இல்ல ப்ரோ, அங்க தனியா இருந்தா போர் அடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னீங்க. பட் இங்க இருந்தா ஏதாவது ஒரு ஒர்க் இல்ல அது ஏதாவது எங்கேஜிங்கா தானே இருக்கு. ஆமா ப்ரோ, நான் ஒத்துக்கிறேன். ஆக்சுவலா என்னன்னா தனியா இருக்கப்ப போர் அடிச்சது ஒண்ணுமே இல்ல, அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஆனா அப்ப கூட வந்து ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்தேன், ஏன்னா ஃப்ரீயா இருக்கும்ல. இங்க வந்து இது எப்படி தெரியுமா, ரஜினிகாந்த் ஒரு படத்துல வந்து அவர் வந்து பணக்காரரா இருப்பாரு, அவங்க அப்பா வந்து நீ போ கிராமத்துக்கு போய் வந்துட்டு ஒரு வாரம் அவர் ஒரு மாசம் இருந்துட்டு தம்பிக்கு எந்த ஊர் அந்த படம். அதான் அந்த மாதிரி ஒரு லைட்டா அந்த ஒரு வைப்ல தான் இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எப்படி அந்த படம் எல்லாம் பார்த்த? எங்க ரஜினி படமா இல்லங்க, அந்த அந்த கதை அம்சத்தோட உள்ள அள்ளித்தந்த வானம் சொல்லியிருந்தாரு கூட பரணிக்கோ அள்ளித்தந்த வானம் இல்ல தம்பிக்கு அந்த ஊர் தான். அதுதான் ரொம்ப ஃபன்னா இருக்கும். அதே மாதிரி 2-3 கதை அம்சங்கள் இருக்கு கிட்டத்தட்ட வந்து நிறைய படங்கள் இருக்கு. அந்த மாதிரி அந்த டாபிக் அடுத்தது பேசுவோம். ஆமா, சம்திங் லவ்க்காக போவாருங்க, இவரா போவாருங்க. கரெக்ட் தான் பரணி சொல்றது. இல்ல பரணி சொல்ற ஒரு வகை கரெக்ட் தான். என்னன்னா வந்து சம்திங் இவர் பணக்காரன்னு அங்க ஒர்க் பண்ணும்போது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப பிரபுக்கும் தெரியும், திரிசாக்கு தெரியும், அங்க ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் தெரியும் இவர் பணக்காரன்னு. ஆனா வந்து தம்பிக்கு எந்த ஊர்லயோ இல்ல அள்ளித்தந்த வானம்னு தெரியாது இவர் கோடீஸ்வரன், இவர் வந்து இங்க வந்து கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரியாது. அதுதான் அந்த கான்செப்ட். அது மாதிரி இன்னும் 2-3 படங்கள் இருக்கு, அதுக்கு அடுத்தது வருவோம். கண்டிப்பா இல்ல, பரணி கோடீஸ்வரன் தான். கேரளா இல்ல பரணி வந்து ஒரு கோடீஸ்வரன் தான். கேரளால வந்து மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். இங்க அதை மறைச்சு வந்து தன்னுடைய சாதாரண ஒரு மிராசுதாரர், அதாவது கேரளால மிகப்பெரிய கோடீஸ்வரர், இங்க வந்து ஜஸ்ட் ஒரு மிராசுதாரர் எனக்கு தெரியும். மிராசுதாரர்னா புரியல. ஜமீன்தார் மாதிரி நம்ம ஊர் பக்கம் வந்து இதுக்கு வேற நான் விளக்கம் கொடுக்கணும்னு யோசிப்பாரு பிரகாஷ். ஏங்க இந்த அட்டகாசம் படத்துல சரத்குமார் படம் எல்லாம் பாருங்க, சரத்குமார் விஜயகுமார் படம் எல்லாம் பாருங்க, புரிஞ்சிடும். இல்லங்க இந்த அட்டகாசம் படத்துல அந்த தூத்துக்குடி அஜித்துக்கு இல்லைன்னா ஒருத்தர் வரல, அப்ப அந்த மரத்த மேல ஏறி எடுத்துட்டு வாடா பணம் வரல, அந்த மாதிரி அவர் வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு மரத்து மேலயும் ஒவ்வொரு படிக்கட்டுலயும் தங்கத்தையும் வைரத்தையும் கட்டி வச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் பரணி. அதாவது சில பேர் சொல்லுவாங்கல்ல எனக்கு சொந்தமா வீடு கூட இல்ல அப்படின்னு. பரணி என்ன மீன் பண்றாருன்னா அவரு பேர்ல வீடு இன்னும் வரல, அப்பா பேர்லயும் அம்மா பேர்லயும் மற்ற இதுல ஃபேமிலி பேர்ல இருக்கு, என் பேர்ல என்ன வரல அப்படின்னு சோகமா முறையிடுறாரு. பட் மிராசுதாரர்னா உங்களுக்கு தெரியலங்கிறது ஆச்சரியம் தான். நம்ம நீங்க ஊர் பக்கம் கேட்டு பாருங்க சொல்லுவாங்க. இல்ல அப்படி இல்ல பிரகாஷ்,
இல்ல நான் உங்களுக்கு சொல்லாம சிம்பிளா சொல்றேன். நம்ம பாசி சொல்லிடுறேன் சுருக்கமா. அடுத்தது பண்ணையார் மாதிரி வாழ்றீங்க சொல்லுங்க இப்ப, சொல்லுங்க. அவ்வளவுதான். பண்ணையார் தெரியுமில்ல? பண்ணையார் கூட கொஞ்சம் கெத்தா தானே வாழ்வாங்க. கெத்து என்ன கெத்து கிடையாது, பண்ணையாரு? பண்ணையார்னா கெத்து பேசாம கிடையாது. இருக்கணும். இல்லங்க கெத்து கிடையாது. அப்படின்னு ஐயோ பிரேக் ஆகுதுண்ணா. எனக்கு மட்டும்தான் பிரேக் ஆகுதா? இல்ல எனக்குமே பிரேக் ஆகுது. ஐயோ பிரகாஷ்ண்ணா பிரேக் ஆகுதுண்ணா. ப்ரோ பயங்கரமா பிரேக் ஆகுது ப்ரோ, ஒண்ணுமே கேட்கல. சூப்பர். இன்னும் ஒண்ணுமே சிவகங்கையில கேட்க. தான் இருக்கீங்களா பரணி? சிவகங்கை தானா? என்ன ப்ரோ? சிவகங்கையில தான் இருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா, சிவகங்கை பக்கத்துல ஒரு கிராமத்துல எந்த இருக்கோம். ஊரு? எந்த ஊருங்க? சிவகங்கை பக்கத்துல? ஏங்க அதெல்லாம் சொன்னா தெரியாதுங்க. எனக்கு தெரியும், சொல்லுங்க. எங்க பிரகாஷ் அண்ணா ரொம்ப நேரமா பேசிக்கிட்டு நான் இருக்காருங்க. மியூட் பண்ணல. அதான் அவரு இப்பயே தனியா பேசிட்டு சொல்லிடுறேன். இருக்காரு, பேசுறது பிரேக் பிரகாஷ் அண்ணா ஆகுது. தனியா நம்ம பேசிட்டு பேசுறது இருக்காரு. கேக்குதான்னு தெரியல அவருக்கு. பிரகாஷ் நான் கேக்குதா? இல்ல ஹாஸ்ட் மியூட்ல காமிக்குது எனக்கு. பரணி இப்போ பரணி உங்க உங்க டைலாக் சொல்லுங்க. நேட்டிவ் சிவகங்கை. யாரும் ஏதோ கேட்டாங்க. என்ன டைலாக் சரி விஷால் ப்ரோ? முடிச்சுக்கலாமா? இல்ல எனக்கு பிரச்சனை இல்ல, பேசலாம். பரணி உங்க நேட்டிவ் சிவகங்கை தானா? இல்ல இது வந்து எங்க அம்மாவோட ஊர் அதான் ஒரு நான் இப்ப இருக்கிறது. நியர்பை டவுன் சொல்லுங்க, ஏதோ சின்ன ஒரு வில்லேஜ் சொல்லுங்க, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் தான். அப்படியா ப்ரோ? கண்டிப்பாவா? ஆமாங்க, சரி அந்த ஓகே. ஏரியா தான் எங்களோட பூர்வீகம்லாம் இருக்கு, அதனால தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். அது கண்டிப்பட்டி தெரியுமா? இல்லைங்க, தெரியல. பக்கத்துல ஏதாவது ஊர் சொல்லுங்க. அது பக்கத்துல எனக்கே தெரியாது. எனக்கு இது ஒண்ணுதான் தெரியும். அந்த கண்டிப்பட்டியில இருந்து ஒரு காளியம்மன் கோவில் ஒண்ணு இருக்கும். அவரு கண்டிப்பட்டியே தெரியலன்றாரு இப்போ. நீ காளியம்மன் கோயில்லாம் சொன்ன எப்படி? அதுதான் சொன்னேன். இதெல்லாம் ஒரு அன்டிஸ்கவர்டு உண்மையாவே வில்லேஜ். அன்டிஸ்கவர்டு வில்லேஜ் தான் தெரியுது. தோழர் நீங்க கண்டிப்பட்டியே கொஞ்சம் பெரிய ஊர் தான். அதை விட இது வந்து இருக்கிறது பக்கத்துல வந்து ரொம்ப சின்னது. யாருக்குமே தெரியாது இந்த பிளேஸ். இது சிங்கமுனரி பக்கத்துல வருமா? என்ன ப்ரோ? சிங்கமுனரின்னு ஒரு ஊர் இருக்கு தெரியுமா? அது பக்கத்துல, அந்த ஏரியா பக்கத்துல வருதா? இல்ல ப்ரோ, எனக்கு தெரியல. நான் ஒன்னா ஒரு ரஃப் டிராஃப்ட் கொடுக்குறேன். அந்த சிவகங்கையில இருந்து பஸ் ஏறினா ஒரு 1/2 hour டிராவல் டுவர்ட்ஸ் காரைக்குடி. நைட்டே வந்துருவாரு போல டாக்டர் முருகேஷ் தலைவா. இல்ல ஜஸ்ட் எந்த ஏரியானே தெரியல, அன்டிஸ்கவர்டு வில்லேஜ்னே சொல்லிட்டு இருக்காரு. எத்தனை 3 நாளா? யாராலுமே நான் இருக்கிற லொகேஷன் கண்டுபிடிக்க முடியாது. அதனாலதான் இந்த எந்த ஏரியா கொஞ்சம் லொகேட் பண்றதுக்காக கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. வாய்ப்பே இல்ல. விஷால் ப்ரோ நான் சொல்லவா? சொல்லுங்க தலைவா. எங்க இப்ப நாங்க இருக்கிற வீட்டை சுத்தி எனக்கு தெரிஞ்சு அப்ராக்சிமேட்டா ஒரு 100 acresக்கு வேற எந்த வீடுமே இல்ல. அந்த மாதிரிலாம் வீடு கிடைக்காது. அதனாலதான் நீங்க மிராசுதாரர் சொல்றாங்க.